So hi all, good evening. I welcome you all for the 5 editorials of the week initiative. So எல்லாருக்கும் வந்து before we start எல்லாருக்கும் happy பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ அந்த டிபேட்குள்ள போக வேணாம். வில் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ பொங்கல் அன்னைக்கு செஷன் வச்சிருக்கோமே, இது தேவையா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். நாம சென்னையில இருக்கோம், சென்னையில இருந்தா வச்சுக்கலாமே, நமக்கு என்ன, நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் 1 or 2 அட்டம்ப்ட்டுக்கு பொங்கல் தீபாவளி பத்திலாம் யோசிக்க கூடாது. ஸோ அதனால வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பட் அட் தி சேம் டைம் ஈவினிங் 6 மணிக்கு அந்த ஏதோ ஒரு மொக்க படத்தை பார்க்கறதுக்கு போல அந்த படத்துக்கு போட்டியா எடிட்டோரியல்ஸையும் பார்த்துடலாம். இப்போ என்னென்ன எதுக்கெல்லாம் போட்டியா போகுது, திருச்சிற்றம்பலம் ஒரு சேனல்ல, காந்தாரா ஒரு சேனல்ல, அப்புறம் வேற என்ன படம் மதியானம் தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? சரி, ஓகே. வாரிசு துணிவெல்லாம் பார்த்தாச்சா? அந்த மீன் பார்த்த நீங்க என்ன படம் பார்த்தீங்கன்னா வார்னிஸு அப்படின்னு. ஸோ ஓகே, நைஸ் டு சி. ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் ஆரம்பிச்சிடலாம். So hi all, I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 editorials from Hindu and Express, and we'll be discussing that with respect to the mains point of view. இன்னைக்கு நான் ஒரு 5 editorials identify பண்ணியிருக்கேன். We'll discuss that. ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் பொங்கல். ஸோ அதனால ஹாப்பி பொங்கல், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே எல்லா விஷயம் சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஐடென்டிஃபைட் an editorial regarding census 2021ல இருந்து இன்னும் 2021 நடக்க வேண்டியது இன்னும் நடக்கல. 2024 தான் அது நடக்க போதா, 23 நடக்க போதா அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தெரியல. பட் அதை பத்தி 2-3 editorial எழுதியிருந்தாங்க. ஸோ ஐவ் டேக்கன். நெக்ஸ்ட் வந்து Anti-Microbial Resistance Plan, அதை பத்தி வந்து they have discussed in editorial in Express. ஸோ இண்டூல இருந்து 4 தான் எடுத்தேன், 1 வந்து எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ தட் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். ஸோ ரேண்டமா இருந்தது. பட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒன் ஹெல்த் அப்ரோச் பத்தி பேசியிருப்பாங்க, அண்ட் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால டிஸ்கஸ் பண்ணிடுவோமே அப்படிங்கிறதுனால தான் ஐ டேக்கன் தட். நெக்ஸ்ட் வந்து Deepfakes. So Deepfakes has become a global phenomenon which is threatening the security and which is creating a lot of confusion. So அதை பத்தி we'll discuss. Neonatal mortality I've taken from Hindu. It's regarding stillbirth and prepartum birth. So last வந்து is the most debated, discussed hot topic of the week. That is Joshimathல இருக்க land subsidence issue பத்தி we are going to discuss. So இது வந்து I've taken articles from many areas. So இந்து மட்டும் இல்லை, எக்ஸ்பிரஸ் வந்து எடுத்திருக்கேன், நிறைய இடத்துல இருந்து எடுத்து we are going to see it has a whole disaster management point of view இருந்து பார்க்க போறோம். ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் a very important part. இது லேண்ட்ஸ்லைட்ஸோட ஒரு லேண்ட்ஸ்லைட்ஸ் கீழே தான் NDMA டெஃபினிஷன்ல வருது. So அதை பத்தி we'll discuss regarding the Joshimath land subsidence. So we'll start the today's sessions. So Editorial Reserve, so first 100 editions-ல இருந்து, so totally 500 editorial. அதுல இருந்து I've picked 300 important editorials and I have classified and I have divided that in the UPSC GS 1, 2, 3, 4. And I made a list of important 300 editorials for the 2023 preparation. So அதை வந்து இந்த Editorial Reserve அப்படிங்கிற PDF-ல வந்து கம்பைல் பண்ணி அந்த PDF is posted in the description box. You can see, you can use it as a reference. So எப்போ ஒரு டாபிக் படிச்சாலும் உங்களுக்கு அந்த டாபிக் பத்தின ஒரு brief explanation தேவைன்னா you can use this 100 videos. அந்த 100 videos ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா யூஸ் பண்ணி you can get the explainers. அதோட PDF வந்து it is in the description, and if you want the hard copy you can come to KingMakers IAS Academy and get it. Okay. So இன்னைக்கு வந்து we are going to discuss these 5 editorials. So 4 வந்து இந்துல இருந்து, 1 வந்து I have taken from the Express. So first editorial is about the census. So census அப்படிங்கிறது என்ன? So census is a statistical process. So census வந்து எந்த மினிஸ்ட்ரி பண்ணுது அப்படின்னு கேட்டா உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வரும். பட் இட் இஸ் கண்டக்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ சென்சஸ் கமிஷனர், ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் அப்படிங்கிற இந்த பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் தி சென்சஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ சென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹவுஸ் டு ஹவுஸ் எனியூமரேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வீடு வீடா போயிட்டு they are going to take the statistics. So house to house enumeration அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். வீடு வீடா போய் they will be taking. So இந்த சென்சஸ்க்கும் சாம்பிள் சர்வேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சென்சஸ்னு ஒன்று இருக்கு, சர்வே அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. சென்சஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலோட டேட்டா எடுக்கணும் அப்படிங்கிறது they will be doing. பட் ஸோ விச் மீன்ஸ் தட் இஃப் தேர் இஸ் 130 கோடி பேர் இருக்கும் அப்படின்னா 1.3 பில்லியன்னா
they will be taking data of all 1.3 billion as if possible. புரியுது, அதுதான் சென்சஸ். they will take the entire data. ஆனா சாம்பிள் சர்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, instead of taking the entire data, they will be taking a representative sample out of it and they will be calculating it. like GDP calculation எல்லாமே எல்லா ஃபர்ம்ஸோட ப்ரொடக்ஷனும் மெஷர் பண்ண போறது இல்லை, இல்லை எல்லா இண்டிவிஜுவல்ஸோட இன்கமும் மெஷர் பண்ண போறது இல்லை. ஸோ எக்கானமில இருந்து ஒரு 5 லட்சம் ஃபேக்டரி இல்லைன்னா ஒரு 10 லட்சம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அவங்களோட டேட்டா மட்டும் வச்சு தான் நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்றோம். தட் இஸ் சாம்பிள் சர்வே. ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, NHFS பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா, they are taking a representation of the population and they are calculating. பட் சென்சஸ் அப்படிங்கிறது டோர் டு டோர், ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க, டெமோகிராஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. ரெண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதா வந்து சென்சஸ் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் கண்டக்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இந்த சென்சஸ் ப்ராசஸ் வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் இன் இந்தியா. எப்போ ஆரம்பிச்சது? ஸோ அஃபிஷியலா பிரிட்டிஷ் வந்து 1872ல வந்து தே ஸ்டார்டட். 1872 சென்சஸ் வாஸ் டன் அன்சிங்க்ரோனஸ் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சிங்க்ரோனஸ் சென்சஸ்னா ஒரு ஸ்டேட்லயும் வேற வேற டைம்ல பண்ணாங்க. மெட்ராஸ்ல ஒரு டைம்ல பண்ணாங்க, பாம்பேல ஒரு டைம், கல்கட்டால ஒரு டைம் பண்ணாங்க. ஆனா 1881ல தான் வந்து அஃபிஷியலா சிங்க்ரோனஸா பண்ணாங்க. என்டையர் இந்தியாவுக்கு ஒரே டைம்ல பண்ணாதான் உங்களுக்கு கரெக்ட் டேட்டா கிடைக்கும், இல்லைன்னா அந்த மைக்ரேஷன்லாம் வந்து மைட் பி கன்ஃபியூசிங் இட். ஸோ 1881ல இருந்து ஆரம்பிச்சு எவ்ரி 10 years கண்டினியூஸ்லி வி ஆர் டூயிங் இட் டில் 2011. ஸோ 2011 வரைக்கும் கண்டினியூஸா வந்து நம்ம பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 15 சென்சஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ 16th சென்சஸ் ஆன, ஸோ ஒரு சில புக்ல வந்து இது 15th சென்சஸ் வாங்க, ஒரு சில இடத்துல 16th சென்சஸ் வாங்க. ஏன்னா இந்த முதல் சென்சஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, பட் 16th சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 16th சென்சஸ் வந்து 2021 கண்டக்ட் பண்ண வேண்டியது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக் வி போஸ்ட்போன்ட் இட். அது போஸ்ட்போன் ஆனதுனால நம்ம அந்த சென்சஸ் ப்ராசஸை தள்ளி போட்டது இது வரைக்கும் ஆரம்பிக்கல. ஸோ தி 16th சென்சஸ் இஸ் பீங் ஸ்டாப். ஸோ திஸ் இஸ் தி பிரீஃப் ஸ்டோரி. ஸோ நம்மளுடைய இந்த சென்சஸ் டேட்டால இருந்து இதுல வந்து 1931ல எடுத்த அந்த சென்சஸும் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சென்சஸ் பிகாஸ் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சென்சஸ் விச் எனுமரேட்டட் தி காஸ்ட் டீடைல்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற கேஸ்டோடைய பாப்புலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டா மெஷர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1931க்கு அப்புறம் 2011ல தான் வந்து வி மெஷர்ட் தி காஸ்ட் சென்சஸ். காஸ்ட் சென்சஸ்னா என்னதுன்னா ஒரு காஸ்ட் சப் கேட்டகரியை சேர்ந்தவங்களுடைய டேட்டாவை தனியா எடுக்கிறது. ஸோ தட் அது வந்து ரிசர்வேஷன்ஸ் ஆர் ஆல் தோஸ் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ காஸ்ட் பேஸ்டு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஸோ இந்தியாஸ் பாப்புலேஷன். ஸோ இது வந்து ஓவராலா சென்சஸ் நம்ம எதுக்கு எடுக்கிறோம், பாப்புலேஷன் க்ரோத் பத்திங்கிறது ஒன் ஆஃப் தி பர்பஸ் தான். ஸோ அதான் கிளாசிக்கா படிக்கிறதுனால நான் அந்த கிராஃப் மட்டும் எடுத்துக்கிட்டேன், எல்லா கிராஃபும் எடுத்துக்கிட்டு எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1901ல இருந்து பாத்தீங்கன்னா 1911ல இருந்து 1921 வரும்போது பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. தட் இஸ் தி ஒன்லி சென்சஸ் வேர் வி ஃபேஸ் தி பாப்புலேஷன் டிக்ளைன். மிச்ச எல்லா சென்சஸ்லயும் தேர் ஹஸ் பீன் அ growth in the population. ஸோ பாப்புலேஷன் growth இங்க பாருங்க, இட் இஸ் க்ரோயிங் தான். ஸோ ஏன் வந்து 1921 சென்சஸ்ல வந்து பாப்புலேஷன் வந்து சடனா வந்து குறைஞ்சது அப்படிங்கிறது வி ஹவ் டு திங்க். ஏன் ரெண்டுமே போத் தி ரீசன்ஸ். ஒன்னு வந்து வேர்ல்டு வார்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனால் அதை விட முக்கியமான டெத் வந்து என்னன்னா ஃப்ளூ தான். ஸோ ஸ்பானிஷ் ஃப்ளூ ஆஃப் 1918 இட் பிகேம் அ குளோபல் ஃபினாமினன் பேண்டமிக். அப்போ அந்த பேண்டமிக்ல ஆல்மோஸ்ட் 12 மில்லியன் பீப்புள் வந்து டைட் இன் இந்தியா. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இம்பாக்ட் கிரியேட்டர். அதனால குறைஞ்சது. மிச்சது எல்லாமே இட் ஸ்டார்டட் டு இன்க்ரீஸ். ஸோ இதுதான் வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து 1981 சென்சஸ் வரைக்கும் பாப்புலேஷன் growth ரேட், இப்போ வந்து இந்த ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா இட் இஸ் பாப்புலேஷன் growth ரேட். இந்த பாப்புலேஷன் growth ரேட் பாசிட்டிவா இருந்தது வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்குது எப்போ 1981க்கு அப்புறம். ஸோ 1981க்கு அப்புறம் அமௌண்ட் ஆஃப் growth ரேட் அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆனாலும் the population is increasing because of population momentum அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பாப்புலேஷன் மொமெண்டம். இது growth ரேட் குறைஞ்சாலும் அதோடைய அந்த people who are born அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங் அப்படிங்கிறதுனால it is going. And now in 2021 we are in the starting stages of the demographic dividend where we are having majority of the population in the youth. So இந்த மாதிரி ஒரு brief data இருக்கும். இதை பத்தினா இன்னும் ஒரு brief idea வந்து with respect to India and population you can refer the எந்த NCERT India people and economy அந்த 12th standard NCERT of geography வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல they would have discussed about the various stages of population and demographic transition வந்து fundamentals of human geographyல இருக்கும். ஸோ ரெண்டு NCERT உடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாப்புலேஷன் பத்தி இருக்கும். ஸோ அதுல வந்து you have to study. ஓகே, ஸோ GS2 கவர்னன்ஸ்ல சென்சஸ் கொண்டு வரலாம். தட் இஸ் a very important thing. ஸோ சென்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரிஸ் அண்ட் ஹவுஸ் லிஸ்டிங். எந்த ஒரு சென்சஸ் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிப்பாங்க.
ஸோ ஃப்ரீசிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டோடைய பவுண்டரி, அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டோட பவுண்டரி, ஒரு தாலுக்கோட பவுண்டரி, இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் தட் அதை அந்த ஃப்ரீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒரு 3 months ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 3 months கேப் விட்டுட்டு சென்சஸ் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. இந்த சென்சஸ் ப்ராசஸ் ஒரு 11 months போகும். அந்த 11 months முடிஞ்ச உடனே திரும்ப வந்து அந்த ஃப்ரீஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. வில் ஹேவ் தி ப்ராசஸ் வில் பி ஓவர். ஸோ இந்த ஃப்ரீஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டும் வந்து புது புது டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் ஸ்பிளிட் பண்றது, 2 தாலுக்கை ஸ்பிளிட் பண்றது, இந்த மாதிரி வந்து முனிசிபாலிட்டி மாத்துறது, இந்த மாதிரிலாம் மாத்திட்டு இருப்பாங்க. அப்படிலாம் மாத்திட்டு இருந்தா சென்சஸ் கால்குலேஷன்ல கன்ஃபியூஷன் வரும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுண்டரிஸை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த பவுண்டரி லெவலில் அது ஸ்டாட்டிக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 months பீரியட் வந்து அது ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு, ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு தான் வந்து தே வில் ஸ்டார்ட் தி சென்சஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ஃப்ரீஸ் அனௌன்ஸ் பண்ணும்போதே சைமல்டேனியஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ் லிஸ்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஹவுஸ் லிஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து தே வில் கோ அண்ட் லிஸ்ட் டவுன் தி ஹவுசஸ். எந்தெந்த ஸ்ட்ரீட்ல எத்தனை வீடுகள் இருக்கு. இப்போ இந்த தெருவில் 120 வீடு இருக்கு, இந்த தெருவில் 200 வீடு இருக்கு, இந்த தெருவில் 300 வீடு இருக்கு. அப்படி ஒரு ஸ்ட்ரீட்லயும் ஹவு மெனி ஹவுசஸ் ஆர் தேர் அப்படிங்கறத வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஹவுஸ் லிஸ்டிங் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா, எத்தனை வீடுகள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மென்டல் கால்குலேஷன்ல எத்தனை ஆளுங்களை அலோகேட் பண்ணணும், எத்தனை நாள்ல இதை கவர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணணும்ல. இத்தனை வீடு இருக்குன்னா ஒரு வீடுக்கு வந்து கண்டிப்பா வந்து உள்ள வந்தாருன்னா ஒரு 45 to 1 hour ஆயிடும். 45 minutes to 1 hour எடுத்துரும் ஒரு வீட்டுக்கே. ஸோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு எடுக்குது அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் டு பி அப்பாயிண்டட், அதே மாதிரி எத்தனை ஸ்ட்ரீட்டுக்கு போடணும், ஹவு மெனி டேஸ்ல பிளான் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எத்தனை வீடு இருக்குன்னு தெரியணும். ஸோ அதுதான் ஹவுஸ் லிஸ்டிங் ப்ராசஸ். இந்த ஹவுஸ் லிஸ்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்ச உடனே ஸோ அது வந்து ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்கும் 1 month எடுக்கும் கிட்டத்தட்ட. அந்த 1 month ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் phase 2ல தே வில் ஸ்டார்ட் தி சென்சஸ். இந்த சென்சஸ்ல தான் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தட்ட யார் வீட்டில் இருக்காங்களோ அவர்கிட்ட வந்து என்டையர் வீட்டோட டேட்டாவும் வாங்குவாங்க. வாங்கிட்டு கடைசியில் கையெழுத்து வாங்கி நம்ம ஃபிங்கர்ஸ் பிரிண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ சென்சஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீசிங் ஆஃப் பவுண்டரிஸும் ஹவுஸ் லிஸ்டிங் முடியணும். இது 2 முடிஞ்சாதான் சென்சஸே ஆரம்பிக்க முடியும். ஸோ பொதுவாக வந்து சென்சஸோட ஹவுஸ் லிஸ்டிங் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 2011க்கு வந்து நம்ம போய் பார்ப்போம். 2011 உடைய January 1ல வந்து தே ஃப்ரீஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரிஸ். 2011 January 1. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு March 31 வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு March 31 அன்னைக்கு ஹவுஸ் லிஸ்டிங் ஆரம்பிச்சு சென்சஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ March 31ல இருந்து சென்சஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க. ஸோ March 31 of 2011 அப்படிங்கிறதுனால தான் அந்த 2011 சென்சஸ். எந்த இயர்ல மெஷர் பண்றாங்களோ அந்த இயர் தான். டேட்டா ரிலீஸ் ஆகிறது 12-13ல தான் வந்திருக்கும். ஆனா மெஷர்மெண்ட் எந்த பீரியட்ல பண்றாங்களோ அதுதான். ஸோ அப்போ இந்த 3 months கேப் இருக்குல்ல, இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, July 2023 தான் இந்த ஃப்ரீசிங் ஆஃப் பவுண்டரிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ August, September, October. ஸோ October 2023 இருந்து ஆரம்பிச்சு 2023 எண்டிங் ஃபேஸ்ல they will be starting the process அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ வித் திஸ் we can say that they will finish the process maximum by அடுத்த வருஷம் மார்ச்க்குள்ள முடிக்கணும். ஏன்னா மே மாசத்துல திரும்ப வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது. ஸோ அதனால வந்து மே மாசம் எலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த 2024 எலெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிற இஷ்யூ. ஸோ கிளியரா, ஸோ திஸ் இஸ் தி திங். ஸோ மோஸ்ட்லி வந்து 2024 எலெக்ஷன் சென்சஸ் முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ். கிளியரா? ஸோ இதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீசிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் லிஸ்டிங் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ சென்சஸ் த 2 phase ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹவுசிங் சென்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, ஹவுசிங் சென்சஸ், அப்புறமா டெமோகிராபிக் சென்சஸ். ஸோ இந்த ஹவுசிங் சென்சஸ்ல என்ன பண்ணுவாங்க, டேட்டா ஆன் தி ஹவுசிங் கண்டிஷன், ஹவுஸ் ஹோல்ட் அம்யூனிட்டிஸ், அசட்ஸ் பொசஸ்ட் பை தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் கலெக்டட். ஸோ ஹவுசிங் சென்சஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, வீடு வீடா போயிட்டு அந்த ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ்லேயே வந்து ஹவுசிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட் அம்யூனிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் பொசஸ், இது எல்லாமே முடிவு பண்ணிப்பாங்க. அப்புறம் செகண்ட் ஃபேஸ்ல என்ன பண்றாங்க, தே வில் பி டேக்கிங் தி டேட்டா ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன், அப்புறம் வந்து டெமோகிராபிக் கண்டிஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து தே வில் பி மெஷரிங். டேட்டா ஆன் பாப்புலேஷன், எஜுகேஷன், ரிலிஜன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஷெட்யூல் காஸ்டா, ஷெட்யூல் ட்ரைபா, அந்த டேட்டா வந்து தே வில் பி டேக்கிங் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ். பொதுவாக சென்சஸ்ல வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபோடைய டேட்டா வந்து தே ஆர் டேக்கிங் எவர் சின்ஸ் தி இண்டிபெண்டன்ஸ். ஆனா எல்லா கேஸ்ட்டுக்குமே சேர்த்து எடுத்தது தான் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ். ஸோ நீங்க அந்த வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பொதுவாக சென்சஸ்ல SC ST டேட்டா எடுத்துருவாங்க. அது பை டிஃபால்ட்டா 1951 பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பண்ணிட்டு இருக்கோம். ஆனா OBC ரிசர்வேஷன் அந்த கண்டிஷன் அதெல்லாம் எப்போ வந்ததுன்னா 91 அப்புறமா தான் வந்தது. ஸோ அதனால OBCஸ்க்கெல்லாம் ரிசர்வேஷன் வந்து அது ஒரு இஷ்யூ ஆன பிறகு தான் 2021 they started doing the second caste census, that is socio-economic caste census. So census is done based on the Census Act of 1948.
ஸோ இந்தியாவில் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள we are not having a legal provision to conduct a census. கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு மென்ஷன் தான் இருக்கு, என்ன அப்படின்னா constituencies for election will be determined and delimitation will be done based on the census data அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் தான் இருக்கும். ஸோ சென்சஸ் டேட்டா வச்சு தான் நீங்க எலெக்ஷனுக்கான கான்ஸ்டிடியூன்சிஸை முடிவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது அந்த ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. மற்றபடி கான்ஸ்டியூஷன்ல எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. சென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1948 which came before the constitution itself. Constitution came in 49 னா இது 48லயே வந்துருச்சு. ஸோ அந்த ஆக்ட்ல தான் வந்து we are having a legal backing for the entire process. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் சென்சஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராசஸ். பட் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு டேட்டும் கொடுக்கல, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ளிகேஷன் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கல. ஸோ அதனால இட் இஸ் நாட் அன் ஆப்ளிகேஷன் ஆர் லீகலி மேண்டேட்டட் திங் தட் எவ்ரி 10 years they have to do. பட் எவ்ரி 10 years பண்ணாதான் இட் இஸ் குட் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால they are doing it for 10 years. Now because of pandemic we postpone. But US ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா it is explicitly mentioned in the constitution or in their census act. எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரியா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஊர்ல கொடுக்கப்படல. இது வந்து ஒரு டேட்டா. இதே ஒரு ப்ரிலிம் ஸ்டேட்மெண்டா வரலாம். Consider the following statement regarding census. It is mentioned there compulsorily, but நம்ம ஊர்ல இல்ல நம்ம ஊர்ல கம்பல்சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். So that is one thing. So next we'll see the importance of the census. Why census is to be conducted? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன்னா ஒரு மெயின்ஸ்ல வந்து எப்படி கொஸ்டின் வரலாம், the census is being delayed in the recent times. What is the importance of the census? அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். Or what are all the issues with respect to census? இவ்வளவுதான் கேட்க முடியும். ஸோ அதில் இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்ட் வந்து we are going to see. So constitution mandates the census for delimitation of the constituencies and reservation of seats. So delimitation-னா இப்போ தமிழ்நாடுக்கு 234 தொகுதி ஃபார் எம்எல்ஏ எலெக்ஷன், 39 தொகுதி ஃபார் எம்பி எலெக்ஷன், இந்தியா ஃபுல்லா 545 சீட்ஸ் அப்படிங்கறது அந்த delimitation பண்றோம்ல, அந்த பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்றோம்ல. So that is based on the data of the population and that population data is taken from the census. அதே மாதிரி SC ST பீப்புளுக்கு சீட்ஸ் ரிசர்வ் பண்றோம். 15% of the seats is reserved for SCs and 7%, 7.5 for the STs அப்படிங்கறத நம்ம ரிசர்வ் பண்றோம்ல. அந்த ரிசர்வ்டு தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கும். ஸோ அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல இப்போ சிதம்பரம் இஸ் அ ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி, நீல்கிரிஸ் இஸ் அ ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி. ஸோ அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸை எப்படி நம்ம முடிவு பண்றோம் அப்படிங்கிறதுனா பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி SC people population or ST people population within the constituency. ஸோ அந்த பர்சன்டேஜை வச்சுட்டு தான் முடிவு பண்றோம். இஃப் த பாப்புலேஷன் இஸ் ஹையர், இப்போ தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்கு, 39 தொகுதியில எந்த தொகுதி வில் பி ரிசர்வ் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்றோம்? அந்த கான்ஸ்டிடியூன்சி வைஸ் டேட்டால எதுல வந்து SC ST பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் அதை வச்சு தான் பண்றோம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். இப்போ நம்ம சென்சஸ் அப்டேட் பண்ணாம 10 வருஷம் கழிச்சு இப்போ ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து MP MLA எலெக்ஷன்ல ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்காது. பட் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூன்சி லெவல்ல இந்த ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது பெருசா மாறாது. கரெக்டா? அந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஆனா ஒரு வில்லேஜ் லெவல்ல மாறும்ல, ஒரு சில வில்லேஜஸ்ல இது ஹையா இருக்கும், ஒரு சில வில்லேஜஸ் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது வில்லேஜ் லெவல் டேட்டா வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் யூ கேன் பிளான் தி ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் டீலிமிடேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூன்சிஸ். ஸோ வில்லேஜ் லெவல் டேட்டா கிடைச்சாதான் அந்த டீலிமிடேஷன் பண்ண முடியும். அதனாலதான் we need to do the census. That is one thing. So அதே மாதிரி வந்து village level data is needed to reserve seats. So அதனாலதான் வந்து the second important thing. First thing அது second thing. So delimitation of constituencies வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், 1971 census data படி இருக்கிற population level வச்சுதான் we have finalized the number of seats. We have finalized the number of seats அப்படின்னா இப்போ தமிழ்நாடுக்கு 39 அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி 234 அப்படின்னு இருக்குல்ல MP MLAக்கு, அந்த நம்பர் அப்படிங்கிறது இட் வாஸ் ஃபைனலைஸ் பேஸ்ட் ஆன் 1971 பாப்புலேஷன் அண்ட் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ டில் 2026 வரைக்கும் we have extended it. ஓகே, இப்போ 2026க்கு அப்புறம் ஒரு டீலிமிடேஷன் நடக்குது அப்படின்னா there is a possibility அதுக்கப்புறமா பண்ண டீலிமிடேஷன் எல்லாத்துலயும் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸை மாத்தல, வெறும் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டிடியூன்சியோட பவுண்டரிஸை மட்டும் தான் மாத்தினாங்க. ஸோ இப்போ சென்னை வந்து வடக்கு, தெற்கு, மத்திய சென்னை அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டிடியூன்சியோட பவுண்டரி மாத்திருப்பாங்க. இப்போ 2000 இப்போ நீங்க 2001 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா புரசை தொகுதி அப்படின்னு ஒரு தொகுதி வந்து தமிழ்நாட்டில் இருந்தது 234ல புரஷவாக்கம். இப்போ அந்த தொகுதிங்கிறதே இல்லை. இப்போ அது பாதி வில்லிவாக்கம் போயிடுச்சு, பாதி எழும்பூருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆனா 234ங்கிறது ஃபிக்ஸ்டு தான். ஸோ 234க்குள்ள பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பவுண்டரிஸை மாத்தி புது கான்ஸ்டிடியூன்சி தான் உருவாக்குறாங்க. ஏன்னா 1971 ஏன் அப்ப 1971ல ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி பாப்புலேஷன். ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து ஃபேமிலி பிளானிங் அண்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து they would have implemented all these family planning thing and everything. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும். அவங்களோட பாப்புலேஷன் குறையறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸை குறைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் குறைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த டசில் வந்துருச்சு. ஸோ அதனாலதான் 1971 டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த 39 வச்சுட்டு இருக்காங்க.
இப்போ பிரசன்ட் பாப்புலேஷன் கண்டிஷன்ஸ் படி நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட 39 குறைஞ்சு 30 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யூபியோட 70 இன்க்ரீஸ் ஆகி 100க்கு மேல போகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் ஹஸ் சேஞ்ச். ஸோ இப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா வந்து இந்தியா ஃபுல்லா மாறிடும். இப்போ தமிழ்நாட்டோட ரெப்ரஸன்டேஷன் குறையுது அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா 1970 ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் அதோட டியூ டேட் வந்து 2026. 2026ல எய்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இல்ல மாத்துவாங்க. இது ரெண்டுத்துல எது நடக்கணும்னாலும் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா தேவை. 2011 சென்சஸ் டேட்டா வச்சு பண்ணா இட் டோன்ட் பி அக்யூரேட். ஸோ தட் இஸ் another important thing. 2026க்குள்ள கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் வந்து ஒரு இஷ்யூ வரப்போகுது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see how it is going to go. இல்ல புது பார்லிமெண்ட் பில்டிங்ல வந்து 888 சீட்ஸ் வச்சு கட்டியிருக்கோம். எப்பவுமே பார்லிமெண்ட்ல நம்ம வந்து லோக்சபால 545 தான் சீட்ஸ் தொகுதிகள். ஸோ அப்போ 545 எம்பிஸ்க்கு தான் சீட்ஸ் இருக்கு. ஆனால் நியூ பார்லிமெண்ட்குள்ள 888 சீட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி மோர் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா 2026 delimitation is going to be very interesting with respect to politics. Census alone can provide the population data, literacy, income. Swachh Bharat வந்து number of people in the villages who are using toilet அப்படிங்கிற டேட்டா எல்லாமே இந்தியா ஃபுல்லா எடுக்க முடியுமா? ஏன்னா ஸ்வச் பாரத் வந்து 2014ல அதுக்கப்புறம் நிறைய டாய்லெட் கட்டியிருக்கோம். 2011ஓட டேட்டா வச்சு ஏதோ எக்ஸ்ட்ராபுலேஷன் வச்சு தான் ரஃபா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் யூசிங் டாய்லெட் அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து வில்லேஜ் லெவல்ல நீங்க போய் எடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராபுலேஷன் ஆர் சாம்பிள் சர்வே வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த வில்லேஜ் லெவல் டேட்டா கிடைச்சாதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்க முடியும். லிட்ரஸி லெவல் ஆஃப் இந்தியாவை வில்லேஜ் லெவல்ல எடுக்கணும் அப்படின்னா அட் ஸ்டேட் லெவல் அட் நேஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்டிங் சாம்பிள் சர்வேல இருந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிக்கலாம். ஒரு ரேஷியோ மல்டிப்ளை பண்ணி இந்தியா ஃபுல்லா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒரு வில்லேஜ் லெவல் உங்களால அப்படி பண்ண முடியாது. கரெக்டா எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ வில்லேஜ் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, தாலுக் லெவல்ல தெரியணும்னா கண்டிப்பா சென்சஸ் பண்ணணும். ஸோ அப்போதான் வந்து ஒரு வில்லேஜ் லெவல் டெவலப்மெண்ட்டை நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ வில்லேஜ் லெவல் டேட்டா வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்ட்ராபுலேட். ஸோ சாம்பிள் சர்வே ஒன்ட் ஒர்க். சாம்பிள் சர்வே ஒர்க் ஒன்லி அட் தி ஹையர் ஜியோகிராபிக் லெவல்ஸ். ஸோ சென்சஸ்னு ஒன்று நடந்தாதான் வில்லேஜ் லெவல் டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 2011 டேட்டா வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ பாப்புலேஷன் டேட்டா, லிட்ரஸி, இன்கம், ஸ்வச் பாரத்ல how many toilets have been used, housing and amenities for every village and town in the country தேவைன்னா you need census. Rural urban distribution of the population is rapidly changing over the years and some cities have been growing faster than others. So recent timesல urbanization of India அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா 39% அப்படின்னு சொல்லுவாங்க, or 36% அப்படின்னு சொல்லுவாங்க 2011 சென்சஸ் டேட்டா படி. ஸோ கண்டிப்பா இந்த 15 வருஷத்துல it would have exceeded 40 and above, 45 கிட்ட வரைக்கும் கூட போயிருக்கலாம் அர்பனைசேஷன். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இன்னும் வந்து 2011 டேட்டா வச்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா அர்பனைசேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீசிங் ப்ராசஸ் இன் இந்தியா. ஸோ எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் 2011 டேட்டா வச்சு நம்ம பாலிசிஸ் எல்லாம் பிளான் பண்றோம், நம்ம வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் பிளான் பண்றோம் அப்படின்னா இட் ஒன்ட் பி அக்யூரேட். இப்போ 2011 இப்போ வந்து சென்னையில வந்து நீங்க வந்து ஒரு ட்ரைனேஜ் பைப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில ஒரு ட்ரைனேஜ் பைப் போடுறீங்க அப்படின்னா ஸோ இத்தனை பாப்புலேஷன் இங்க இருக்காங்க, இத்தனை பாப்புலேஷனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பைப் தேவை, இல்ல இவ்வளவு பெரிய ஒரு இது தேவை அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரண்ட் பாப்புலேஷன் டேட்டா இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். அப்பதான் ஃபியூச்சரிஸ்டிக்கா கூட பிளான் பண்ண முடியும். 2011 டேட்டா வச்சுட்டு போட்டோம்னா அது 10ஆம் தான் போகும். ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ அர்பன் பிளானிங், ரூரல் பிளானிங் எல்லாத்துக்கும் யூ நீட் சென்சஸ் டேட்டா, அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு பி ப்ராப்ளமேட்டிக். சென்சஸ் டேட்டா இஸ் யூஸ் crucial ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தான் எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா the number of people who are getting benefited out of national food security act வந்து it is 75% in the village areas and it is 50% in urban areas. So roughly வந்து average வந்து 66.66% of the population வரும், which is 80 crore. ஸோ 80 கோடி மக்களுக்கு நம்ம ரேஷன் கொடுக்குறோம், 80 கோடி மக்களுக்கு ரேஷன் கொடுக்குறோங்கிறதா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார், எல்லாரும் சொல்றாங்க. பட் ஆக்சுவலா எத்தனை பேருக்கு ரேஷன் போகுது அப்படின்னு பார்த்தா 92 crore போயிட்டு இருக்கு. உங்க லாஜிக் புரியுதா? அது 80 கோடி பேர்னு எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா 2011 சென்சஸோட டேட்டா படி அர்பன் ஏரியால எவ்வளோ, ரூரல் ஏரியால எவ்வளோ, 2011ஓட கேஸ்ட் சென்சஸ் வச்சு சொல்றாங்க. ஆனா இப்போ வருஷம் எத்தனை பேருக்கு ரேஷன் போகுதுன்னு பார்த்தா 92 crore போயிருக்கு. ஸோ உங்க லாஜிக் புரியுதா? ஸோ அப்போ அர்பன் ரூரல் ஏரியால 80 crore இருக்கிறது 92 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒரு 12 கோடி எக்ஸ்ட்ராவா போயிருக்கு. ஸோ தட் இஸ் தி பாப்புலேஷன் ரைஸ் விச் இஸ் நாட் பீங் அக்கௌண்டட் வில் பிளானிங். இப்போ கவர்மெண்ட் பிளான் பண்றப்போ 80 கோடி இன்டூ ஒருத்தருக்கு வந்து 100 ரூபாய் அப்படின்னா 80 கோடி இன்டூ 100ன்னு போட்டு தான் பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா அங்க 92 crore இருந்தாங்கன்னா பட்ஜெட் பத்தாது. இப்போ எம்ஜி நரேகால ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க, ஏன் அது பத்த மாட்டேங்குது எவ்ரி இயர்? ஏன்னா இவங்க கிட்ட 2011 டேட்டா வச்சு நம்ம பிளான் பண்றாங்க, இல்ல ஒரு சாம்பிள் சர்வே விச் வாஸ் டேக்கன் வச்சு பிளான் பண்றாங்க. ஸோ அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பாக்குறப்போ அது கிரவுண்ட் லெவல்ல அது மேட்ச் ஆகாம போகுது. அதனால தான் ஒரு வாட்டியும் பட்ஜெட்டை வந்து அவங்க வந்து அடிஷனல் கிராண்ட்ல கொடுத்து வந்து they have to increase the budgetary allocations every day. ஸோ அதனால ஒரு ஸ்கீம் பிளான் பண்ணனாலும் தேவை. அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் 2011 சென்சஸ் வச்சு தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
2011 சென்சஸ் தான் நம்ம பார்த்தோம் ரீசெண்டா, கரெக்டா? 2011 சென்சஸ் டேட்டா வாஸ் யூஸ்டு. ஸோ பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் நோ. ஸோ 12 இயர்ஸ் ஆன பிறகு இன்னும் அந்த டேட்டா வச்சுட்டு தான் ஸ்டேட்டுக்கு நம்ம ஃபண்ட் அலோகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இட் ஒன்ட் பி அக்யூரேட். இம்பாக்ட் ஆஃப் பேண்டமிக் அண்ட் டெத் ஆன் தி ஏஜ் அண்ட் டெத்ஸ் ஆன் தி ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ இன்னும் வந்து பேண்டமிக்ல எவ்வளோ டெத் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த அக்யூரேட் வேல்யூ நமக்கு கிடைக்கல. ஸோ அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். சென்சஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேண்டமிக்கோட சடன் டெத் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல 1918 வந்த பேண்டமிக்னால 1921 சென்சஸ் டேட்டா வந்து வி ஹேட் அ நெகட்டிவ் growth ரேட் ஆஃப் பாப்புலேஷன். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து 1918 வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து இந்தியன் பாப்புலேஷன்ல கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா 2020 வந்த பேண்டமிக் ஆல்சோ வில் பி கிரியேட்டிங் அ வெரி பிக் ஹியூஜ் இம்பாக்ட் இன் தி ஏஜ் செக்ஸ் பிரமிட். ஸோ ஏஜ் செக்ஸ் பிரமிட் ஆஃப் இந்தியாவே வந்து ஆல்டர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா சென்சஸ் டேட்டா தேவை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோகிராஃபிக் டிஸ்ரப்டர் பேண்டமிக். ஸோ அந்த டெமோகிராஃபிக் டிஸ்ரப்டர் வந்ததுனால we have to do the census. It acts as the frame for other sample survey. நம்ம எந்த ஒரு சாம்பிள் சர்வே வச்சாலும் ஒரு 1000 பேர் 10,000 பேர் எடுத்துட்டு மெஷர் பண்ணி அதை இந்தியா ஃபுல்லாக மாத்திரப்ப நம்ம என்ன பண்றோம், இன்டூ சம்திங் போடுறோம். அந்த இன்டூ சம்திங் எடுக்கிறதுக்கு நம்ம சென்சஸ் டேட்டாவை தான் ஒரு ஃப்ரேமா எடுக்கிறோம். சென்சஸ் டேட்டால அது எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அந்த கான்ஸ்டன்டே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த சென்சஸ் இல்லை அப்படின்னா இட் ஓன்ட் பி ஈவன் சாம்பிள் சர்வே ஓன்ட் பி அக்யூரேட். இப்போ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 அது கூட நம்ம 2011 சென்சஸ் தான் ஒரு ஃப்ரேமா வச்சு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணோம். ஸோ இந்த சாம்பிள் சர்வே ஒர்க் ஆகணும்னாலும் உங்களுக்கு சென்சஸ் தேவை. சென்சஸ் இருந்தால் தான் சாம்பிள் சர்வே வில் ஒர்க். உங்க லாஜிக் புரியுதா? ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஃபைனலி வந்து நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஸோ நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், ஸோ என்பிஆர் என்ஆர்சி அப்படிங்கிற இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து வில் சி. ஸோ என்பிஆர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, என்ஆர்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ரெண்டுத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாது. நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், ஸோ நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்பிஆர் அப்படிங்கிறது வந்து 2010 கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற யூஷுவல் ரெசிடென்ஸோடைய டேட்டா. யூஷுவல் ரெசிடென்ஸ் அப்படின்னா யாரு? யூஷுவல் ரெசிடென்ஸ்னா இந்தியாவில் தங்கி வாழ்றவங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு ஏரியால 6 மாசமா தங்குறாரு. நீங்க வந்து ஒரு இடத்துல 6 மாசம் தங்கிட்டீங்க, அடுத்த 6 மாசமா அங்கதான் தங்க போறீங்க அப்படின்னா யூஷுவல் ரெசிடென்ஸ். இப்போ நீங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க, இல்ல திருச்சியில இருந்து இங்க வந்திருக்கீங்க, திருச்சியில இருந்து வந்து இங்க தங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க வந்து உங்களுக்கு 6 மாசம் வந்து தங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெசிடென்ட் ஆஃப் சென்னை தான். யூ ஒன்ட் பி கன்சிடர் ரெசிடென்ட் ஆஃப் திருச்சி. உங்க லாஜிக் புரியுதா? அடுத்த 6 மாசம் இங்க தான் இருக்க போறீங்க, இந்த ப்ரிலிம்ஸ் முடிக்கிற வரைக்கும் இங்க தான் இருக்க போறீங்க. ஸோ அப்போ ஒரு வருஷமா நீங்க இருக்கீங்கன்னா நீங்க திருச்சிக்காரர் கிடையாது, இல்ல மதுரைக்காரர் கிடையாது, நீங்க சென்னையோட ரெசிடென்ட் தான். ஐ மீன் வித் ரெஸ்பெக்ட் டு என்பிஆர். ஸோ என்பிஆர் இஸ் நாட் மெஷரிங் தி சிட்டிசன்ஷிப் ஆர் நாட் மெஷரிங் எனிதிங். இட் இஸ் ஜஸ்ட் மெஷரிங் தி ரெசிடென்ஸ். இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டா. ஸோ இதான் வந்து என்பிஆரோட டேட்டா. சம்திங். ஸோ என்பிஆர் இஸ் டேக்கிங் த சேம் டேட்டா சிமிலர் டு ஆதார். ஸோ என்பிஆர் கொண்டு வந்து அதே டைம்ல நம்ம ஆதாரும் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஸோ என்பிஆர்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதை ஆரம்பிக்கும் போதே நம்ம அதுவே பயோமெட்ரிக்ஸோட லிங்க் பண்ணி நம்ம அதுவும் பயோமெட்ரிக்ஸ் டேட்டாவும் சேர்த்து எடுத்துக்கலாமே அப்படிங்கிறது முடிவு பண்ணதுனால நம்ம அதுக்கப்புறம் ஆதார் வந்த பிறகு ஆதார் டேட்டாவே நம்ம ரெசிடென்ட் டேட்டாவா யூஸ் பண்ணிட்டோம். அதனால என்பிஆரோட சிக்னிஃபிகன்ஸ் குறைஞ்சிடுச்சு. ஸோ என்பிஆர்லேயும் ஒன்றும் இருக்க போதில்லை, டெமோகிராஃபிக் டேட்டாஸ் தான் இருக்க போகுது. ஓகே, டெமோகிராஃபிக் டேட்டா தான் அது. ஸோ ஆதார் வந்ததுனால அதோட சிக்னிஃபிகன்ஸ் குறைஞ்சிச்சு. பட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நம்ம திரும்ப என்பிஆர் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தே ஹவ் செட் திஸ். ஸோ அதுதான் வந்து 2020 வந்து தே பிளான். ஆக்சுவலி இப்போ 2021 சென்சஸோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஃப்ரீஸ் எப்போ பண்ணியிருந்தாங்கன்னா 2020 ஜனவரி 1 தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 31 ஆஃப் 2020 தான் சென்சஸ் ஆரம்பிக்கிற பிளான்ல இருந்தது. எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணிட்டோம், எம்ப்ளாயி எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, ட்ரைனிங் கொடுத்தாச்சு, கொஸ்டினியர் ரெடி பண்ணியாச்சு, லாக்டவுன் வந்துருச்சு. தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ அந்த கொஸ்டினியர்ல தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த சென்சஸ் பண்ணும்போதே கூடவே என்பிஆர் டேட்டாவே அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கொடுத்துச்சு. அது ஏன் கான்ட்ரவர்சி கொடுத்துச்சு அப்படின்னா 2019 கவர்மெண்ட் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து கூடவே வந்து என்ஆர்சி நம்ம அப்டேட் பண்ணலாம், அசாமோட என்ஆர்சி அப்டேட் பண்ணாங்க. என்ஆர்சினா நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஃபார் சிட்டிசன்ஸ், இந்தியாவுடைய சிட்டிசன்ஸோடைய டேட்டா எடுக்கிறது. ஸோ அதுல இந்த 2019 வந்து அந்த சிஏஏ கான்ட்ரவர்சினால இது வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியலா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிஸ்க் வந்து இது கூட அசோசியேட் ஆனதுனால பீப்புள் வேர் அப்ஜெக்டிங். அதே மாதிரி கொஸ்டினியர்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்ஷனபிளா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதனால இந்த சென்சஸ் கூட என்பிஆர் பண்ணக்கூடாது, அப்படி நீங்க என்பிஆர் பண்ணீங்கன்னா வில் பாய்காட் சென்சஸ் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் முடிவு எடுத்தாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து 2020 பேண்டமிக் முன்னாடி அதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே வைரஸ் வந்து எல்லாரும் அடிச்சு உட்கார வச்சு எல்லாரும் வீட்டுல சும்மா உட்காருங்க, போங்க போங்க அப்படின்னு. ஸோ அதனால வந்து அது அப்படியே போயிடுச்சு. இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறப்ப திரும்ப அதுவும் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ என்பிஆருக்கு என்ஆர்சிக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது வந்து பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், இது வந்து ரெசிடென்ட்ஸோட டேட்டா எடுக்குது, இது சிட்டிசன்ஸோட டேட்டா எடுக்குது. இப்போ ரெசிடென்ட் அப்படின்னா இந்தியாவில சிட்டிசன் இல்லாதவங்களும் இருக்கும், ஃபாரின்ல இருந்து வந்து இந்தியாவில் இருக்காருன்னா அவரோட டேட்டா இருக்கும், ஏன்னா அவரு இங்க ரெசிடென்ட் தானே, விசா வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு.
ஸோ சிட்டிசன்ஷிப்ல இந்தியன் சிட்டிசன்ஸோட டேட்டா மட்டும் தான் இருக்கும். ரெண்டு வந்து வேற வேற கான்செப்ட். என்ஆர்சி வந்து நம்மளுடைய இந்தியாக்கான என்ஆர்சி வந்து கடைசியா நம்ம பண்ணது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா. அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணவே இல்லை. நம்ம அதை அப்டேட் பண்ணது வெறும் வந்து யாருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசாமுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணல அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கேன் பி அக்வயர்ட் இன் இந்தியா த்ரூ பர்த் அண்ட் டிசென்ட் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அந்த 1950 பண்ண அந்த என்ஆர்சியோடைய அந்த சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேரம்பேத்திகள் தான் நம்ம. கரெக்டா? ஸோ அதனால நமக்கு நேச்சுரலா சிட்டிசன்ஷிப் வந்துருச்சு. ஸோ வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. உங்க லாஜிக் கொஞ்சம், அதனால அதை அப்டேட் பண்ணவே இல்லை. ஆனா அசாம்ல 1971 வார் நடந்ததுனால வி ஹேட் ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் இமிகிரண்ட்ஸ் கமிங் ஃப்ரம் பங்களாதேஷ் அப்படிங்கிறதுனால இட் சேஞ்ச் தி டெமோகிராஃபி ஆஃப் தி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ங்கிறதுனால வி வாண்டட் டு அப்டேட் அப்படிங்கிறது தான் அசாம் அக்கார்ட் ஆஃப் 1986 முடிவு பண்ணாங்க. அதனால வி கண்டக்டட் தி என்ஆர்சி. அதை ரீ அப்டேட் பண்ணி அவங்களை திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிறதுனால அந்த கான்ட்ரவர்சி வந்து. ஸோ தட் இஸ் திங் ஹியர். ஸோ இதுதான் வந்து என்ஆர்சிக்கும் என்பிஆருக்கும் உள்ள இஷ்யூ விச் இஸ் கமிங். ஸோ திரும்ப வந்து இந்த என்பிஆர் இஷ்யூ ஆரம்பிக்கிறப்போ அந்த கொஸ்டினியர்ல திரும்ப வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வரலாம் அப்படிங்கிற மாதிரி பீப்புள் ஆர் திங்கிங். அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் டேட்டா வந்து சென்சஸ் கூட பண்ணும்போது கண்டிப்பா டென்ஷன்ஸ் வரப்போகுது. தட் ஷுட் பி அட்ரஸ். ஓகே, கொஸ்டினியர்ல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஆல்ரெடி சென்சஸ் லேட்டு, இதுல இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து நாங்க டேட்டாவை கொடுக்க மாட்டோம், இப்போ உடனே வந்து எப்படின்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவிடும், இது வந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த வில்லேஜ் நாங்க பாய்காட் பண்றோம், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க பாய்காட் பண்றோம், ஒரு ஸ்டேட்டே நாங்க பாய்காட் பண்றோம் அப்படின்ட்டாங்கன்னா சென்சஸ் ப்ராசஸ் தான் டிலே ஆகும். ஸோ அதனால என்பிஆர் ப்ராசஸை பண்ணி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியா இல்லாம ஃபர்ஸ்ட் சென்சஸ் முடிச்சிடலாம், அந்த மாதிரி இல்லாம பண்ணிடலாம். அப்படி நம்ம என்பிஆர் பண்ற மாதிரி இருந்தாலும் வித் தி கன்சென்சஸ் பேஸ்ட் ஆன் தி கன்சல்டிங் ஆல் தி ஸ்டேட்ஸ் நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு கொஸ்டின் முடிவு பண்ணிட்டு என்பிஆர் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்பிஆர்னால சென்சஸ் தடப்பட்டக்கூடாது, சென்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் தி திங் விச் யூ ஆர் டிஸ்கசிங். ஸோ காமனா வந்து ஒரு கன்சென்சஸ்ல ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி என்பிஆர் ப்ராசஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் இஃப் இட் ஆல் இட் இஸ் கோயிங் டு பி ஆடட் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் டெல்லிங். ஸோ என்பிஆருக்கு சென்சஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சென்சஸ் இஸ் அனானிமைஸ்டு டேட்டா, என்பிஆர் இஸ் அ நான் அனானிமைஸ்டு டேட்டா. அனானிமைஸ் டேட்டாக்கும் நான் அனானிமைஸ் டேட்டாக்கு என்ன வித்தியாசம்? இப்போ சென்சஸ்ல உங்களுக்கு எடுக்கிறாங்கல்ல, அது வெறும் டேட்டா மட்டும் தான் போகும், உங்க பேர் போகாது. உங்களுக்கு புரியுதா? சென்சஸ்ல வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் 5 அவ்வளவுதான் போகும். அதுல 2 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க அப்படிதான், அதுதான் போகும். அவங்களோட நேம் போகாது, அந்த நேம் டீடைல்ஸ் தான் போகாது, பர்சனல் டீடைல்ஸ் போகாது. யூ கேனாட் ஐடென்டிஃபை an individual out of the census and data taken from the census is confidential. Even a court of law or Supreme Court also cannot open and see. எந்த அவங்களோட நேம் எடுக்கக்கூடாது, வெறும் அந்த ஷீட் வந்து அனானிமைஸ்டா தான் இருக்கும். இந்த வீட்டுல 5 பேரு, இத்தனை பாய்ஸ் இத்தனை கேர்ள்ஸ், அவங்களோட ஏஜ் இது 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 அவங்க இது பண்றாங்க. அதே மாதிரி அந்த டேட்டா வந்து யூ கேனாட் யூஸ் இட் ஃபார் எனி அதர் பர்பஸ் அண்ட் அனானிமிட்டி ஷுட் பி ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது இருக்கு. என்பிஆர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அனானிமைஸ். உங்க நேம் எடுக்க போறோம், டெமோகிராபிக் டீடைல்ஸ் எடுக்க போறோம், பேரோட அது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரியா மாறப்போகுது, ஒரு ஐடி மாதிரி. ஆதார் வந்ததுனால இப்போ எப்படி பேமெண்ட்ஸ் பேங்க் யூபிஐ வந்ததுனால பேமெண்ட்ஸ் பேங்க் யூஸ் இல்லாமல் போச்சு, அதே மாதிரி ஆதார் வந்ததுனால என்பிஆர்ங்கிறது யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ ஆதார்ல உங்க பேர் இருக்குல்ல, உங்களோட நம்பர் போட்டா அவங்களோட பேரோட சேர்ந்து வருதுல்ல, தட் இஸ் நாட் அனானிமைஸ். ஸோ அதான் சென்சஸ்க்கும் என்பிஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது அனானிமைஸ் தான் நான் அனானிமைஸ் தான். அந்த இஷ்யூல கூட ஒரு கொஸ்டினியர்ல ஒரு இஷ்யூ வந்தது. நம்ம வந்து ஒரு நான் அனானிமைஸ்ட் எடுக்கும்போது அனானிமைஸ்டான ஒரு இஷ்யூ வந்து சென்சஸ் பண்ணும்போது நான் அனானிமைஸா இருக்கிற ஒரு என்பிஆரையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா தட் மைட் பி மிஸ்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்கு. என்ன வியூ அப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு என்டையர் டீடைல்ஸ் ஆஃப் தி பர்சன் வந்து பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மைட் பி யூசிங் இட் அண்ட் தே மைட் பி யூசிங் இட் ஃபார் தி எலெக்ஷனியரிங் பர்பசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த டேட்டா வந்து பிரைவேட் செக்டர் பார்ட்டிக்கு போனா தே மைட் யூஸ் இட். ஏன்னா இந்த காலம் வந்து தி டேட்டா ரெவல்யூஷன், டேட்டா இஸ் தி ஆயில் அப்படின்னு சொல்றோம். அந்த டேட்டா வந்து எல்லாருக்கும் போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் தி ஃபர்ம்ஸ் மைட் பி யூசிங் இட் ஃபார் தி ப்ராஃபிட்டேரிங் பர்பசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அனானிமைஸ்டு திங்கையும் நான் அனானிமைஸ் திங்கையும் ஒரே டைம்ல பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கு. ஸோ இது எல்லா கன்சர்ன்ஸ்னால தான் அந்த என்பிஆர் இஷ்யூ 2020 வந்துச்சு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஹவு தே ஆர் கோயிங் டு அட்ரஸ், யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட். ஸோ இதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சென்சஸ் அண்ட் வை சென்சஸ் டு பி கண்டக்டட். சென்சஸ் கண்டக்ட் பண்ணா என்னென்ன இஷ்யூஸ் வரப்போகுது? ஏன்னா 100% கோஆபரேஷன் இருந்தால் தான் அக்யூரேட் டேட்டா கிடைக்கும். ஸோ எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் எல்லாரும் கோஆபரேஷன் நம்ம ஈடுபடுத்தி உள்ள கொண்டு வரப்போம். அதே மாதிரி 2023 சென்சஸோட புது அம்சங்கள் என்னென்ன நிறைய இருக்கு, எதை சொல்றது எதை விடுறதுனே தெரியல. ஸோ இந்த சென்சஸ்ல நியூவா கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிடைஸ் சென்சஸ். ஃபுல்லா டேப்ல தான் பண்ண போறாங்க, பழையபடி பேப்பர் வச்சுட்டு பண்ண போறது இல்ல. டிஜிடைஸ் சென்சஸா இருக்கு. டிஜிடைஸ் சென்சஸ்னா அப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் கொண்டு வரணும், தட் இஸ் an இஷ்யூவா கூட நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அப்படிங்கிறதுல குடும்ப தலைவர் அப்படிங்கிறதுல 3rd ஜெண்டரையும் நம்ம ஆட் பண்ண போறோம். டிரான்ஸ்ஜெண்டர் ஹவுஸ் ஹோல்ட்ஸையும் குடும்ப தலைவர் தலைவியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3rd ஜெண்டர்லயுமே ஒரு ஃபேமிலி ஹெட் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு புதுசா we are going to bring in.
ஸோ இதுதான் ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இயர் சென்சஸ். மிச்சபடி நீங்க சென்சஸ் நடக்கிறப்போ நம்ம எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ நிறைய ஆர்டிகல் வரும், திரும்ப வந்து நானே ஏதாவது கதை சொல்லுவேன், அன்னைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம வில் சி. நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு தி நெக்ஸ்ட் எடிட்டோரியல். This I have taken from Express, Taming the Defined Bugs. ஸோ இது வந்து ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பத்தின ஒரு எடிட்டோரியல். ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? AMR. ஸோ AMR இஸ் a very important health issue with respect to public health. ஸோ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு சில கிருமிகள் வருது, கரெக்டா? இந்த கிருமிகள்லாம் நம்ம உடம்புக்குள்ள வருது, லைக் இட் கேன் பி பாக்டீரியா ஆர் வைரஸ் ஆர் ஃபங்கை, ஏதோ ஒன்று. அது நம்ம உடம்புக்குள்ள போறப்போ we are getting the disease. ஓகே, இப்போ அது சால்மோனெல்லா டைஃபி உள்ள போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? டைஃபாய்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம SARS-CoV-2 உள்ள போச்சுன்னா நமக்கு கோவிட் வரும், கரெக்டா? ஸோ ஏதோ ஒரு வைரஸ் ஏதோ ஒரு பாக்டீரியா உள்ள போகும்போது வருது. ஸோ அந்த மாதிரி பாக்டீரியல் டிசீசஸ் அண்ட் ஒரு சில பாராசைட்டிக் டிசீசஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுனா அந்த மாதிரி டிசீசஸ் எல்லாத்தையும் ட்ரீட் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ற ட்ரக்ஸ் தான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஜெர்ம்ஸ் அண்ட் இந்த மாதிரி பாக்டீரியாஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ற ஒரு கெமிக்கல் விச் யூ ஆர் ஈட்டிங், அதான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், கரெக்டா? இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உள்ள போச்சுன்னா ஒரு சில பாக்டீரியாஸ் ஆர் ஒரு சில இது வந்து இட் வில் பி கோயிங் அண்ட் கில்லிங் இட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம பாடியில வந்த உடனே இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ரீப்ரொடியூஸ் அண்ட் மல்டிப்ளை பண்ணி அதோட இனப்பெருக்கம் பண்ணி அது பாப்புலேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உள்ள போனோம்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போய் அது கூட ஃபைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே ட்ரை பண்ணும். இம்யூன் சிஸ்டம் ட்ரை பண்ணி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணும். அதால பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டிவா தேவைப்படுறது ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றப்போ இட் இஸ் சப்போர்ட்டிங் அவர் இம்யூன் சிஸ்டம் டு ஃபைட் இட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ரெண்டா இருக்கிற இந்த பாக்டீரியாஸ் வந்து ஒரு 100 பாக்டீரியாவை மாறிடலாம், கரெக்டா? ஸோ நம்ம சாப்பிட்ற இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் வந்து இந்த 100 பாக்டீரியாக்குள்ள போய் ஃபைட் பண்ணும். ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த 100 பாக்டீரியாஸும் வந்து எவால்வ் ஆகிட்டே போகுது, அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே போறதுனால எவல்யூஷன் நடக்குது. எவல்யூஷன்னா என்ன? அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் வரும்போது ஸ்மால் ஜெனடிக் சேஞ்சஸ் வந்து புது ட்ரைட்ஸ் வந்துருது அதுக்குள்ள, கரெக்டா? அதுதான் வந்து நம்ம நியூ ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கோவிட்-19ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஆமிக்ரான், டெல்டா, இதெல்லாம் என்ன? ஆரம்பமான அந்த SARS-CoV-2 அப்படிங்கிறது மக்கள் கிட்ட போய் அது மக்கள் உடம்புல போய் ரியாக்ட் பண்ணோம்னா மக்கள் உடம்புல அது இவால்வ் ஆகி புது ஸ்ட்ரெயினை அச்சீவ் பண்ணி ஒரு புது விதமான பாக்டீரியா ஒரு மாதிரி அதுதான் வந்து ஒரு வேவை உருவாக்குது. அந்த நியூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நியூ ஸ்ட்ரெயின்னா என்ன? இட் இஸ் கெட்டிங் இவால்வ். அது வந்து பல ஜென்ரேஷன்ஸ் வருது. இப்போ நமக்கு தான் ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னா நம்ம பிறந்தா நம்ம வந்து 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் வைரஸ்க்குலாம் ஸ்மால் ஷார்ட் தானே. ஸோ ஈஸிலி தே ஆர் இவால்விங் அண்ட் நியூ ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் கமிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பாக்டீரியா கூட ஃபைட் பண்ணும்போது இதுல வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நியூ ஸ்ட்ரெயின்ஸ் வந்துடும். இப்போ நம்ம சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக்ஸ்ல 100 பாக்டீரியால ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 96% பாக்டீரியாவை அது கொண்டுடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிச்ச 4% வந்து உயிரோட இருக்கும். சம்டைம்ஸ் மேக்ஸிமம் அது வந்து 100% நம்ம சாவடிக்க தான் பார்க்குறோம். பட் இந்த 4% வந்து என்ன பண்ணுது? உயிர் தப்பிச்சிருது. இந்த 4% உயிர் தப்பிச்ச இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? ஏன்னா வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை ஒழுங்கா சாப்பிட்டோம்னா இது 100த்தையும் அது அழிச்சிடும். ஓகே, நம்ம ஒழுங்கா சாப்பிடாதனாலையும் ஒரு சில இஷ்யூஸ் நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்ன்ஸ்ல இருக்கிறதுனால என்ன ஆயிடுது? ஒரு 93% செத்து போயிடுது. இந்த 4% வந்து உயிர் போயிடுது. இது வந்து சூப்பர் பக்ஸா மாறிடுது. இந்த 4% இப்போ எப்படி அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உள்ள வந்தும் இது சாகாம இருக்கிற அந்த 4%. ஸோ அதனால இட் ஹஸ் காட் தி கேப்பபிலிட்டி வித்தின் இட்ஸ் பாடி டு சர்வைவ் திஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ அதனால என்ன ஆகுது? ஃபியூச்சர்ல இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? சாகலையா? இது வந்து இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணி பெரிய ஒரு குரூப் ஆயிடும். இப்போ நீங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறப்போ இது வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. ஸோ அதனால என்ன ஆயிடுது? இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாம போயிடுது. ஸோ தட் இஸ் தி திங் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொண்டு வந்தோம். அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாம போறதுனால செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் அப்படின்னு 4 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு இப்போதைக்கு. 4th ஜென்ரேஷன் இஸ் தி ஹையஸ்ட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஒரு சில டிசீஸ்க்கெல்லாம் முதல் 3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலை செய்யாம 4வது ஜென்ரேஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாதான் வேலை செய்யற அளவு கூட ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்படி இந்த உயிர் தப்பிச்ச இந்த 4% தான் மல்டிப்ளை ஆகி இட் இஸ் பிகமிங் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் டிசீசஸ். ஸோ அதனால உங்களுக்கு நார்மல் கன்வென்ஷனல் ஆன்டிபயோட்டிக்ஸ் வில் நாட் ஒர்க். திஸ் இஸ் தி திங். ஸோ ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா இதோட முக்கியமான காரணம் என்னதுன்னா அன்ரெகுலேட்டட் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அன்ரெகுலேட்டட் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதனால் நடக்குது அப்படின்னா 2 பேரால தான் நடக்குது. ஒன்று வந்து டாக்டரால, இன்னொன்று பேஷண்டால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்டால எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் வந்து 101 அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. காலையில 1 நைட் 1 ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ 101 போட்டு 7ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ 7னா நம்ம 14 வாங்கணும். கடையில போயிட்டு கடைக்காரர்கிட்ட வந்து 7 நாள் கொடுக்காம 3 நாள் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருப்போம்.
ஸோ டாக்டர் ஏன் 7 நாள் சாப்பிட சொல்றாரு? நிறைய மருந்தை விற்கணுங்கிறதுக்காக கிடையாது. ஒரு ஆன்டிபயோட்டிக்கோட சைக்கிள் அது. நீங்க 7மே வந்து 7 நாளுக்கு அது சாப்பிட்டாதான் 14 மாத்திரை. இந்த எல்லா மாத்திரையும் சேர்ந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை கொண்டு 100% காலி பண்ணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அது 3 நாளைக்கு வாங்கி 3 நாள் போட்டோம்னா ஜுரம் போயிடுது. ஏன்னா 96% செத்துருது. இந்த 4% வந்து உயிர் போயிடுச்சிருது. ஏன்னா அதை மிச்சம் 4 நாள் நம்ம சாப்பிட்டு இருந்தா அது ஒரு வேளை வந்து செத்து போயிருக்கும். அதுவும் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 7 நாள் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணாம we are eating only half the course. அதனால என்ன ஆயிடுது, the surviving antibiotics is getting immune. ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பிரிஸ்கிரைப்டு ட்ரக்ஸ், செல்ஃப் மெடிகேஷன். உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம ஒரு வாட்டியும் அப்கோர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற பாவர்ட்டி கண்டிஷன்ஸ்ல we cannot go and afford a clinic. ஏன்னா ஒரு வாட்டி கிளினிக் போனாலே 500 ரூபான்றாரு அந்த டாக்டர், இல்லை 300 ரூபான்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா 3 நாள் ஆகுது, அங்க இருக்கிற க்ரௌடுக்கும் அங்க இருக்கிற இதுக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கே தெரிஞ்சு ஜுரமா இந்த மாத்திரை போயிட்டு கொடுத்தா, பார்மாசூட்டிக்கல் கம்பெனி கடையில வேலை செய்யற அந்த அண்ணாவை தான் நம்ம என்னவா பாக்குறோம், டாக்டரா பாக்குறோம். நான் ஒரே வயிற்று வலியா இருக்கு, 2 மருந்து கொடுங்க அப்படின்னா அந்த அண்ணா என்ன பண்றாரு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் மாத்திரை எழுதி கொடுத்துறாரு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வயிற்று வலி குணமாயிடும். அதை சாப்பிட்டு உங்களுக்கு குணமான உடனே அந்த அண்ணா மேல நம்பிக்கை வந்தது. உங்களுக்கு புரியுதா? இவரு கொடுத்த மாத்திரை இனிமேல் எப்போ உங்களுக்கு வயிற்று வலி வந்தாலும் அந்த அண்ணா கிட்டே போய் வாங்கிக்கிறீங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்காம செகண்ட் லைன் கொடுத்துறாரு. எடுத்தோன்னு ஹை டோஸ் கொடுத்துறாரு. அப்ப எடுத்தோன்னு ஹை டோஸ் கொடுத்து உங்களுக்கு செகண்ட், இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா செகண்ட் லைன் காப்பாற்றும். நீங்க எடுத்து சாப்பிட்டதே செகண்ட் தான். அதுல உங்களுக்கு ரெக்ரெஷன் வந்தா உங்களுக்கு அடுத்த வாட்டி பிரச்சனை வந்தா தேர்டுக்கு தான் நீங்க போகணும். ஸோ இது வந்து ஒன்று வருது. செல்ஃப் மெடிகேஷன்னாலையும் வந்து இது வந்து நடக்குது. நம்ம வந்து நிறைய வாட்டி பண்ணிக்கிறோம். ஸோ அப்கோர்ஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கு செல்ஃப் மெடிகேஷன் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் பெரிய பெரிய டிசீசஸ் பண்ணும்போது அது இட் இஸ் கிரியேட்டிங் வெரி பிக் இஷ்யூ. இது ரெண்டாவது ரீசன். டாக்டர் சைட்ல என்ன பிரச்சனை? ஸோ ஒரு சில டாக்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, 2 சைடு இருக்கு டாக்டர் சைடு இஷ்யூல. ஓகே, ஸோ டாக்டர்ஸ்லாம் வந்து புண்பட வேணாம். ஸோ இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ டாக்டர் சைட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கிட்ட கிளினிக் வச்சு நடத்துறப்போ பேஷண்ட்ஸ் வந்து நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுனால எடுத்தோடனே ஹை டோஸ் எழுதி கொடுத்துறாங்க. ஒரு டாக்டரா இருந்தா 0ல இருந்து ஆரம்பிக்கணும், ஃப்ரம் தி ஸ்கிராச் ஆரம்பிச்சு அது சரி போய் 1 வாரம் சாப்பிட்டு வாங்க, திரும்ப வாங்க, வந்து அது சரியாகலைன்னா அடுத்த ரவுண்ட் எழுதி கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற டாக்டர்ஸ்க்கு அது எப்படி அப்படின்னா, ஒரு கிளினிக்ல உங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வரணும், ஒரு கைராசியான டாக்டர் போன உடனே கியூர் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரியான பேர் வாங்கணும் அப்படிங்கறதுனால அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்தோடனே செகண்ட் லைன் ஹை டோஸ் எழுதி கொடுத்துறாங்க. ஹை டோஸ் எழுதி கொடுத்து நீங்க எடுத்தோடனே ஹை டோஸ் சாப்பிட்றதுனாலையும் இது வந்து நடக்குது. ஸோ அந்த டாக்டர் வந்து நல்ல நேம் வாங்கணுங்கிறதுக்காக ஹை டோஸ் கொடுத்துறாரு. ஸோ இப்போ நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, 1 வாரம் சாப்பிட்றீங்க, குணமே ஆகல, அப்புறம் போய் டாக்டர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அந்த டாக்டர் மேல டவுட் வந்துடும், இந்த ஆளுக்கு தெரியல. பட் தட் இஸ் ஹவு தி ப்ராசஸ் ஒர்க்ஸ். அப்போ அவர் 2வது லைன் எழுதி கொடுப்பாரு. தட் இஸ் தி நேச்சுரல் ப்ராசஸ் ஹவு இட் கோஸ். பட் திஸ் இஸ் தி திங், அவங்க அதனாலே டைரக்டா செகண்டுக்கு போறதுனாலே இது எம்டிஆர் வருது. இன்னொரு முக்கியமான சைட் டாக்டர்ல என்ன ஆயிடுதுன்னா, டாக்டர்ஸ் வந்து பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் கிட்ட இருக்கிற அன்ஹோலி நெக்ஸஸ். ஒரு சில பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் அவங்களுடைய மருந்தை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் வந்து வெயிட்டா கவனிப்பாங்க, ஃபாரினுக்கு இன்ப சுற்றுலா அனுப்புறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது, எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுனால எனக்கு தெரியும் என்னென்னலாம் பார்மாசூட்டிக்கல் கம்பெனி வந்து ஒரு டாக்டருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அவங்க மாத்திரை எழுதி கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கம்பெனி கிட்ட நம்ம பணம் வாங்கிட்டோம், இல்ல எப்படி ஏதோ ஒரு இது இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனியோட மாத்திரை எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு டார்கெட் வந்துருது. நீ என் கம்பெனி மாத்திரை இந்த வருஷத்துல எவ்வளவு எழுதி கொடுத்த அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்கெட் இருக்கிறதுனால இது நடக்குது. ஸோ 4 ரீசன்ஸ் என்னென்ன, இந்த 4 கோர் ரீசன்ஸ், அவ்வளவுதான். 4 கோர் ரீசன்ஸ்ல மெயின் ரீசன், இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. மெயின் ரீசன்ஸ் இவ்வளவுதான். நம்ம வந்து செல்ஃப் மெடிகேஷன் பண்றது, அதே மாதிரி ஃபுல் பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்றது இல்ல, டாக்டர்ஸ் வந்து பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்குறது, எடுத்தோன்னு ஹை டோஸ் கொடுக்குது. இதுதான் 4 மெயின் ரீசன் ஃப்ரம் பேஷண்ட் அண்ட் டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை தாண்டி வந்து அடுத்தடுத்த இஷ்யூஸ் என்னென்ன? ஸோ முதல் 4 ரீசன் புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் இன்டியூஸ்டு. ஹாஸ்பிட்டல்ல நீங்க அடிக்கடி போறீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்ல டெய்லி வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிங் மேக்கர்ஸ்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் துடைக்கிறோம், மாப் போடுறோம். பட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு ஒரு ஹவருக்கும் மாப் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அங்க ஃபுல்லாவே வந்து இது வந்து இருக்கும், யூ வில் ஹாவ் தி பாக்டீரியாஸ் தேர். உங்களுக்கு புரியுதா? கிங் மேக்கர்ஸ் வச்சு நீங்க சொன்ன உடனே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போ சி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, வசூல் ராஜா படத்துல வரவர்ல ஒரு மாப் போடுவாரு. ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, அது ஏன் பண்றாங்க அப்படின்னா, இந்த வைரஸஸ் அண்ட் பாக்டீரியாஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து தே ஆர் இமீடியட்டா அது வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா ஈஸியா அங்கே சுத்திக்கிட்டு இருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து அது வந்து வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா கீழே சுத்திக்கிட்டு இருக்கும். அது கிளீன் பண்ணல அப்படின்னா புதுசா போற உங்களுக்கு அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒன்று இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் இன்டியூஸ் அப்படின்னா என்னதுன்னா, அன்சானிட்டரி ப்ராக்டிசஸ் இந்த ஹாஸ்பிட்டல்னாலே இது வரலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது ஒரு டைமென்ஷன். இதுக்கப்புறமா அடுத்து வந்து ஃபுட்டு.
ஸோ நம்ம சாப்பிட்ற மீட்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பிராய்லர் சிக்கன் இந்த மாதிரியான மீட் சாப்பிட்றப்போ அண்ட் தோஸ் சிக்கன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ஃபெட் வித் தி ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் இஃப் யூ ஆர் கன்சியூமிங் இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரம் அனிமல் இன்டியூஸும் வருது வென் வி ஆர் கன்சியூமிங். அது வந்து இட்ஸ் குளோபல் டிபேட், இதனால வருதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஒரு வருதுங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் இருக்கும், வரலங்கிற மாதிரி ரிசர்ச் இருக்கும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ பிராய்லர் சிக்கன்ஸ் விச் இஸ் பீங் க்ரோன் இன் தி ஃபார்ம் க்ரோன் மீட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு டிசீஸ் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக சம்டைம்ஸ் தே ஆர் ஃபீடிங் தம் வித் தி ஆன்டிபயோட்டிக்ஸ். இஃப் தட் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம வந்து அது வந்து பயோ அக்யூமுலேஷன் மூலமா நம்ம கிட்ட வந்தது. பயோ அக்யூமுலேஷன்லாம் தெரியுதா? ஸோ அந்த பர்டிகுலர் அனிமலோடைய பாடியில அது ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நம்ம சாப்பிட்றப்போ இட் இஸ் ஆல்சோ கமிங் இன் டு அவர் பாடி. திஸ் இஸ் பயோ அக்யூமுலேஷன். இஃப் யூ ஆர் கோயிங் அபவ் தி பிரமிட் இட் இஸ் காசிங் பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ என்வாரன்மெண்ட் கான்செப்ட் இப்போ அதுக்குள்ள போக வரும். ஸோ இது வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னாலே இது நடக்குது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் காசிங் டு. இவ்வளோதான் காசஸ். 6 காசஸும் எழுதிடலாம் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்துருச்சுன்னா. ஸோ இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னா, டிசீசஸ்க்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மருந்துகள் வேலை செய்யாது. மருந்துகள் வேலை செய்யலைன்னா தட் இஸ் கோயிங் டு கிரியேட் அன் இஷ்யூ. இமேஜின் அ கண்டிஷன். இப்போ டிபி இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். டிபியில வந்து எம்டிஆர் டிபி, எக்ஸ்டிஆர் டிபின்லாம் வந்துருச்சு. ஏன்னா டிபியில வந்து இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஏன்னா டிபி பேஷண்ட்ஸ்லாம் மருந்து சரியா சாப்பிடாதனால most of the TB drugs are becoming ineffective. So 24% of the MDR TB cases இந்தியாவில் இருக்கு, குளோபல் கேசஸ்ல. என்ன ஆயிடுது, டிபி பேஷண்ட்ஸ்க்கு முதல் 2 லைன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய பேருக்கு வேலை செய்யறதே இல்லை. அதனால தேர்ட்ல டோஸ் போக வேண்டியதா இருக்கு. தேர்டும் வேலை செய்யலைன்னா இருக்கிறது ஒரே ஒரு லைன் தான், அதுவும் வேலை செய்யலைன்னா அப்போ டிபி கியூர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசீசஸ்க்கு நீங்க மருந்து கண்டுபிடிச்சாலும் கியூரே இல்லாம போயிடும். ஸோ அதவே இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ வெரி பிக் ஹெல்த் இஷ்யூ for all the bacterial diseases or any kind of diseases. So இது ஒரு பெரிய இஷ்யூவா வரதுனால we have to address it as soon as possible, seeing the case of TB. TBல இந்த MDR TB அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருக்கிறதுனால from that we have to listen அப்படிங்கிறது சொல்றாங்க. So this is the thing. Clear-ஆ? ஸோ இது வெல்ஃபேர் ஸ்கீம் ஃபார் தி வல்னரபிள் செக்ஷன்ஸ்னு இருக்கு. நான் அதை மாற்ற மறந்துட்டேன். இது ஹெல்த் தான், ஹெல்த் கீழே வரும். GS2 ஹெல்த்னு இருக்கு, ஹெல்த்துக்குள்ள தான் வரும். So anti-microbial resistance occurs when a bacteria, virus, fungi or parasites change over the time and no longer respond to the medicines. They are changing over the time and they are no longer responding to the medicines, making infection harder to treat and increasing the risk of disease spread. So over the period of time they are no longer நீங்க ஆன்சர் எழுதுறப்போ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் எழுதணும். That is very important. Anti-microbial resistance பத்தி ஒரு கொஸ்டின் வருதுன்னா நீங்களா ஒரு டெஃபினிஷன் எழுதக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பக்கமான டெஃபினிஷன்ஸ் எழுதணும். Occurs when a bacteria, virus, fungi, parasites change over the time and no longer responds to the medicines, making infection harder to treat, increasing the risk of disease spread. இதுல இன்னொரு இஷ்யூ என்ன இருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அந்த இண்டிவிஜுவலுக்கு உடைய பாடியில அந்த எம்டிஆர் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஆன பாக்டீரியாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன்ஸ் ஆல்சோ கேன் பி ஸ்ப்ரெடர். அஃப்கோர்ஸ் அது கோவிட் மாதிரி பரவாது, அந்த அளவுக்கு பரவற ஸ்ப்ரெட் பாசிபிலிட்டி இல்லை. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த பர்சன் கிட்ட இருந்து இட் மைட் ஆல்சோ ஸ்ப்ரெட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். அந்த பர்சனோட பாக்டீரியா நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இட் மைட் ஆல்சோ கிரியேட் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அஸ். டு சர்டன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஆல்சோ கம்யூனிகேபிள். ஸோ அப்படி இருக்கிறதுனால இட் ஷுட் பி டேக்கன் அட்மோஸ்ட் கேர். WHO has declared as one of the top 10 health threats facing the humanity. Humanity ஃபேஸ் பண்ற ஹெல்த் த்ரெட்ல டாப் 10 வந்து மல்டிபிள் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மல்டிபிள் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்னா நிறைய ட்ரக்ஸ் வந்து ரெசிஸ்டே ஆகாம போறது, அதான் மல்டிபிள் MDR. So improper use of the antimicrobials create a selective pressure on the bugs. These bugs vulnerable to the drugs die quickly. So அதான் ஒரு சில சூப்பர் பக்ஸ் வருது. சூப்பர் பக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம், GM mustard பத்தி பாக்குறப்போ, போல்வாம் GM காட்டன் பத்தி பாக்குறப்போ we saw how bollworm super bugs created an issue with respect to GM cotton. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுல இருக்க சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ரிவர்சிங் AMR ஆர் ஃபைண்டிங் சொல்யூஷன் டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன் இது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா, வி ஆர் ஃபைட்டிங் தி நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி எவல்யூஷன்ல ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் நேச்சுரல் செலெக்ஷன். அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல அடுத்தடுத்த ஸ்ட்ரெயின் வருதுல்ல. நம்ம கோவிட் வைரஸ் வந்து ஒரு பலாயிரம் ஸ்ட்ரெயின்ஸ் டெவலப் ஆயிருக்கும், ஆனா அதுல ஒரு ஸ்ட்ரெயின் தான் டெல்டா. பலாயிரம் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான் எல்லாருக்கும் வந்து இஷ்யூ கிரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி பலாயிரம் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் ஒரே ஒரு ஆமிக்ரான் தான் எல்லாருக்கும் இஷ்யூ கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி டெல்டா ஆமிக்ரான் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் தான் அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகிறதுக்கு நேச்சர் இஸ் கிவிங் தம் சம் பர்டன். அதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். எவல்யூஷன்ல அது ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இந்த நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸ்னாலையும் எவல்யூஷன்னால தான் இன்னைக்கு நம்ம வந்து வி ஸ்டார்டட் ஆஃப் வித் ப்ளூ கிரெயின் ஆல்கே, நவ் வி ஆர் எவால்வ்ட் இன்டு ஹியூமன் ஸ்பீஷிஸ். இந்த எவல்யூஷன்
வந்து நம்மளை இங்க விட்டுருக்கு. ஸோ ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு. தட் இஸ் தி ப்ராப்ளம். அண்ட் வி சா ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கோவிட். எப்படி அது வந்து மல்டிபிள் ஸ்ட்ரெயின்ஸ் உருவாகுது, அதனால எவ்வளவு பெரிய இஷ்யூ வரலாம் அப்படிங்கிறது கோவிட் வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது இந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல வர ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அகேன்ஸ்டா நம்ம ஃபைட் பண்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதை நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஹியூமன் சைடு தான் பாக்குறோம், அனிமல் சைடு பாக்குறதே இல்லை. அனிமல் சைடு கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தி நம்ம பாக்குறதே இல்லை. ஸோ வி நீட் அ பிளான் விச் இஸ் ஆல்சோ இன்கார்பரேட்டிங் அனிமல் அண்ட் என்வாரன்மெண்ட் த்ரூ விச் இட் இஸ் ஸ்ப்ரெடிங். ஸோ அனிமல்னா அனிமல்ஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு வர்றதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், லைக் த்ரூ கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட். இன்னொரு டைமென்ஷன் என்ன இந்த எம்டிஆருக்கு வருது அப்படின்னா என்வாரன்மெண்ட். இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு என்வாரன்மெண்ட் விச் இஸ் ப்ரோன் ஃபார் தி ஸ்ப்ரெட் ஆஃப் எம்டிஆர். ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல்ல கிளீனிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல் வந்து இட் ஷுட் பி என்ஷோர்ட். உங்க லாஜிக் புரியுதா? ஸோ தட் இஸ் தி திங். ஸோ ஹவு வி கேன் சால்வ் திஸ் எம்டிஆர் இஷ்யூ? ஸோ ப்ரிவென்ஷன். ஸோ இப்போ இந்த சால்விங்க்கு வந்து இவங்க வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எடிட்டோரியல் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 7 ப்ரொசீஜர் தராங்க. அந்த 7 ப்ரொசீஜருக்காக தான் இந்த எடிட்டோரியல் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ சானிடேஷன், கிளீன் வாட்டர் சப்ளை அண்ட் ஸோ சானிடேஷன் அண்ட் கிளீன் வாட்டர் சப்ளை என்ஷோர் பண்ணணும். அதே மாதிரி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மேபி சாப்பிட்ட உடனே கை கழுவுறது, அடிக்கடி கை கழுவுறது. உங்களுக்கு வந்து கோல்டு வராம இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் என்னதுன்னா கை கழுவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கை கழுவிட்டே இருந்தாலே கோல்டு வராது. அதுக்காக டெய்லி 4 வாட்டி கை கழுவணும்னு இல்லை. வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போனா கை கழுவிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது, அந்த மாதிரி பேசிக் கிளென்லினஸ் ஹேபிட்ல if you are washing the hands, that is itself will prevent most of the diseases அப்படின்னு சொல்றாங்க. ஸோ that is the thing. Next, hospital driven infection வந்து will control. ஸோ ஹாஸ்பிட்டல் driven infection கண்ட்ரோல் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரிக்ட் கிளீனிங் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். ஜுடிஷியஸ் பிரிஸ்கிரிப்ஷன் பாலிசி, இந்த டாக்டர்ஸ் மேல நம்ம கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஜுடிஷியஸ் பிரிஸ்கிரிப்ஷன் பாலிசி மூலமா டாக்டர்ஸ் வந்து கரெக்டா 0ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே ஆன்டிபயோட்டிக்ஸ் போகாம வேற ரூட்ல சால்வ் பண்ண முடியுமா? வேற ரூட்ல சால்வ் பண்ண முடியலனா தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அப்படிதான் போகணும். ஃபர்ஸ்ட் லெவல் வேலை செய்யலனா தான் செகண்ட் லெவல் போகணும். ஸோ அப்படி வந்து பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு டாக்டருக்கு நம்ம கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். அது ஆல்ரெடி இருக்கு, பட் திரும்ப ரீஎம்பசைஸ் பண்ணிக்கிறோம். ரெகுலேஷன் ஆஃப் அனிமல் ஃபார்ம்ஸ்ல இந்த பிராய்லர் கோழிகளுக்கு நம்ம ஊர்ல வந்து அனிமல் ஃபார்ம் அப்படின்னாலே நமக்கு வந்து வெறும் சிக்கன் வச்சு தான் தெரியுது. ஏன்னா நமக்கு வந்து ரெட் மீட்ல இன்னும் கமர்ஷியலைசேஷன் நம்ம ரீச் பண்ணல வித் ரெஸ்பெக்ட் டு பீஃப் ஆர் போர்க். ஏன்னா நம்ம பீஃபும் போர்க் கன்சம்ஷன் வந்து இந்தியாவில் வந்து கம்பேர் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு இட் இஸ் பிட் லெஸ்ங்கிறதுனால. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பீஃபும் போர்க்கும் வந்துதான் கமர்ஷியல் ஃபார்மிங்கிறது ஹையஸ்ட் லெவல்ஸ்ல இருக்கு. அங்கெல்லாம் இது இன்னொரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ நம்ம சைட்ல நம்ம இந்த பிராய்லர் மட்டும் தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு மட்டன் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து சப்சிஸ்டன்ஸ் லெவல்ல தான் இருக்கும். இன்னும் வந்து ஒரு கமர்ஷியலைசேஷன் பண்ணல. வித் ரெஸ்பெக்ட் டு கோட்டை சொல்றேன். ரெகுலேஷன் ஆஃப் அனிமல் ஃபார்ம்ஸ்ல ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் ஆஃப் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிராய்லர் சிக்கன்ஸ் கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். சர்வைலன்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும். ஸோ சர்வைலன்ஸ் சிஸ்டம்னா என்ன? இந்த ஏஎம்ஆர் டிசீஸ் ஸ்ப்ரெட், இப்போ நம்ம வந்து கோவிடை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இன்சோகாக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்தியாவில் வர கோவிட் கேசஸ்ல 100 கோவிட் கேசஸ்ல 10 சாம்பிள் வந்து நம்ம இன்சோகாக் அனுப்பணும். இல்லை 5 சாம்பிள். இப்போ 100 சாம்பிள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதில் 5 சாம்பிள் வந்து நீங்க இன்சோகாக் அனுப்பணும். ஸோ இந்தியன் நேஷனல் கன்சார்டியம் ஃபார் கோவிட் அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்சோகாக்ல என்ன பண்றாங்க, அந்த பர்டிகுலர் கோவிட் இதை வந்து ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணி புது ஸ்ட்ரெயின் வந்துச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி புது ஸ்ட்ரெயின் வந்துச்சுன்னா புது ஸ்ட்ரெயின் வந்துருச்சு அப்படிங்கிற டீடைல் கொடுத்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறாங்க. ஸோ ஸ்டடி அபவுட் இன்சோகாக். ஸோ இந்த டெஸ்டிங் சர்வைலன்ஸ் இருக்கிறதுனால தான் கோவிடோடைய ஸ்ப்ரெட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்தியாலே வி ஸ்டார்டட் ஆஃப் திஸ் இன்சோகாக் கன்சார்டியம். ஸோ இந்த மாதிரி சர்வைலன்ஸ் சிஸ்டம் உருவாக்கணும். எம்டிஆர் இஷ்யூஸ் ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அங்க என்ன ஸ்ட்ரெயின் இருக்குங்கிறது இமீடியட்டா மெஷர் பண்ணணும். இந்த கோவிட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். இப்போ நம்ம ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் அபீம் இருக்குல்ல, அபீம்ல வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம வந்து டெஸ்டிங் அண்ட் சீக்வன்சிங் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஆம்பிஷியஸ் டார்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இல்ல டெஸ்டிங் ஃபெசிலிட்டி எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜீனோம் சீக்வன்சிங் ஃபெசிலிட்டி அட் எவ்ரி ஸ்டேட் அப்படிங்கிற லெவல்ல வந்து வி ஆர் பிளானிங் ஃபார் அபீம் மிஷன். இன்னும் அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. So robust surveillance system. So COVID has given us a lot of lessons which should be taken. Discovery of new class of antibiotics. Antibiotics வந்து இப்போ என்ன 4 வேலை செய்யலைன்னா இப்போ 5வது முதல் நம்ம பெனிசிலின்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பெனிசிலின் வேலை செய்யலன்னு தான் அடுத்ததுக்கு போறோம். ஸோ அந்த மாதிரி போய் தான் இப்போ 4 ஜென்ரேஷன்ஸ் வந்திருக்குல்ல, அடுத்து 5th ஜென்ரேஷன் 6th ஜென்ரேஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிங்க, ஏன்னா அதுக்கான தேவை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசர்ச் ஆகுது. கடைசியா நம்ம வந்து 4th ஜென்ரேஷன் கண்டுபிடிச்சது 1984ல. அதுக்கப்புறம் நியூ ஜென்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஓகே, இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1984. அதுக்கப்புறம் வி நெவர் டிட் தி ரிசர்ச். ஏன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்ல புது விஷயத்தை கொண்டு வரணும்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவாகுது. அவ்வளோ செலவு பண்றதுக்கு பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஆர் நாட் ரெடி. ஏன்னா அந்த 5th ஜென்ரேஷன் ட்ரக் வந்து தேவைப்படுற பேஷன்ஸ் கம்மியா தானே இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா?
ஸோ 5th ஜென்ரேஷன் பேஷன்ஸ் கம்மியா இருந்தா நான் ஏன் அவ்வளோ $1 billion செலவு பண்ணி கண்டுபிடிக்கணும்? அதான் அவங்களோட லாஜிக். 4 இருக்குல்ல, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி டைம்ல தான் பிரைவேட் வராது. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி டைம்ல தான் கவர்மெண்ட் ஷுட் ஸ்டெப் இன். கவர்மெண்ட் ஷுட் ஸ்டெப் இன் அண்ட் ஃபண்ட் தி ப்ராசஸ் இன் ஆர்டர் டு பிரிங் இன். ஏன்னா ஆல்மோஸ்ட் $1 billion இஸ் கம்மி அண்ட் லோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் நாட் ரெடி டு ஃபைண்ட் தி நியூ திங். ஸோ தட் இஸ் இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது அடுத்து வந்து காட்டுறது வந்துலாம் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இமேஜ் தான் காட்ட போறேன். அது வந்து ஃபுல் டேட்டாலாம் எடுக்காதீங்க, ஜஸ்ட் சி. நான் சொல்றது மட்டும் பாருங்க, மிச்சதெல்லாம் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இதுதான் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸோட டைப்ஸ். இதுல ஒரு சிலது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சும்மா வந்து இந்த பேர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ அரித்ரோமைசின் சாப்பிட்ருக்கீங்களா? கோல்டு வந்ததுன்னா அசித்ரோமைசின், எரித்ரோமைசின், கோல்டு ஆர் தொண்டை இஷ்யூ வந்தா கொடுக்குறாங்களா? ஸோ அது பேர் வந்து மேக்ரோலிடேஸ் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் அவங்களோட கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்ல நம்ம வந்து 4 ஜென்ரேஷன் வரைக்கும் போயிருக்கோம், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் எல்லாத்தையும் விட்டுருங்க, இதை ரெண்டுத்தை மட்டும் பாருங்க. இது ரெண்டுத்தை மட்டும் பார்த்தா ஏன் நான் அதை பார்க்க சொல்றேன் அப்படின்னா, சும்மா இதை வந்து மனப்பாடம் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, சும்மா ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளூரோக்யூனோல்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தா உங்களுக்கு வந்து வித் த டேர்ம் இஸ் ரிலேட்டட் டு வாட் ஆப்ஷன்ல வந்து என்ன கொடுத்துருப்பான், இட் இஸ் யூஸ்ட் இன் தி ரெஃப்ரிஜரண்ட் இன் தி ஏசி அப்படின்னு போட்டிருப்பான். நீங்க குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸோட லிங்க் பண்ணி அது கரெக்ட்னு போட்டுருவீங்க. கரெக்டா? ஏன்னா ஃப்ளூரோன்னு பார்த்தாலே நமக்கு ஓசோன் தான் ஞாபகம் வரும், ஏசி தான் ஞாபகம் வரும், இது சிஎஃப்சி அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இந்த கார்பாபினை அம்சங்கிறது தான் வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். உங்களுக்கு புரியுதா? இதான் வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் போல. ஸோ இப்போ இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கார்பாபினம்ஸ், லிங்கோசாமிடேஸ், கிளைகோபெப்டைட்ஸ் ஆர் சீன் இன் நியூஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். அதனால சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். இது கேட்க மாட்டான், பட் இது கேட்கலாம். இது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிமோனிக்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மெடிக்கல் வெப்சைட்ல இருந்து நான் எடுத்தேன். அது நமக்கு தேவையில்லை, நமக்கு இது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஆன்டிபயோட்டிக்ஸ் கேன் டெர்மினேட் தி புரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார் மைக்ரோபியல் செல்ஸ் லைக் ஜெர்ம்ஸ். இதான் வந்து நிமோனிக்ஸ் தான். இதுவே கஷ்டமா இருக்கு. ஏன் நிமோனிக்ஸ்னா வந்து பர்சன் இஸ் டிரைவிங் தி லாரி இன் தி ப்ளூ கலர், அந்த மாதிரி தானே ஏதோ ஒன்று இப்போ நம்ம ரேண்டமா. இது நிமோனிக்ஸே இங்கே கஷ்டமா இருக்கு. ஒருவேளை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஈஸி போல. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டுபிடிச்ச நிமோனி, அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆன்டிபயோட்டிக் கிளாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. இல்லை நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கிளாஸ் யூபிஎஸ்சி இல்லைனா ஆன்டிபயோட்டிக்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நியூ கிளாஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கவர்மெண்ட் ஷுட் ஃபண்ட் அண்ட் பிரிங் இன். கிராஸ் டிசிப்ளினரி சொல்யூஷன். கிராஸ் டிசிப்ளினரி சொல்யூஷன்னா இங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரெகுலேஷன் ஒரு சைடு தேவைப்படுது, அதே மாதிரி ஒரு சைடு ஹாஸ்பிட்டல் ரெகுலேஷன் தேவைப்படுதா, ஒரு சைடு வெட்டினரி ரெகுலேஷன் தேவைப்படுதா, ஒரு சைடுல வந்து இந்த பிராய்லர் சிக்கன் அண்ட் இந்த ரெகுலேஷன் தேவைப்படுது. இந்த மாதிரி எல்லா சைட்லயும் உங்களுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வராங்க. அதே மாதிரி நேஷனல் ஆக்ஷன் பிளானை கொண்டு வரணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நேஷனல் எம்டிஆர் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகே. நேஷனல் எம்டிஆர் ஆக்ஷன் பிளான்ல ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஒன் ஹெல்த் அப்ரோச்? ஒன் ஹெல்த் அப்ரோச்னா சால்விங் தி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் இந்த என்டையரா, வெறும் ஹியூமன்ஸ் மட்டும் பார்க்காம ஹியூமன்ஸ், என்வாயரன்மெண்ட், அனிமல்ஸ் எல்லா சைடையும் பார்த்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறது. இட்ஸ் நாட் ஓன்லி கன்சிடரிங் தி ஹியூமன். ஒன் ஹெல்த் அப்ரோச்னா ஹியூமன் சென்ட்ரிக்கா மட்டுமே ஒரு ஹெல்த் இஷ்யூவை பார்க்காம என்வாயரன்மெண்ட் சென்ட்ரிக்காகும். ஏன்னா இங்க ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற என்வாயரன்மெண்ட்ல இருந்து பரவுது. ஸோ அதே மாதிரி அனிமல் சென்ட்ரிக்காகும். இங்க வந்து நமக்கு வந்து பிராய்லர்ஸ்ல இருந்து கூட பரவலாம். எந்த அனிமல்ல இருந்து எது வரும்னு நமக்கு தெரியாது. இப்போ எந்த அனிமல்ல இருந்து எந்த டிசீஸ், இப்போ வந்து கோவிட் அப்படிங்கிறது வந்து எந்த அனிமல்ல இருந்து வந்துச்சு இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடிவு பண்ணல. அது பேட்ல இருந்து வந்துச்சா இல்லைன்னா வந்து நம்ம இவர் இருக்காரு, அவர் பேர் என்ன, இன்னொரு நல்ல உயிரினம், அது எதுங்க, சிம்பன்சில பீல ஆரம்பிக்குவேன், பிக்குனா எனக்கே தெரியாதா, நல்ல பேருங்க. சரி அதை விடுங்க. 2 அனிமல்ல எந்த அனிமல்னு இன்னும் டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்ல இருந்து தான் இட் இஸ் ஸ்பில்லிங் ஓவர். ஆனா 2 சைனா தான், பட் எந்த அனிமல்னு தெரியல. பேங்கோலின்ஸா, பேங்கோலின்ஸ்ல இருந்து வந்துச்சா இல்லைன்னா வந்து பேங்கோலினா இல்லைன்னா பேட்டா அப்படிங்கிற டிபேட் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து எதுல இருந்து அது ஸ்பில் ஓவர் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதனால ஹியூமன், என்வாயரன்மெண்ட் அண்ட் அனிமல் எல்லாத்தையும் இன்டெகிரேட்டடா பார்க்கறது தான் ஒன் ஹெல்த் அப்ரோச். அந்த மாதிரி ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அப்ரோச் ஃபார் சால்விங் தி ஹெல்த் இஷ்யூஸ். அந்த ஒன் ஹெல்த் அப்ரோச்சை எம்டிஆர்டிபியை சால்வ் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஹெல்த் அப்ரோச் இஸ் a way to solve the health issues. அதை எம்டிஆர்டிபியில பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. மல்டி செக்டரல், மல்டி டிசிப்ளினரி அண்ட் மல்டி இன்ஸ்டிடியூஷனல் ஆக்ஷன். ஸோ நிறைய செக்டர்ஸ் இங்க தலையிடுது, நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து இங்க வருது. ஏன்னா வெட்டினரியும் வருது, ஹாஸ்பிட்டலும் வருது, அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸும் வருது. மல்டி இன்ஸ்டிடியூஷனல் ஆக்ஷன்ஸ், இவங்க எல்லா சைட்ல இருந்து ஆக்ஷன்ஸ் வந்து யூ கேன் சால்வ். அதுக்கு தான் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஏஎம்ஆர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஏஎம்ஆர்ல வந்து
ஒரு லிஸ்ட் ஆஃப் 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நம்ம மல்டிபிள் வேற எதுலையும் ரெப்ளிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், மக்களுக்கு அவேர்னஸ் சொல்லணும். புரியுதா? செல்ஃப் மெடிகேஷன்ல இருக்க இஷ்யூஸ் பத்தி ஏஎம்ஆர்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். அடுத்து வந்து நாலேஜ் அண்ட் எவிடன்ஸ். ஸோ இப்போ நாலேஜ் அண்ட் எவிடன்ஸ்னா உங்களுக்கு வந்து சர்வைலன்ஸ் பண்ணணும்ல, லேப்ஸ் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் சர்வைலன்ஸ் நெட்வொர்க்கே கொண்டு வர முடியும். ஸோ அதனால வந்து அடுத்து வந்து நீங்க சர்வைலன்ஸ் நெட்வொர்க்கை வந்து கொண்டு வரணும். அடுத்து வந்து ப்ரிவென்ஷன். ஸோ ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்த் கேரை கிளீனா வச்சுக்கணும், அனிமல் ஹெல்த்தை சரியா வச்சுக்கணும், என்வாரன்மெண்ட். இதான் வந்து ஒன் ஹெல்த். பாருங்க, மூணுத்தையும் வந்து கவர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமைஸ்டு யூஸ் ஆஃப் தி ஆன்டிமைக்ரோப்ஸ். ஆப்டிமைசிங் தி யூஸ்னா உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கணும், சரியான யூஸ் கொண்டு வரணும், பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் காரர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒரு ட்ரக் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்ததுன்னா இது பாதி கொண்டு குறைக்கலாம்ல. பட் எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லயும் எனக்கு தெரிஞ்சு பிரிஸ்கிரிப்ஷன் கேட்கறதே இல்லை. அவங்க பிசினஸ் ஆகணும்னு எடுத்து கொடுத்துறாங்க. இப்போ பிரிஸ்கிரிப்ஷன் கொண்டு வா அப்பதான் ட்ரக் தருவேன் அப்படின்ட்டாங்கன்னா அவருக்கு அந்த பிசினஸ் போகுது ஒரு ஃபார்மாசிஸ்டுக்கு. ஸோ அதனாலே இதை வந்து எம்பசைஸ் பண்றது இல்லை ஒரு ஃபார்மசிஸ்ட். ஸோ அதனால ஆப்டிமைஸ் யூஸ் வந்து வி ஹேவ் டு பிரிங் இன். ஸோ உள்ளுக்குள்ள இருக்க பாக்ஸ்குள்ளலாம் டீடைல் தான் நான் போக விரும்பல. சப் ஹெட்டிங்ஸ் மட்டும் ஐம் ஜஸ்ட் ஷோயிங். பிரிங் இன் நியூ இனோவேஷன் அண்ட் டெவலப் நியூ பிராண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அது வந்து தேவை. ஸோ நியூ மெடிசன், நியூ டயக்னோஸ்டிக்ஸ், இனோவேஷன்ஸ் கொண்டு வரணும், ஃபினான்சிங் வரணும். பிரைவேட் செக்டர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இங்கே தான் கவர்மெண்ட் ஸ்டெப் இன் பண்ணணும். ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ்ல தான் கவர்மெண்ட் ஷுட் ஃபண்ட் அப்படிங்கிறது வி ஹேவ் டு சி. அண்ட் லீடர்ஷிப், இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் கொலாபரேஷன் இருந்தால் தான் இது பண்ண முடியும். குளோபல் லெவலையும் இது வச்சு குளோபல் இஷ்யூ, அட் தி சேம் டைம் இந்தியாவில் நேஷனல் இஷ்யூ, அண்ட் வி ஹேவ் டு ஹேவ் தி கொலாபரேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஏன்னா வெட்டினரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ வி ஹேவ் டு கொலாபரேட் வித் தம் இன் ஆர்டர் டு. இதான் வந்து இந்த நம்ம எம்டிஆருக்கு யூஸ் பண்ற ஒன் ஹெல்த் அப்ரோச்சோடைய கான்செப்ட். ஸோ இந்த சப்ஹெட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூனாலும் கொண்டு வரலாம். இப்போ டிபி எடுத்துக்கோங்க, டிபிக்கு இதே தானே. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ COVID-19 எடுத்துக்கோங்க, இது அப்படியே COVID-19 போடலாம்ல. எந்த ஒரு டிசீஸ் எடுத்தாலும் இந்த 6 தானே ஸ்டெப் வே ஃபார்வர்டுக்கு. ஸோ தட் இஸ் லாஜிக். இந்த மாதிரி வந்து திஸ் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். நீங்க இது உள்ள இருக்கிற மேட்டர் படிக்க தேவையில்ல, சப்ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற மாட்டெல்லாம் அடிச்சு விடணும். உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் ஆன்சர் ரைட்டிங். எல்லாத்தையும் படிக்கிறது ஆன்சர் ரைட்டிங் இல்லை. சப்ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கோங்க, எந்த டிசீஸ் கேட்டாலும் உள்ள இருக்கிறத அடிச்சு விட்டுக்கலாம். சப்ஹெட்டிங் பார்த்து தான் மார்க்கே போட போறாங்க, உள்ள இருக்கிறது படிக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி இருக்கிறதுனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய அட்டெம்ப்ட் ஆயிடுது. ஒன்று புரிஞ்சிச்சா? அது நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் தி லாஜிக் ஹியர். உட்காந்து ஒன்னொன்னுக்கும் டீடைல்டா படிச்சுக்கிட்டு ஒரு பயனும் இல்லை. கிளியரா? ஸோ இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் இதை கொண்டு வாங்க. இட் கேன் பி ரெப்ளிகேட்டட் ஃபார் அதர் பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சஸ். கிளியரா? ஸோ இதான் வந்து வே ஃபார்வர்ட். எம்டிஆர்டிபி பற்றி படிங்க, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி படிங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு அந்த நேம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்களே போட்டாலே வரும். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஜென்ரேஷன்ஸ் இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ் கிளாஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு பேர் வரும். ஒரு 4 பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல அந்த லேட்டஸ்ட் 4th ஜென்ரேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, எதெல்லாம் 4th ஜென்ரேஷன் அப்படின்னு. கிளியரா? ஸோ நவ் வில் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஆன்லைன்ல கரெக்டா போதா? 100 அது புலிகேசியில வரல. 1000 வருடங்கள் கழித்து வரும் மூடர்களுக்கு நம்ம எப்படி இருந்தோம் என்று தெரியவா போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சீன்லாம் வந்து வேற லெவல். சிம்பு தேவன் அதுக்கெல்லாம் கண்டிப்பா பாராட்டணும். ஓகே, ஹிஸ்டரினா என்ன அப்படிங்கறத அந்த ஒரு சீன்ல காட்டிட்டாங்க. தட் இஸ் ஹிஸ்டரி. இப்போ ராஜாக்கள் எழுதுனது தானே ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரினா என்ன அப்படிங்கறத அந்த ஒரு சீன்ல காட்டிட்டாரு. ஸோ அப்படிதான் எழுதியிருக்காங்க எல்லாரும். எல்லா ராஜாக்களும் அவங்களுடைய ஒரு ஆஸ்தான ஒரு கோட் போயிட்டோ இல்லைன்னா கோட் ஹிஸ்டாரியனை கூப்பிட்டு எழுதுப்பா, நான் வந்து இப்படி பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நடந்துதான் இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? போய் பார்க்க முடியுமா? இல்ல, எழுது, ஜாலியா எழுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு தி deepfakes. Take a step to regulate the deepfakes. So deepfake அப்படிங்கிறது வந்து it has become a very big issue. So what is deepfake? Deepfakeனா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. deepfake வந்து நீங்க எந்த ஃபார்ம்ல பாத்திருக்கீங்களா? ஓ, அது வந்து மார்பிங். மார்பிங்னா என்ன அப்படின்னா, இந்த உடல் இந்த தலையுடன் சேரப்போகிறது அப்படின்னு புலிகேசியில சொல்றதுதான் மார்பிங். புரியுதா? கரெக்டா சிங்கா வருது. சோ இந்த உடல்ல இந்த தலை. ஆனா டீப் ஃபேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மார்பிங் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ எனக்கு வந்து நீங்க கிரீடம் வச்சீங்க என் போட்டோல, ஈஸியா கண்டுபிடிச்சிங்க. சிவகார்த்திகேயன் போட்டோல என்ன கொண்டு போய் உட்கார வச்சீங்க, கரெக்டா? அது பார்த்தா மார்பிங்னு தெரியுது. சோ மார்பிங்கை கண்டுபிடிச்சிடலாம். டீப் ஃபேக்னா என்னன்னா, அதே விஷயத்தை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இட் வில் பி very realistic. That is deepfake. How they are doing it? They are doing it using artificial intelligence. So internetல artificial intelligenceல
நம்ம வந்து வி ஆர் கிவிங் அ லாட் ஆஃப் இமேஜஸ். நம்மளை பத்தின இமேஜஸ், நம்மளோட இமேஜஸ் வந்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இமேஜஸ் இருக்கு. இப்போ ஒரு செலிபிரிட்டி எடுத்துக்கலாம், பராக் ஒபாமா, இல்லைனா வந்து டாம் க்ரூஸ், இவங்களோட இமேஜஸ்லாம் இன்டர்நெட்ல ஆயிரக்கணக்கான இமேஜஸ் இருக்கும்ல. அவங்களுடைய எல்லா ஒரு இமேஜஸ்ல ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு ஃபேஷியல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10,000 இமேஜஸ் வந்து ஒபாமாவோட இமேஜஸ் வந்து நீங்க ஏஐ கிட்ட ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இமேஜஸ்ல இருந்து அவரோட ஃபேஷியல் கான்டூர் அது எடுத்துக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ நானே இப்போ என்னோட எடிட்டோரியல்ஸே ஒபாமாவை நடத்துற மாதிரி பண்ணலாம். இப்போ என்னோட இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு என்னோட ஃபேஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, என்னோட ஃபேஸை தூக்கிட்டு ஒபாமா ஃபேஸை வச்சா ஒபாமா எடிட்டோரியல் நடத்துற மாதிரி பண்ண முடியும். இப்போ ஒபாமாவோடது அது எப்படி ரியலிஸ்டிக் ஆகுது அப்படின்னா, ஒபாமாவுடைய 1000 போட்டோஸ் இருக்குல்ல, அந்த 1000 போட்டோஸ்ல இருந்து அவரோட எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஃபேஷியல் கான்டூர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால அக்யூரேட்டா அதை வச்சு அது ஏஐ வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் மூலமா ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபேஸ் வந்து இப்போ என்னோட ஃபேஸ்ல கரெக்டா ஒபாமாவே எடிட்டோரியல் நடத்துற மாதிரி பண்ண முடியும். இதான் வந்து டீப்ஃபேக். ஓகே, இந்த டீப்ஃபேக் டெக்னாலஜி ரீசெண்டா வந்து லவ் டுடே படத்தோட கிளைமேக்ஸ்ல காட்டியிருந்தாங்க. கரெக்டா, லவ் டுடே படம் கிளைமேக்ஸ் அதானே வந்தது. அந்த ஹீரோயின் பத்தின ஒரு வீடியோ வந்து ஃபேக்கா வந்து நம்ம டெம்பிள் மங்கீஸ் வந்து பண்ணுவாரு. கரெக்டா, ஸோ அவர் வந்து அந்த டீப் ஃபேக் தான் யூஸ் பண்ணிடுவார். அதுல காட்டியிருப்பானே இது வந்து டீப் ஃபேக் அப்படிங்கறத அந்த ஹேக்கரும் சொல்லுவான். அந்த டீப் ஃபேக் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஒன் மினிட் காட்டியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் டீப் ஃபேக். ஸோ டீப் ஃபேக் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த எடிட்டோரியல் வந்து எழுதுனது வந்து பிவேக் தேப்ராய். ஸோ இஸ் தி chairman of the Economic Advisory Council to Prime Minister, one of the very important economists. ஸோ அகைன் அந்த எடிட்டோர்ல இருந்து எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீக் இது வந்து த டேஞ்சர் ஆஃப் டீப் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா, போன வாரம் எஃப்ஏக்யூல இருந்து எடுத்தேன். லாஸ்ட் வீக் எஃப்ஏக்யூல டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹிந்துக்குள்ள இருந்தது. அதுல இருந்து ஹவ் டேக்கன் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து டீப் ஃபேக்கோட ஒரு டெட் வீடியோ இருக்கும். அந்த டெட் டாக் பார்த்தாலே அந்த டீப் ஃபேக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அந்த டெட் கம்பெனிக்காரர் அவர் எப்படி டீப் ஃபேக் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ ஜார்ஜ் புஷோட 10,000 இமேஜஸ் இருக்கா, இந்த இமேஜஸ்ல இருந்து ஒரு போட்டோல இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த போட்டோல இருந்து இந்த எக்ஸ்பிரஷனா, இந்த போட்டோல இருந்து ஒரு எக்ஸ்பிரஷனா, அது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு ஃபைனலா வந்து அந்த அந்த இப்போ இது வந்து என்னதுன்னா அந்த வீடியோ, அந்த ஆடியோ, இந்த மாதிரி வந்து யூ வில் டேக் ஹிஸ் போட்டோ அண்ட் டார்கெட் இமேஜ் அது. ஸோ இந்த என்டையர் கான்டூர்ஸ், அவரோட ஃபேஸ் கான்டூர்ஸ் எடுத்து இட் வில் கிவ் அ ஃபைனல் அவுட்புட். இதை வச்சு வந்து ஹி வுட் ஹவ் கிரியேட்டட் வீடியோ. அந்த டெட் வீடியோல நீங்க டீப் ஃபேக் டெட் டாக் அப்படின்னு போட்டாலே அந்த வீடியோ வந்துடும். 20 நிமிஷம் டெட் டாக் தான், பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் how it is happening. இப்போ என்ன பண்ணலாம், ஜார்ஜ் புஷோட போட்டோஸ் அண்ட் கான்டூர்ஸ் கிடைச்சிச்சா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த செலிபிரிட்டியோட இது கிடைச்சாலும் அதை ஜார்ஜ் புஷோட ஃபேஸ்ல பண்ணலாம். ஃபைனலா என்ன பண்ணுவாரு, ஜார்ஜ் புஷ் இந்த ஸ்பீச் கொடுக்குறாருல, அது வந்து ஒபாமா கொடுக்குற மாதிரி, டேனியல் கிரேக் கொடுக்குற மாதிரி, ஷின்ஜோ அபி கொடுக்குற மாதிரி, அர்னால்டு கொடுக்குற மாதிரி காட்டுவார் வீடியோல. எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா கூட இது ஃபர்ஸ்ட் டீப் ஃபேக் இந்தியாவில் என்ன அப்படின்னா, ஹனுமான் சலிஷா இருக்குல்ல, ஹனுமார் பத்தின அந்த ஸ்லோகம், பராக் ஒபாமா வந்து ஹனுமான் சலிசா சொல்ற மாதிரி ஒரு டீப் ஃபேக் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு பராக் ஒபாமா ஒசாமா பின் லேடன் ஹனுமான் சலிசா சொல்ற மாதிரி வரும். உங்களுக்கு காமெடியா இருக்கு அது பார்க்கறதுக்கு, என்னது ஒசாமா பின் லேடனா அப்படின்னு. ஒசாமா பின் லேடன், ஒபாமா எல்லாருமே ஹனுமான் சலிசாவை சாண்ட் பண்ற மாதிரி ஒரு டீப் ஃபேக் இருக்கு. அது பார்க்கறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? பட் ஒசாமா பின் லேடன் பண்ணா அது டீப் ஃபேக்னு நமக்கு டீப் ஃபேக் இல்லைனாலே கண்டுபிடிச்சிடலாம். பட் சொல்றேன், ஜஸ்ட் டு ஷோ தி இம்பாக்ட் ஆஃப் இட்ங்கிறதுக்கு ஐம் ஜஸ்ட் கிவிங் தி எக்ஸாம்பிள். இதுதான் ஒரு ஃபேமஸான டீப் ஃபேக். வேர்ல்டு வைடு வந்து யாரோட டீப் ஃபேக் ஃபேமஸ்னா டாம் க்ரூஸோட தான் ஃபேமஸ். டாம் க்ரூஸோட நிறைய ஒரு டிக்டாக்கர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபேக் டிக்டாக்கர் அக்கௌண்ட்ல டாம் க்ரூஸோட டீப் ஃபேக்கை உருவாக்கி அவர் போடுறதுதான் அவரோட சேனல். அந்த சேனலுக்கு அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க யார் அவருன்ட்டு, இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுல டாம் க்ரூஸ் போட்டுரும். இப்போ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்படியே ரியலிஸ்டிக்கா இல்ல டாம் க்ரூஸ் மாதிரி. அந்த வீடியோலாம் நானும் பார்த்தா டாம் க்ரூஸ் மாதிரியே தான் இருக்கு. ஸோ வாய்ஸ் எடுத்துக்குதுல ஏஐ இருக்கிறதுனால இப்போ என்ன ஆயிடுது, டாம் க்ரூஸோட வீடியோஸ்ல இருந்து ஒரு 10,000 வீடியோஸ் வந்து யூடியூப் போட்டாலே அவரோட வாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஃபைனல் அவுட்புட்ல அவரோட வாய்ஸ்ல அவரோட மாடுலேஷன்ல கொண்டு வரலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ தட் இஸ் தி பாசிபிலிட்டி ஹியர். இப்போ நீங்க கூட எடிட்டோரியல்ஸ் என்னோட 100 வீடியோ இருக்கு நமக்கு, இதுல இருந்தே வந்து பண்ணலாம். இது பாருங்க, நம்ம டேவிட் வார்னர் டீப் ஃபேக் போட ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா? அவரோட டீப் ஃபேக் பாத்திருக்கீங்களா? ரவுடி பேபி. ரவுடி பேபில இங்க இருக்கிறது யார் பாருங்க, வார்னர் இஸ் டான்சிங் ஹியர் ஃபார் டீப் ஃபேக். ஸோ இந்த மாதிரி இவரே நிறைய டீப் ஃபேக் போட ஆரம்பிச்சாரு. அது யூசர் ஆப் அளவுக்கு அது வந்துருச்சு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இட் இஸ் கிரியேட்டிங் அ வெரி பிக் இஷ்யூ. என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம ஈஸியா ஒரு ஃபேக் நியூஸை பரப்பலாம். சம்டைம்ஸ் வந்து அது வந்து டீப் ஃபேக்கா இல்லையாங்கிறத டிஸ்டிங்விஷ் பண்றதே கஷ்டமா இருக்கிறதுனாலே என்ன ஆயிடுது, எந்த ஒரு தலைவர் பத்தின, எந்த ஒரு செலிபிரிட்டி பத்தின ஒரு ஃபேக் நியூஸை ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து எலெக்ஷன் கேம்பெயினை அஃபெக்ட் பண்ண வைக்கலாம், ஒருத்தரோட ரெப்புடேஷனை குறைக்க வைக்கலாம். இப்போ ஒரு பெரிய சீனியர் செலிபிரிட்டி வந்து கெட்ட வார்த்தையில யாராவது திட்டுற மாதிரி ஒரு டீப் ஃபேக் உருவாக்கிட்டா
அந்த வீடியோ வந்து இமீடியட்டா பரவிடும்ல, பாருங்கள் எவ்வளவு மோசமானகள் அப்படின்னு பரவிட்டாங்கன்னா அது வந்து பரவிடுது, அவருக்கு இமேஜ் போயிடுதுல. அதுக்கப்புறம் வந்து அட்மின் தான் அது பண்ணா, இல்லைன்னா வந்து அது வந்து டீப் ஃபேக்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அது உண்மையிலே டீப் ஃபேக்காவும் இருக்கலாம். பட் அது டீப் ஃபேக்னு சொன்னாலும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அந்த டீப் ஃபேக் அப்படிங்கறத நம்ம மித்து பஸ்ட் பண்ணி நம்ம அதை இன்னொரு வீடியோ போட்டாலும் அது ஸ்ப்ரெட் ஆகாது. பொய் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நிஜம் ஸ்ப்ரெட் ஆகாது. கரெக்டா? இப்போ ஒரு தலைவர் இருக்காரு, அவர் வந்து ஏதோ கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அவர் கெட்ட பேர் வந்துருச்சு, எலெக்ஷனுக்கு முன்னாடி பயங்கர கெட்ட பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து எல்லா சேனலும் அது பொய்யான வீடியோ அப்படின்னு சொல்லி பரப்பினாலும் அந்த நியூஸ் எல்லாருக்கும் போய் சேருமா? ஏன்னா எல்லார் வாட்ஸ்அப்லயும் பொய் தான் முதல்ல போய் சேரும். ஸோ அவ்வளவுதான், த ரெபுடேஷன் இஸ் கான். ஸோ இந்த மாதிரி டீப் ஃபேக்ஸ் கேன் பி யூஸ் இன் எலெக்ஷனியரிங், டெமோக்ரஸி அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இதை கொண்டு போகலாம். அதே மாதிரி ஒரு ரைட்ஸ் உருவாக்கலாம். இந்த ஜாதிக்காரர் அந்த ஜாதியை பத்தி தப்பா பேசுறாரு, இந்த ஆளு இந்த மதத்தை பத்தி தப்பா பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிலீஜியஸ் இஷ்யூ, கேஸ்ட் இஷ்யூ, இந்த மாதிரி எந்த இஷ்யூ வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ டெரரிஸ்ட் ஏஜென்சிஸ்லாம் என்ன பண்ணலாம், பாருங்க உங்க நாட்டுடைய தலைவர் வந்து நம்மளோட மக்கள் பத்தி இப்படி பேசுறாரு, அதனால நீங்க வந்து டெரரிசம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் பாரு இப்படி தப்பா பேசுறாரு, நீங்க வாங்க நக்சலிசம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேடிகலைசேஷனுக்கு யார் அகேன்ஸ்டா நீங்க வந்து இப்போ அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தப்பா பேசுற மாதிரி ஒரு டீப் ஃபேக் உருவாக்கி ரேடிகலைசேஷன் ஆஃப் டெரரிசம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஈஸியா ரெபுடேஷனை ஸ்பாயில் பண்ணலாம், அண்ட் ஈஸிலி இட் கேன் கிரியேட் ப்ராப்ளம் அண்ட் இட் கிரியேட் கன்ஃபியூஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால டீப் ஃபேக் ஷுட் பி ரெகுலேட்டட் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதை கண்டிப்பா ரெகுலேட் பண்ணி ஆகணும். ஸோ பொதுவாக வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் டெக்னாலஜி ஆர் இது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஹியூமன் பெனிஃபிட் தான். பட் த சேம் டெக்னாலஜி ஆல்சோ கேன் பி மிஸ்யூஸ்ட். ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா ரெகுலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப நாள் தாழ்த்தக்கூடாது. இமீடியட்லி வி ஷுட் பிரிங் இன் சம் ரெகுலேஷன் ஃபார் திஸ், பிகாஸ் திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி ஏன் ஃபர்ஸ்ட் அவ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சினிமாக்காக கண்டுபிடிச்சு. இப்போ படத்துல வந்து நீங்க இப்போ இந்த படம் பார்த்துருப்பீங்களா, மாற்றான் படத்துல என்ன இருக்கும், 2 சூர்யா இருப்பாங்க. அதுல ஒரு சூர்யா, இன்னொருத்தர் இன்னொரு ஆளு அவரோட பாடியிலேயே இருக்கிற மாதிரி, அவரோட ஃபேஸ் மட்டும் மாத்திருப்பாங்க. இந்த மாதிரி படத்துக்காக சினிமாக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இது. இதோட எவல்யூஷன்ல இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஒரு நல்ல யூஸ்க்காக தான் கண்டுபிடிச்சாங்க, ஆனா இட் இஸ் பீங் மிஸ்யூஸ் லைக் திஸ் எனிதிங். ஏன்னா ஏன் அது மிஸ்யூஸ் பண்ணப்படுது? ஏன்னா டேட்டா இஸ் அவைலபிள் இன் தி இன்டர்நெட். ஏஐயோட அல்காரிதமும் ஓப்பன் சோர்ஸ்ல இப்போ உங்களுக்கு கோடிங் கிடைக்குது. யார் வேணா அந்த கோடிங்கும் அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு டீப் ஃபேக் ஆப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு டீப் ஃபேக் ஆப்பை ரெடி பண்ணவர் தான் அந்த டெக் டாக்கே கொடுத்துருப்பாரு. நான் ஈஸியா டெவலப் பண்ணிட்டேன் இந்த டீப் ஃபேக் ஆப்ல, என்னோட ஆப் எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு பாருங்க அப்படின்னு தான் டெக் டாக்கே கொடுத்துருப்பாரு. ஸோ ஓப்பன் சோர்ஸ்ல டேட்டா நமக்கு கிடைக்குது, ஓப்பன் சோர்ஸ்ல இமேஜஸ் கிடைக்குது, ஓப்பன் சோர்ஸ்ல வீடியோஸ் கிடைக்குது, ஓப்பன் சோர்ஸ்ல சோர்ஸ் கோட் ஃபார் கிரியேட்டிங் சச் சாஃப்ட்வேரும் கிடைக்குது. ஸோ அது எல்லாம் கிடைக்கிறதுனால யார் வேணாலும் இப்படி ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிட்டு அது கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால தான் ஒரு புது சாஃப்ட்வேர், ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னா அதை ரெகுலேட் கொண்டு பண்ணணும், மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ நம்மளோட போட்டோஸ்லாம் எப்படி தான் உங்களுக்கு கிடைக்குது? ஃபில்டர்ஸ். நீங்க நிறைய பேர் வந்து ஃபில்டர்லாம் யூஸ் பண்றீங்களா? ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், நிறைய இடத்துல ஃபில்டர்ஸ்லாம் வருதுல்ல, புது ஃபில்டர் ரிலீஸ் பண்ணுவான். புது ஃபில்டரை பொறுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, புது ஃபில்டர்ல நீங்க பூனை மாதிரி ஆவீங்க, இல்லை நரி மாதிரி ஆவீங்க. கரெக்டா? மூஞ்சி ஃபுல்லா வந்து அன்னைக்கு ஒரு ஃபில்டர் பார்த்தா உடம்பு ஃபுல்லா நகை இருக்கு. ஓகே, எனக்கு 1995 ஞாபகம் வருது, உடம்பு ஃபுல்லா நகையை பார்த்தோன்னு. ஸோ உங்களுக்கு ஜோக் புரியாது, சரி விடுங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ உடம்பு ஃபுல்லா நகை, இப்போ என் போட்டோ தான் நான் உடம்பு ஃபுல்லா நகை போட்டுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபில்டர் வருதுல்ல. இப்போ அந்த ஃபில்டருக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபில்டர் வந்து ஒரு புது ஃபில்டர் வந்துருச்சுன்னா உலகத்துல இருக்கிற இத்தனை லட்சம் பேர் அதை யூஸ் பண்ணிடுறாங்கல்ல, அத்தனை லட்சம் பேரோட இமேஜ் இப்போ அவங்க கையில இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அன்னைக்கு என்ன டேட்ல ஒரு நாள் உங்க மூஞ்சி மாறலாம், உங்களோட எக்ஸ்பிரஷன் மாறலாம், உங்களோட இமேஜ் மாறலாம், எல்லாமே அந்த ஆப் மூலமா அவங்க எடுத்துவாங்க. அது மூலமா அவங்க இமேஜ் ப்ராசஸிங் ஆப் எது வேணா உருவாக்கலாம். இப்போ வந்து இந்த 10 இயர்ஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. கான்ஸ்பிரசி தியரி என்ன இருக்கு அப்படின்னா, இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏஜிங் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இருக்குல்ல, 10 வருஷத்துல இந்த ஃபேஸ் எப்படி இருக்கும், 8 இயர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க ஒரு ஏஐக்கு ட்ரெயின் பண்ணணும். உங்களுக்கு டேட்டா தேவை. ஒருத்தரோட 10 இயர் அகோ போட்டோ அண்ட் கரண்ட் போட்டோ கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஏஐ ட்ரெயின் பண்ண வைக்கலாம். இதை வந்து ஒரு சோஷியல் மீடியால ஒரு ட்ரெண்டா உருவாக்கிட்டா உலகத்துல இருக்கிற ஒரு 1 லட்சம் பேர் 10 இயர் சேலஞ்சுங்கிற பேர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் லைக் திஸ், நவ் லைக் திஸ் அப்படிங்கிற போட்டோவை சோஷியல் மீடியால போட்டு ஹேஷ்டாக்ல போட்டாங்க. இப்போ ஈஸியா அந்த ஹேஷ்டாக்ல இருந்து அந்த 10 லட்சம் போட்டோவையும் எடுத்துக்கிட்டு தே கேன் ட்ரெயின் ஏஐ அண்ட் டெவலப் சாஃப்ட்வேர். உங்களுக்கு புரியுதா? இதுக்குதான் அந்த ஸ்னாப் சாட், அந்த ஃபில்டர் கில்டர் எல்லாம் கணக்கும். உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து அது ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் இது எல்லாமே ஏஐ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் லாஜிக் பிஹைண்ட் ஆல் திஸ். இது கான்ஸ்பிரசி தியரி தான், பட் கேட்க நல்லா இருக்கு. பாசிபிலிட்டியும், ஏன்னா 100% அவனுங்க பண்ணுவானுங்க, இது என்னால மறுக்கவே முடியாது. 100% பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால all these things are being used for that only. So easily they can take our data and do these things. அதுக்காக தான் இதை ஆரம்பத்திலே நம்ம ரெகுலேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ஜிஎஸ்டி சைபர் செக்யூரிட்டி சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலமாக தான் இதெல்லாம் போகுது. அதனால அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பீங் கிரியேட்டட். ஸோ அதனால டைரக்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு சிலபஸ். ஸோ வாட் இஸ் டீப் ஃபேக்? டீப் ஃபேக்ஸ் ஆர், இதான் டெஃபினிஷன், ஆர் டிஜிட்டல் மீடியா, video, audio and images edited and manipulated using artificial intelligence. So artificial intelligence மூலமா manipulate பண்ணப்பட்ட வீடியோ, ஆடியோ அண்ட் இமேஜஸ். ஓகே, இப்போ நீங்க பண்ணது மார்பிங்க்கும் டீப் ஃபேக் வித்தியாசம் இருந்துச்சா? மார்பிங் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு இமேஜ் எடுத்து மாத்தி வைக்கிறீங்க. டீப் ஃபேக் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அல்காரிதம் யூஸ் பண்ணி பல இமேஜஸ் சோர்ஸா வச்சுக்கிட்டு பெர்ஃபெக்டான அவுட்புட் கொடுக்குறது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஹைப்பர் ரியலிஸ்டிக் டிஜிட்டல் ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இது ஆன்சர் ரைட்டிங்ல இப்படிதான் பயன்படுத்தணும். வாட் இஸ் டீப் ஃபேக்? டீப் ஃபேக் இஸ் அ ஹைப்பர் ரியலிஸ்டிக் டிஜிட்டல் ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா மிரண்டுருவாங்க எல்லாரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த வார்த்தை நல்லா இருந்தது, ஹைப்பர் ரியலிஸ்டிக். இது ஹிந்துல இருந்தா எடுத்த அந்த வார்த்தை, ஹைப்பர் ரியலிஸ்டிக் டிஜிட்டல் ஃபால்சிஃபிகேஷன். இது எப்படி ஈஸியா நம்மளால பண்ண முடியுது? பிகாஸ் ஆஃப் ஆக்சஸ் டு தி கிளவுட் கம்ப்யூட்டிங், பப்ளிக் ரிசர்ச், ஏஐ அல்காரிதம். மக்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இப்ப ஏன் அல்காரிதம் போட்டு வைக்கிறாங்க? ஏஐல ஒரு டெக்னாலஜி எப்போ நிறைய வளரும் அப்படின்னா அது ஓப்பன் சோர்ஸ்ல போட்டாதான் வளரும். இப்ப ஆண்ட்ராய்டு அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா ஆண்ட்ராய்டோட சோர்ஸ் கோட் அல்காரிதம் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அதனால யார் வேணா அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை டெவலப் பண்ண முடியும். அதனாலதான் இத்தனை லட்சம் ஆப்புங்க நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஒரு டெக்னாலஜி வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் சோர்ஸ்ல போடுறோம். இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ல போடுறதுனால தான் இதை யூஸ் பண்ண முடியுது. ஒரு சைட்ல வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலமா உங்களுக்கு டிஜிட்டல்ல எவ்வளவு வேணா டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. அதுல ஒரு 1 லட்சம் இமேஜஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு அல்காரிதம் கிடைச்சிச்சு. கூடவே என்ன கிடைக்குது? அபண்டன்ட் டேட்டாவும் கிடைக்குது. யாரோட போட்டோ வேணா, இப்போ டாம் க்ரூஸ் போட்டோ வேணா, டாம் க்ரூஸோட 20,000 போட்டோ கிடைச்சிரும். ஸோ அது கிடைக்கிறதுனால ஈஸிலி யூ கேன் மேக் தி டீப் ஃபேக்ஸ். ஸோ ஒரு ஆன்சர் ரைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஓப்பன் சோர்ஸ் அல்காரிதம் அண்ட் அபண்டன்ட் டேட்டா, வாஸ்ட் மீடியா, யூ கேன் கிரியேட் தி டீப் ஃபேக். திஸ் சிந்தட்டிக் மீடியா கண்டென்ட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் டீப் ஃபேக். ஸோ ஒரு பேசிக் டெஃபினிஷன் ஃபார் ஆன்சர் ரைட்டிங் பர்பசஸ் விச் யூ கேன் சி. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ரைட் தி ஆன்சர். GS3ல நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளேயும் போடலாம் இதை, பட் ஐ ஹவ் டேக்கன் இட் இன் சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி த்ரெட் ரதர் தென் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ ஏஐ ஜென்ரேட்டட் சிந்தட்டிக் மீடியா எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா எஜுகேஷன், ஃபிலிம் ப்ரொடக்ஷன், கிரிமினல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ புதுசா வந்து கிரிமினல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபாரன்சிக்ஸ்ல வந்து இந்த மாதிரி அல்காரிதம்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ கிடைக்குது, சிசிடிவில இருக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த அல்காரிதம் தேவை. அது வந்து டேட்டா பேஸ்ல மேக் பண்ணி இவன் தான் அந்த கிரிமினல் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி ஃபாரன்சிக்ஸ்க்காகவும் எஜுகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணப்படுற ஒரு டெக்னாலஜி தான் இது. இதுதான் இப்போ கைமீறி இப்படி ஆயிருக்கு. திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஓகே, எஜுகேஷன்ல இது மூலமா வந்து யூ கேன் கிரியேட் தி எஜுகேட்டிவ் கண்டென்ட் வித் தி சேம் இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஸோ இதனால என்ன பண்ணலாம்? ஸ்ப்ரெட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகே, மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தெரியாம ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புறீங்கன்னா அது மிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன்னா தெரிஞ்சு பரப்பணும்னு பரப்புறது. ரெண்டுத்துக்கு இருக்குல்ல. தெரியாம நீங்க நம்பி தெரியாம பண்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அது பரப்புறவருக்கு அது தெரியாது, அது போயின்னா அவர் பரப்பிட்டாரு. ஆனா தெரிஞ்சு ஒருத்தர் காலி பண்ணணும்னு பரப்பலாம்ல, அதுவும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு, மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு, டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரெண்டுத்துக்கு இது பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ ஃபார் ப்ராபகேண்டா இட் அஃபெக்ட்ஸ் தி பப்ளிக்ஸ் எபிலிட்டி டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன். எது உண்மை எது பொய்னே தெரியாம போயிடுது. அதுதான் வந்து இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் என்ன அப்படின்னா, எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு பொய் வளர்ந்துருக்கு. அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. தட் இஸ் தி ப்ராப்ளம். இட் அஃபெக்ட்ஸ் தி பிரைவசி ஆஃப் தி இண்டிவிஜுவல். ஈஸியா வந்து யூ கேன் டேக் அவே தி பிரைவசி அண்ட் ரெப்புடேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் ஈஸியா குறைச்சிடலாம். யாரோட ரெப்புடேஷனாலும் போகலாம். அண்ட் பார்னோகிராஃபி, இது வரைக்கும் வேர்ல்டுல உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக்ஸ்ல 96% டீப் ஃபேக்ஸ் வந்து பார்னோகிராஃபி தான். அதான் லவ் டுடே படத்துல காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? பார்னோகிராஃபிக் வீடியோஸ்ல செலிபிரிட்டிஸோட போட்டோஸை போட்டு இந்த செலிபிரிட்டிஸோட வீடியோ இது அப்படின்னு சொல்லி பரப்புறதுக்காக தான் இந்த டீப் ஃபேக்கை மெயினா யூஸ் பண்றாங்களாம். ஏன்னா 96% ஆஃப் டீப் ஃபேக் இஸ் யூஸ் இன் பார்னோகிராஃபி. அப்படின்னா இப்போ நீங்க இந்த டாம் க்ரூஸ் வீடியோ, ஒபாமா வீடியோ எல்லாம் மிச்சம் 4% தான். உங்களுக்கு லாஜிக் புரியுதா? தட் இஸ் தி திங். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் அ சைக்கலாஜிக்கல் ஹார்ம். இப்போ அந்த பொண்ணுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு சைக்கலாஜிக்கல் ஹார்ம் வருதுல்ல, வீட்டை விட்டு வெளியே போய் பீச்ல போய் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு பீச்ல உட்காந்துட்டு இருக்கு. ஸோ வேற எதுவாக கூட பண்ணலாம்ல. They can also commit suicide because of the psychological harm which is being coming. So that is the thing. So it created evidence in the criminal persecution. So evidence உருவாக்கலாம். இப்போ ஒருத்தர் மேல நீங்க பொய் கேஸ் போறீங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணணும்னா ஈஸியா பண்ணலாம். பொய் கேஸ் பண்ணி பொய் எவிடன்ஸ் உருவாக்கி பிளேஸ் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா இந்தியாவில் கூட 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது. ஒன்று வந்து ஜேஎன்யூ கேஸ்ல அந்த கன்னியாகுமார் அந்த இஷ்யூ வந்ததுல 2015-16 டைம்ல
அதுலயும் வந்து there was a doctored fake video of the accused was spreading in order to அவங்கள பத்தின ஃபேக் வீடியோ பரப்பி தான் அவங்க வந்து ஜேஎன்யூல தப்பா பேசினாங்க இந்தியாக்கு அகேன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணதே ஒரு ஃபேக் வீடியோ தான். லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் தி டிஜிட்டல் ஃபாரன்சிக் லேப் ஆஃப் ஹைதராபாத் தட் இட் வாஸ் அ ஃபேக் வீடியோ அப்படின்னு. அதே மாதிரி பீமா கோரிகான் கேஸ்லயுமே வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டோடைய லேப்டாப் வாஸ் ஹேக்ட் இன் ஆர்டர் டு பிளேஸ் அன் எவிடன்ஸ். இப்போ ஒருத்தரோட லேப்டாப்பை நம்ம பறிக்கிறோம், உள்ளுக்குள்ள வந்து அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் தேவை. அந்த எவிடன்ஸை வந்து லேப்டாப்பை ஹேக் பண்ணி அது மூலமா அது பிளேஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஏன்னா இப்போ அவர் லேப்டாப் எடுத்து பாரு, உள்ள அவருக்கே தெரியாம என்னென்ன டேட்டா இருக்கு. அது எப்படி வந்ததுன்னா இட் இஸ் பீங் பிளேஸ். இந்த மாதிரி ரீசென்ட்லி இட் ப்ரூவ்ன் 2 இன்ஸ்டன்சஸ் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஒன்னு பீமா கோரிகான் கேஸ், இன்னொன்று வந்து ஜேஎன்யூ கேஸ். ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் கிரியேட் எவிடன்ஸ் ஃபார் கிரிமினல் பர்சிக்யூஷன் அண்ட் ஃபேக் அலிகேஷன்ஸ் ஈஸியா உருவாக்கிடலாம். ஃபினான்ஷியல் ஃப்ராட், இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட் கதை கேட்டு தான் நல்லா இருந்தது. இது வந்து இண்டோட ஒரு யூகே எனர்ஜி கம்பெனி, இது படிச்சீங்களா? அந்த கம்பெனியோட சிஇஓக்கு வந்து பாஸ் போன் அடிக்கிறாரு. இப்போ பாஸ் போன் அடிச்சு எனக்கு 2.2 lakhs அனுப்புனோன்னு குரலும் அதே மாதிரி இருக்கு, ஆளும் அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி பேசுறாரு. ஏன்னா அதான் டீப் ஃபேக். ஸோ சப்ளையர்ஸ்க்கு வந்து பணம் அனுப்பு அப்படின்னு சொன்னோன்னே இவர் எடுத்து அனுப்பியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த பாஸோட வாய்ஸ் சாம்பிள்ஸ் இவங்களுக்கு இன்டர்நெட்ல ஈஸியா கிடைச்சதுனால ஈஸிலி தே குட் சிந்தசைஸ் அண்ட் கிரியேட் அன் இஷ்யூ. ஸோ ஃபினான்ஷியல், நம்ம வந்து இதை பத்தி எழுதுறப்போ ஃபினான்ஷியல் ஃப்ராடை மறந்துடுவோம். ஈஸிலி இந்த கேன் பி மேனிபுலேட்டட். போன் அடிச்சு வந்து உங்க ரிலேட்டிவே போன் பண்ணி கேட்பாரு, ஓகேவா? அதே மாதிரிதான் இப்ப நான் யாருக்கு போன் அடிச்சு ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம பேர்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வந்து அவசரமா ஜிபேல பணம் அனுப்பு அப்படின்னு கேட்டா நம்பாதீங்க, அது நான் கிடையாது. அதே மாதிரி போன் அடிச்சு நான் பணம் கேட்க மாட்டேன், சரியா? ஸோ யூஸ் பை தி நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் டெரரிஸ்ட் டு ப்ராபகேண்டா. ஏன்னா நம்ம சிஎம்டி சாரோட நேம்லயும் வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கி பணத்தை கேட்டிருக்காங்க. இது வந்து இட்ஸ் ஹேப்பனிங் டு மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபவுண்டர்ஸோட பேர்ல நடக்குது. எங்க ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பேர்லயும் இது நடந்துச்சு. இந்த என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு அவசரமா ஒரு 5000 ரூபாய் வேணும், நான் பர்ஸ் கொண்டு வரல. யோ, எங்க ஹெட் மாஸ்டர் ஏன் பர்ஸ் கொண்டு எங்க ஹெட் மாஸ்டர் இதுக்கு ஏன் பர்ஸ் கொண்டு போறாம, அது ஏன் உண்ட கேட்க போறாரு? அவரு சொந்தக்காரங்க இல்லையா? ஸோ எங்க ஹெட் மாஸ்டருக்கு நடக்குது, நம்ம சிஎம்டிக்கு நடக்குது அப்படின்னா, ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குல்ல, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸோ நம்பகரமான ஆளு அப்படிங்கறதுனால பண்ணிடுறாங்க. அதனாலே இது பயமா இருக்கு. ஸோ நான் யார்கிட்டையும் பணம் கேட்க மாட்டேன். Used by non-state actors. So terrorists easily they can use for the propaganda, radicalization and recruitment. ஈஸியா பண்ணிடலாம். பண்ணி they can create பண்ணலாம். நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்க பாருங்க, அப்போ நம்ம இந்த நாட்டை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி easily they will do. It can be used in electioneering to manipulate the public opinion in election outcomes. அதே மாதிரி ஸ்டேட் எஸ்பியானேஜ். ஸோ இந்த கேடி ஜோன்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபைல் பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் போய் படிச்சேன், அதெல்லாம் தேவையில்லை. என்ன அப்படின்னா, ஸ்பையா வந்து வேலை செய்யலாம். இப்போ வந்து எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட்ல உங்க பாஸ் ஃபோன் பண்ணாரு, அதே மாதிரி உங்க பாஸே ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்பாரு. நீங்க வந்து என்ன சொன்னீங்க, சர்தார் படத்துல கார்த்தி வந்து ஏமாந்து போற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு புரியுதா? சொல்லிட்டா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி இந்த உக்ரைன் வார் நடக்கிறப்போ விளாடிமிர் ஜெலன்ஸ்கியோட டீப் ஃபேக் ஒன்று பரவுச்சு. என்னதுன்னா, உக்ரைன் சோல்ஜர்ஸ் வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸை ஃபைட் பண்ணாதீங்க, சரண்டர் ஆகுங்க அப்படின்னு விளாடிமிர் ஜெலன்ஸ்கியே சொல்ற மாதிரி ஒரு டீப் ஃபேக் பரவுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து பரவுச்சு. ஸோ லயர்ஸ் டிவிடெண்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீப் ஃபேக். இந்த லயர்ஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஆன்சர் ரைட்டிங்ல கண்டிப்பா எழுதணும். எஸ்ஏல எழுதுங்க, எத்திக்ஸ்ல எழுதுங்க, எல்லா இடத்துலயும் எழுதுங்க. சோஷியல் மீடியா வந்ததுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா, இந்த லயர்ஸ் டிவிடெண்ட் என்ன அப்படின்னா, எப்படி வந்து சோஷியல் மீடியால ஃபேக் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்ப்ரெட்டிங் லைக் எனிதிங். ஓகே, அதனால என்ன ஆயிடுது, எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியல. அதனால ஈஸியா சோஷியல் மீடியால ஒரு பொய்யான தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பொய், இதுதான் உண்மை அப்படின்னு. இப்ப யூடர்ன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, அவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பஸ் பண்ணி போடும்போது இது உண்மைன்னா அந்த மெசேஜ் பரவாது. ஒரு ஃபேக் மெசேஜ் தான் முதல்ல பரவும். உண்மையான மெசேஜை நீங்க பரப்புனீங்கன்னா அது பரவாது. ஏன்னா வந்து தட் இஸ் நாட், ஏன்னா மக்கள் வந்து ஃபேக் நியூஸ், அந்த கமர்ஷியலான ஒரு விஷயம், அந்த சுவாரஸ்யத்தை தான் விரும்புவாங்க. அதனால ஈஸிலி இட் ஒன்ட் ஸ்பெண்ட். ஸோ அதனால என்ன ஆயிடுது, இதுதான் உண்மை அப்படின்னு நீங்க கவுண்டர் கொடுத்தீங்கன்னா உண்மை பரவுறது இல்ல, பொய் தான் அதிகமா பரவுது. இது ஒரு டிவிடெண்ட். ரெண்டாவது டிவிடெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கிரிமினல் அவர் தப்பு பண்ணிட்டாரு, உண்மையாலே அவர் என்ன பண்ணிருப்பாரு, பப்ளிக் ஏரியால கெட்ட வார்த்தை பேசியிருப்பாரு, ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவாரு, அது டீப் ஃபேக்னு சொல்லிடுவாரு. அட்மின் போட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் கெட்ட வார்த்தை பேசி திட்டாரு ரோட்ல, ஒரு பப்ளிக்கான ஒரு வீடியோல, ஓகேவா? இப்ப திட்டின பிறகு என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் சொல்றாங்க இப்படி பேசிட்டீங்களே சொல்லும்போது அவர் என்ன சொல்லிடலாம், இது டீப் ஃபேக்னு சொல்லிடலாம் ஈஸியா. இது டீப் ஃபேக்னு சொல்றதுனால என்ன ஆகுது, இது டீப் ஃபேக்னு சொன்னா மக்களும் நம்புவாங்க. ஏன்னா now we are having the awareness, so people are having awareness that there is deep fake technology. so இது மூலமா இப்படி பொய்யா பண்ணலாம். அப்ப நம்ம தலைவர்லாம் இப்படி பேசியிருக்க மாட்டாரு, இது டீப் ஃபேக் பண்ணிட்டாங்கப்பா, உண்மையிலே தலைவர் அப்படி பேசியிருக்கலாம்.
ஆனா தலைவர் வந்து இப்ப என்ன பண்ணலாம், அது டீப் ஃபேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு டூலாவும் அப்படி இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இதுதான் லையர்ஸ் டிவிடெண்ட். ரெண்டு சைட்லயுமே லையர்ஸ்க்கு தான் டிவிடெண்ட் கிடைக்குது. உங்களுக்கு புரியுதா? சோ அதனால உண்மைக்கு வந்து இங்க வந்து இடம் இல்லாம போகுது. சோ லையர்ஸ் டிவிடெண்ட்க்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. ஒன்னு என்ன, பொய்ய வந்து பிரேக் பண்ணி அது பொய்ன்னு சொல்லி உண்மையை சொன்னா உண்மை பரவறது இல்ல, இது ஒரு டிவிடெண்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு இதுதான் பேசுறாங்க. ஆக்சுவலி இது ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அது இன்னொரு ரெண்டாவது கான்செப்ட் தான் இல்ல சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது கான்செப்ட் என்ன, ஒரு உண்மையை வந்து பொய்ன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம், அட்மின் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். ஸோ டினை ஆத்தென்டிசிட்டி ஆஃப் அ ஜென்யூன் கண்டென்ட். The idea that individuals can exploit the increasing awareness and prevalence of deepfake technology to their advantage by denying the authenticity of the certain content and slow propagation of truthங்கிறது ரெண்டாவது டைமென்ஷன். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் வந்து ஃபேக் வந்து ஈஸியா பரவுது? பிகாஸ் ஆஃப் தி எமோஷன்ஸ். மக்களுக்கு வந்து சுவாரஸ்யம் தேவை, எமோஷன்ஸ் தேவை. தம்ப்நெயில்ல வந்து இப்படி செய்தார் பார்த்தீர்களா அப்படின்னு போட்டா அது தொடர்ந்து பார்த்துருவோம். விராட் கோலி இப்படி செய்வாரா அப்படின்னு இருக்கும். கடைசியில பார்த்தா ஒன்னும் இருக்காது. விராட் கோலி வந்து ஒரு நாய்க்குட்டியை கூப்பிட்டு எடுத்து வச்சிருப்பாரு. விராட் கோலி அந்த நாயை என்ன பண்ணாருன்னு பாருங்களேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டேய் என்னையா அப்படிங்கிற மாதிரி இந்த நான் அந்த தம்ப்நெயில் நான் பார்த்த தம்ப்நெயில தான் இப்ப நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். அவர் நாயை எடுத்து விளையாடிட்டு இருக்காரு அவர் வீட்டுல. ஸோ இந்த மாதிரி வந்து கிளிக் பெய்ட் தம்ப்நெயில்ஸ் எல்லாம் உருவாக்கி மக்களை சுவாரஸ்யமா உருவாக்குறதுக்கு they are doing it. That is the thing. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு வாட் ஆர் ஆல் தி செக்ஷன்ஸ் we are having? Section 500 of IPC, it says it talks about the defamation. Okay. So defamation can be filed. இதை நீங்க கர்ப் பண்ணணும். டீப் ஃபேக் வருது அப்படின்னா போஸ்டா வந்து ப்ரிவென்ட் பண்றது கிரிமினல் ப்ரொவிஷன் வந்து Section 500 of IPC, which prevents the defamation and which is coming under Article 19. 19 ஓட எக்ஸம்ஷன்ஸ்ல டிஃபமேஷன் ஒன்று. Section 67 and 68 of IT ஆக்ட்ல வந்து செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியல் வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல வந்து எலெக்ஷன் டைம்ல பரப்புற ஃபேக் நியூஸ்க்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மூணு வேற வேற இடத்துல வேற வேற பர்பஸ்ல இருக்கு. ஆனா ஃபேக் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி லீகல் ப்ரொவிஷன் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆல்ரெடி நம்ம இன்னொரு எடிட்டோர்ல பேசியிருப்போம். ஹேட் ஸ்பீச் பத்தி ஒரு எடிட்டோர்ல இருக்கு. ஹேட் ஸ்பீச் பரவுது அப்படிங்கிறது. ஹேட் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று பரவுதுன்னா லைக் ஒருத்தர் மேல வெறுப்பை உருவாக்குற மாதிரி கொடுக்குற ஸ்பீச் தான் ஹேட் ஸ்பீச். அது மூலமா ஒரு கலவரம் உருவாகலாம். ஓகே, அந்த ஹேட் ஸ்பீச்சை பனிஷ் பண்றதுக்கு டைரக்ட் ப்ரொவிஷன் இல்லை, இன்டைரக்டா இப்படி தான் நம்ம வந்து பனிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து ஃபேக் மெசேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இல்லை, இன்டைரக்டா வேற வேற ப்ரொவிஷன்ஸை இதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ டைரக்டா அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தா நமக்கு வந்து லீகல் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அகைன் வந்து எந்த ஒரு லாவா இருந்தாலும் அதுல இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் லா. ஸோ அது வந்து ஒரு சைட்ல இருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஸோ ஆன்லைன் ஆட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும், எலெக்ஷன் ஏரிங்ல வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்குள்ள வரணும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பரவுறவங்க யாருமே ஒரிஜினல் அக்கௌண்ட்ல பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேக் மெசேஜ், ஃபேக் அக்கௌண்ட்ஸும் அதுக்கு சோஷியல் மீடியா செல், ஐடி விங்கு, பாட்ஸ்ன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது மூலமா தான் எல்லாம் நடக்கும். ஸோ செல்ஃப் ரெகுலேஷன் ஆர் நோ ரெகுலேஷன் கேன் பி டிசாஸ்ட்ரஸ். ஸோ அதனால என்ன தேவைப்படுது, லேக் ஆஃப் ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் அவென்யூஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், ஃபர்ம்ஸ் அண்ட் ஈவன் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கிடைக்குது, ஃபர்ம்ஸ்க்கும் கிடைக்குது, நான் ஸ்டேட். ஃபர்ம்ஸ் என்ன பண்ணலாம், இப்போ காம்படிட்டரோட ப்ராடக்ட் வந்து பொய்யானது அப்படிங்கிற மாதிரி பரப்பலாம்ல. தட் இஸ் another thing. மிஸ்யூஸ் ஆஃப் AI. ஸோ இதனால என்ன நடக்குது, ஒரு லீகல் ஆம்பிகுவிட்டி இருக்கு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் பாருங்க, லீகல் ஆம்பிகுவிட்டி, பாலிசி வேக்யூம். ஒரு விஷயத்த கர்ப் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இல்லை அப்படின்னா அது ஆன்சர் ரேட்டிங்ல எப்படி எழுதணும், லீகல் ஆம்பிகுவிட்டி. ஏன்னா லால இருக்கிற ஒரு ப்ரொவிஷனை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். லா இஸ் நாட் கிளியர் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா லீகல் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு எழுதலாம். பாலிசி வேக்யூம், அதுக்கான ஒரு பாலிசியை கவர்மெண்ட் கொண்டு வரல, கவர்மெண்ட் டிடன்ட் பிரிங் தி பாலிசி அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா பாலிசி வேக்யூம் அப்படின்னு எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போடும்போது இட் வில் பி ஃபைன். ஸோ லேக் ஆஃப் அக்கம்பலிட்டி இட் இஸ் கிரியேட்டிங் அ பொட்டன்ஷியல் மிக்ஸ் ஃபார் தி டிசாஸ்டர். இதான் வந்து பிரச்சனையா இருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ வாட் இஸ் த சொல்யூஷன்? இது வந்து நான் இதுல இருந்து எடுத்தேன். சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் டேக்கன் ஃப்ரம் டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். ஏன்னா இவர் வந்து சொல்யூஷன் கொடுக்கல, பிபேக் தேவ்ராய். மீடியா லிட்ரஸி எஃபர்ட்ஸ் மஸ்ட் பி என்ஹான்ஸ்ட். ஸோ மக்களுக்கு மீடியா லிட்ரஸி, மக்களுக்கு வந்து we have to create the literacy. சோஷியல் மீடியால இப்படி பரவும், இப்படி பறந்தா நம்ம வந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா மீடியா லிட்ரஸியோட மெயின் விஷயம் என்ன? இப்போ சோஷியல் மீடியால எல்லாருக்கும் இது கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம் நீங்க ஷார்ட்ஸ்ல இப்ப பாக்குறீங்க, யூடியூப்ல ஒன்று பாக்குறீங்க அப்படின்னா அதை இமீடியட்டா நம்ப கூடாது. ஆல்வேஸ் கொஸ்டின் வாட் எவர் யூ ஆர் சீயிங் இன் சோஷியல் மீடியா. டோன்ட் பிலீவ் இட் பிளைண்ட்லி. ஓகே, இட் இஸ் அ பொட்டன்ஷியல் த்ரெட். ஏன்னா ஈஸியா வந்து 40s 50s 60sல இருக்கிறவங்க நம்பிடுறாங்க. உங்க வீட்டுல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நான் எதுவும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸோ இந்த ரிலேட்டிவ்ஸை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். எப்படி சோஷியல் மீடியா நம்பிட்டு வந்து நம்மள்ட்ட சண்டை போடுவாங்க. நம்ம டினை பண்ணா நம்மள திட்டுறாங்க, உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு.
ஸோ இந்த பிரச்சனை வருது. ஸோ அதனால இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் we have to create this common awareness. Anything coming in social media, see with the see it skeptically, don't believe it blindly, verify it and then understand. 4 பேர்ட்ட கேட்டு வெரிஃபை பண்ணணும், இல்ல கூகுள் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா இமீடியட்டா பணம் அனுப்பிடாதீங்க, 4 பேர்ட்ட கேளுங்க, 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூ ஹேவ் டு டூ தி லிட்ரஸி எஃபர்ட்ஸ் கேம்பெயின். இப்போ ரீசெண்டா கூட நம்ம டிஜிபி வந்து ஒரு வீடியோ கூட போடுவார். அப்பப்போலாம் ஒரு ஸ்கேம் வந்ததுன்னா, இன்னைக்கு ஒரு புது ஸ்கேம் வந்திருக்கு, இந்த ஸ்கேம் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அவரோட பேஜ் எப்போ போனாலும் இன்னைக்கு ஒரு புது ஸ்கேம் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த தான் போட்டிருக்காரு. தட் இஸ் அவேர்னஸ் கேம்பெயின். உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன ஒரு லேட்டஸ்ட் டிஜிபி போட்டுள்ள வீடியோ என்னதுன்னா, சம்திங் இந்த அந்த ஃபெட்எக்ஸ் ரிலேட்டடா ஏதோ ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூ பத்தி, அதாவது உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் ஜாப் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. உங்க ஃபாரின்ல இருந்து உங்க பேர்ல வந்து இவ்வளவு ரூபா வந்திருக்கு, மணி ஆர்டர் மாதிரி வந்திருக்கு, அதை நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க, எஸ்பிஐல நாங்க வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, நம்ம இவர் சொன்னாரு, நம்ம PS மித்ரன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. இந்த சர்தார் படம் எடுத்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்னதுன்னா, ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ல ஃபாரின்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த பையனை லவ் பண்ற மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னவருக்கு, அந்த கிஃப்ட் வந்து காஸ்ட்லியான கிஃப்ட் உனக்காக அனுப்பியிருக்கேன் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இவரு வந்து அப்படியா அப்படின்னு பார்த்தா, கஸ்டம்ஸ்ல வந்து அது மாட்டிக்குது. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் போன் அடியா, உங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து கிஃப்ட் வந்திருக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன அதே நாள் அன்னைக்கு அந்த கஸ்டம்ஸ்ல இருந்து போன் வந்து, ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு பேர் கிஃப்ட் வந்திருப்பா, ஆனா இது வாங்கணும்னா ஒரு 5000 ரூபாய் முன் பணம் கட்ட வேண்டியதா இருக்கு, லீகல் ப்ராசஸிங். இவரு நம்ம நேரம் பணம் அனுப்பியிருக்காரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அந்த பணம் அனுப்புறது, இந்த மாதிரி வந்து நிறைய பணம் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தா ரெண்டுமே ஃபேக். தட் இஸ் தி ப்ராப்ளம். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஃபேக்கு, ஃபாரின்ல இருந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஃபேக். ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் பத்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து யூ ஹேவ் டு டூ தி லிட்ரஸி எஃபர்ட் கேம்பெயின். மக்களுக்கு அவேர்னஸ் உருவாக்கணும், இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கொலாபரேட்டிவ் டிஸ்கஷன் வித் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ ஒரு லா கவர்மெண்ட் கொண்டு வரணும். இப்போ டீப் ஃபேக் ஒரு லா நீங்க கொண்டு வரீங்க, லா கொண்டு வரும்போது யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி வந்து சிவில் சொசைட்டி அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து we have to discuss and then we have to create the legislative solution. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து மெலிஷியஸ் கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு டிஸ்இன்சென்டிவ்ஸ் கொண்டு வரணும். டிஸ்இன்சென்டிவ்னா ஃபைன்ஸ். இப்படி நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறீங்க வித்வுட் எனி ஆத்தென்டிசிட்டி, இதுக்கு லைசன்சிங் கொண்டு வரலாம். லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து யூ கேன் கிரியேட் தி டிஸ்இன்சென்டிவ்ஸ். அதே மாதிரி சோஷியல் மீடியா கம்பெனிஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ ஒரு டீப் ஃபேக்கா இல்லையா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற உருவாக்க தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா, அது டீப் ஃபேக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சொல்றோம், இது வந்து ஃபேக் மெசேஜ், இது வந்து எடிட்டட் வீடியோ, இது டீப் ஃபேக், இது ஒரிஜினல் இல்லைங்கிறத எதை வச்சு சொல்றோம்? அந்த வீடியோவோட சோர்ஸ் கோட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா அது எடிட்டடா உண்மையான ரெக்கார்டட் வீடியோவான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் அந்த வீடியோல இருக்கிற இது. ஸோ அதான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவும் அதே ஏஐ வந்து உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி டீப் ஃபேக் வீடியோ ஒன்று பரவுதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா சோஷியல் மீடியாவோட ஏஐ கண்டுபிடிச்சு அதை பிளாக் பண்ற மாதிரி கொண்டு வரலாம்ல. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒபாமா வந்து ஒரு டீப் ஃபேக் ஒன்று பரவுதுன்னா, கண்டிப்பா இப்போ ஃபேஸ்புக்ல ஒருத்தர் போடுறாங்கன்னா, ஃபேஸ்புக் ஷுட் ஹேவ் an algorithm which can detect such videos. ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதோட சோர்ஸ் கோட படிச்சு இது ஒரிஜினல் வீடியோவா டீப் ஃபேக்கான்னு கண்டுபிடிச்சு அதை பேன் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி சோஷியல் மீடியா கம்பெனியை செல்ஃப் ரெகுலேட்டரியா கொண்டு வரணும். இதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் நம்ம வந்து டிஜிட்டல் இன்டர்மீடியரி ரூல்ஸ்ல கொண்டு வரணும். ஞாபகம் இருக்கா? 92nd எடிஷன்ல ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம்ல, டிஜிட்டல் இன்டர்மீடியரி ரூல்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஹஸ் brought a rule to mandate the social medias to prevent the fake news. ஸோ அந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா கம்பெனி ஷுட் டூ டு கவுண்டர் தி மெனேஜ். நம்ம வந்து ஃபைனலா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கன்சூமர்ஸ் பிஃபோர் ஸ்ப்ரெட்டிங் எனிதிங், திங்க், பாஸ் பிஃபோர் தி ஷேரிங் இன் சோஷியல் மீடியா. பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணும். நீங்க 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி 5 பேருக்கு உடனடியாக ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்புவீங்களே, அது ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ் தான். நீங்க எல்லாருமே யூத் கூட இதெல்லாம் பண்றது இல்லை. இந்த ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம் ஃபேக் மெசேஜ் பரவறதுக்கு. நீங்க எல்லாருமே ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்னு. நான் எங்க வீட்டுல இது ரிட்ரேஸ் பண்ண போய் எங்க அம்மா அப்பா கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க எது ஃபார்வர்ட் பண்றது முன்னாடி எனக்கு கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது உண்மையா பொய்யா, இது உண்மையா பொய்யான்னு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது வேற ஒரு இஷ்யூவா இருக்கு. ஒரு நாளைக்கு 4 வீடியோ வருது, அதை பார்த்து நான் இது உண்மையா பொய்யான்னு சொல்லணும். அதை பார்த்தாலே கோவம் வருது, இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் இதுதான் இன்ஃபோடெமிக் அப்படின்னு WHO சேர்பர்சன் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்ஃபோடெமிக் இருக்கிறதுனா, இன்ஃபோடெமிக் அப்படிங்கிற வார்த்தை எப்போ வந்தது அப்படின்னா,
சோஷியல் மீடியால வந்து இந்த பினாமினா இன்ஃபோடெமிக் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபோடெமிக்னா என்ன? இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால, சோ மச்சா இருக்கிறதுனால எது உண்மை எது பொய்னு தெரியல, எந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. இன்ஃபர்மேஷனே ஒரு பேண்டமிக் மாதிரி சுத்தி இருக்கு. அதனால அந்த கடலுக்குள்ள நீங்க விழுந்து எது ரியாலிட்டின்னு தெரியாம மறைஞ்சு போறதுதான் இன்ஃபோடெமிக். இது WHO உடைய சேர்பர்சன் எப்போ சொல்லியிருந்தாங்க? சீஃப் டாக்டர் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, COVID-19 வேக்சினுக்கு அகேன்ஸ்டா பரப்புன ஃபேக் நியூஸஸ் அப்போ அது சொல்லியிருந்தாங்க. இன்ஃபோடெமிக் இருக்கிறதுனால COVID-19 வேக்சினோட ஆக்சசிபிலிட்டிஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கு, மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி திங். ஸோ கிளியரா டீப்ஃபேக்ஸ். நான் இப்போ 4வது எடிட்டோரியல் போலாம். 4வது எடிட்டோரியல் வெரி சிம்பிள், வெரி ஜென்ரிக் தான், இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்டும் இல்லை. ரெடியூசிங் ப்ரீடம் அண்ட் ஸ்டில்பர்த்ஸ். ஓகே, ப்ரீடம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்டு பொதுவாக வந்து ஒரு பிரெக்னன்சி அப்படிங்கிறது 37 மந்த்ஸ் இருக்கணும். ஓகே, 37 மந்த்ஸ் கழிச்சு பிறந்தா, சாரி 37 வீக்ஸ், நான் வந்து டால்பினுக்கு இது வேலுக்கு சொல்ற மாதிரி 37 வீக்ஸ். ஒரு பிரெக்னன்சிங்கிறது 37 வீக்ஸ். 37 வீக்ஸ்ல பிறக்காம முன்னாடியே பிறக்கிறது, அதாவது தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரீடம் பர்த்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரீடம் பர்த்ஸ் அண்ட் ஸ்டில் பர்த்ஸ் என்ன அப்படின்னா, பிறக்கும் போதே ஒரு குழந்தை வந்து இறந்து போய் பிறக்கிறது, இதுதான் வந்து ஸ்டில் பர்த்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள், ஸோ ப்ரீமெச்சோர் பர்த் அண்ட் ப்ரீமெச்சோர் பர்த்துக்கு இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு தான் ப்ரீடம். நம்ம ப்ரீமெச்சோர் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அதோட டெக்னிக்கல் வேர்டு தான் வந்து ப்ரீடம் பர்த். அந்த ஃபுல் பிரெக்னன்சி டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே பிறக்கிறது. ஸ்டில் பர்த்னா வந்து பிறந்து போதே இறந்து போய் பிறக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் பத்தி தான் இந்த எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனேட்லி ஹை. எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் இந்தியாவில் ஹையா தான் இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் நம்ம 140 கோடி கிட்ட இருக்கும். கண்டிப்பா எதுவாக இருந்தாலும் ஹையா தான் இருக்கும். ஸ்டண்டிங் எடுத்தாலும் நம்ம தான் ஹையா இருப்போம், வேஸ்டிங் எடுத்தாலும் இருப்போம், ஹங்கர் எடுத்தாலும் இருப்போம். தட் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ வி ஹேவ் டு பிரிங் இட் டவுன். பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஹேவிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் இட் டவுன். ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரீசெண்டா ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் 2 ரிப்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் சைல்டு மார்டாலிட்டி அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி குரூப் ஃபார் சைல்டு மார்டாலிட்டி எலிமினேஷன் அப்படிங்கிறது தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆப்ஷன்ல வந்து யூனிசெஃப் இருக்கும், அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடலாம். இன்கேஸ் இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் கேட்டு 2-3 வருஷம் ஆகுது. ரிப்போர்ட் அண்ட் ஹூ ரிலீஸ் இட் அப்படிங்கிற பேட்டர்ன் 19க்கு அப்புறம் கேட்கவே இல்லை, 20ல இருந்தே கேட்கல. பட் ஸ்டில் இட் கேன் பி பொட்டன்ஷியல். எப்போ அவங்க ரிவைவ் பண்ணுவாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. So levels and trends of child mortality report is released by United Nations Interagency Group for Child Mortality Estimation. Okay, so India la வந்து, so worldwide வந்து there is 5 million under 5 deaths in 2021. 2021ல மட்டும் 5 million இருக்கு. இந்தியாவோட under 5 death வந்து 7 lakh. 5 million 50 lakh. worldwide deathல 50 lakhனா அதுல 7 lakh under 5 death. under 5 deathனா ஒரு குழந்தை பிறந்து 5 வயசுக்கு முன்னாடி இறந்து போறது under 5 mortality. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்து வித்தின் 50 டேஸ்ல இறந்து போச்சுன்னா அது வந்து நியோநாட்டல் மார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துச்சுன்னா அது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தா அது வந்து அண்டர் 5 மார்டாலிட்டி அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விஷயத்தை தான் நம்ம வந்து சேர்த்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி அப்படின்னு ஜென்ரிக்கா சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி 3 சப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ அண்டர் 5 மார்டாலிட்டியில வி ஆர் ஹேவிங் ஆல்மோஸ்ட் 7 lakh. ஓகே, ஸோ இதுல வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி இந்த 7 lakhsல ஒரு வயசுக்கு முன்னாடி இறந்து போனது 5.8 lakhs அண்ட் நியோநாட்டல் வந்து அதுல 4.4, which is before 60 days 59 டேஸ்க்கு முன்னாடி இறந்து போனது வந்து 4.4 lakhs அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு டேட்டா மட்டும் we can remember. அதே மாதிரி இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து கேரளால எவ்வளவு இருக்கோ அதோட 6 மடங்கு அதிகமா எம்பில இருக்கு. ஸோ இந்தியாலே there is a huge regional variation with respect to demographic performance. இப்போ வந்து இங்க வந்து 7 இருக்கும், ஏன்னா இங்க வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் 48ல இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் ஆஃப் கேரளா அண்ட் மத்திய பிரதேஷ் அதை கம்பேர் பண்ணாலே இவ்வளவு பெரிய ஒரு டிஸ்பாரிட்டி வந்து இட் இஸ் கிரியேட்டிங். ஸோ ப்ரீடம் பர்த் என்னதுன்னா பர்த் பிஃபோர் 37th வீக் ஆஃப் பிரெக்னன்சி. 37 வீக்ஸ் கழிச்சு பிறக்காம அதுக்கு முன்னாடியே பிறக்கிறது ப்ரீமெச்சோர் பேபி ஆர் ப்ரீடம் பர்த்ஸ். இந்த ப்ரீடம் பர்த்ஸ் வந்து பொதுவாக வந்து ஆஃப்டர் 8th month இருக்கு அப்படின்னா தே ஆர் ஹேவிங் திஸ் இன்குபேட்டர். ஹாஸ்பிட்டல் இன்குபேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இன்குபேட்டர் இஸ் நத்திங் பட் மினி ஐசியூ. ஸோ மினி ஐசியூ ஆர் மினி ஊம்ப் ஆஃப் அ மதர். ஒரு மதரோட ஊம்பை வந்து ரீக்ரியேட் பண்றது தான் ஒரு இன்குபேட்டர். ஸோ அதுக்குள்ள வந்து ஆக்சிஜன் சப்ளை அண்ட் ஃபுட் சப்ளை எல்லாமே வர மாதிரி தேவோட செட்டப். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை இன்குபேட்டர்ல வச்சு அது வந்து நல்ல டெவலப் ஆன பிறகு தே வில் பி பிரிங்கிங் தி பேபி அவுட். ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி இன்குபேட்டர் வச்சு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா இது எல்லா கிராமத்துலயும் இருக்கா? ஆரம்ப சுகாதார மையத்துல? தட் இஸ் தி ப்ராப்ளம். இப்போ ஏன் இந்தியாவில் இவ்வளவு ஹையா இருக்கு? இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? எல்லா டவுன் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த இன்குபேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா? டவுன்ல இருக்கும், ஆனா எந்த ஒரு ரூரல் ஏரியால இருக்கிற
பிரைமரி ஹெல்த் சென்டர்ல நடக்காது. ஆனா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல சைல்ட் பர்த் நடக்குதுல்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர்ல சைல்ட் பர்த் நடக்குது. ஆனா அங்க இன்குபேட்டர் இல்லாத போதுதான் இந்த மாதிரி டெத்ஸ் வந்து அதிகமாகுது. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஸோ 2 to 4 times ஹையர். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீடம் பர்த்ஸ் இருக்கிறது. இந்தியாவில் வந்து ஏன் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி அதிகமா இருக்குன்னா, ப்ரீடம் பர்த்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 1 in every 6 birth இஸ் ப்ரீடம் பர்த்தா இருக்கு. இந்தியாவில் 6 குழந்தை பிறக்குதுன்னா 1 வந்து ப்ரீட்டமா இருக்கு. அதனாலே என்ன ஆகுது, இந்த ப்ரீடம் கிட்ஸ் எல்லாமே தே ஆர் நாட் சர்வைவிங். தட் இஸ் தி ப்ராப்ளம். எல்லாருக்கும் அந்த இன்குபேட்டர் வசதி கிடைக்கிறது இல்ல, எல்லாருக்குமே மெடிக்கல் அட்டென்ஷன் கிடைக்காததுனாலே தே ஆர் டையிங். ஸோ இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ஆஃப் இந்தியா ஹையா இருக்கிறதுக்கு காரணம் ப்ரீடம் பர்த்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். உங்க லாஜிக் புரியுதா? எந்த கனெக்ஷன்ல இதை பத்தி பேசுறோம்? ரெண்டாவது ஸ்டில் பர்த்ஸ். ஸ்டில் பர்த்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறக்கும் போதே இறந்து பிறக்கிறது. ஸோ பிறக்கும் போதே இறந்து போய் பிறக்கிறது அப்படின்னா, அது வந்து ஊம்புக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தை இறந்துருக்கலாம், ஆர் டியூரிங் தி டெலிவரி ப்ராசஸ் இறந்துருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? டெலிவரி ப்ராசஸ் வரைக்கும் நல்லா இருந்து டெலிவரி ப்ராசஸ்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன், சம்டைம்ஸ் அந்த வயர் கழுத்துல வந்து அந்த இது டியூப் சுத்தி இருக்கும், ஆர் ஓரியன்டேஷன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளிகேஷன்னாலையும் வந்து த சைல்ட் கேன் டை. ஸோ இதுதான் வந்து ஸ்டில் பர்த்னு சொல்றாங்க. நெவர் ஃபர்காட்டன் ரிப்போர்ட், இதே ஆர்கனைசேஷன் தான் நெவர் ஃபர்காட்டன் அப்படின்னு இன்னொரு ரிப்போர்ட்ல வந்து தே ஆர் ரிலீசிங் a baby who dies anytime after 22 weeks. இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல. 37th வீக்குக்கு முன்னாடி பிறந்தா அது ப்ரீடம் பர்த். ஓகே, 22 வீக்ஸுக்கு அப்புறமா 22 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து குழந்தை இறந்துச்சுன்னா அது பேர் என்ன? அது பேர் அபார்ஷன். உங்களுக்கு புரியுதா? அபார்ஷன்னா என்ன? அது வந்து இறந்து போறது. ஸோ ஒரு 22 வீக்ஸ்க்கு அப்புறமா அந்த குழந்தை வந்து இறந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஸ்டில் பர்த் அப்படிங்கிற மாதிரி வந்து தே ஆர் கிளாசிஃபைங் இட். ஓகே, இந்தியாவில் வந்து அதுவே வந்து 2.8 lakhs இருக்கு ஸ்டில் பர்த்ஸ். லாஜிக் புரியுதா? ஸோ இந்த 22 வீக்ஸ் அப்படிங்கிறது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. 22 வீக்ஸ் வந்து 37th வீக் வந்து. சேலஞ்சஸ். ஸோ வாட் ஆர் ஆல் தி சேலஞ்சஸ் ஹியர்? லேக் ஆஃப் பாலிசி லெவல் அட்டென்ஷன் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நம்ம இப்போவே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆரம்ப சுகாதார மையத்துல இன்குபேட்டர்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிறதே ஒன்று சொல்றேன். ஸோ இதை தாண்டி வந்து ஜென்ரிக்கான ஒரு சேலஞ்சை மெயினாக எதை ஹைலைட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாலிசியை வந்து என்னைக்கு வந்து நீங்க சொல்யூஷனை கண்டுபிடிப்பீங்க. இந்தியாவில் வந்து 2.8 lakh சைல்ட் பர்த்ஸ் வந்து ஸ்டில் பர்த்தா இருக்கு, குழந்தை எழுந்து பிறகுது. ஆனா அதுக்கான பாலிசி லெவல் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து பெரிய அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. ஒரு மீடியா அட்டென்ஷனோ இல்லைன்னா பாலிசி லெவல் அட்டென்ஷன் ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தா டேட்டா இல்லையா. தட் இஸ் தி ப்ராப்ளம். இப்போ சென்சஸோட ரீசனிங் உங்களுக்கு புரியுதா? சென்சஸ் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, பட் இது வந்து எவ்ரி இயர் வந்து வில் பி டேக்கிங். அந்த மாதிரி ஒரு ரோபஸ்ட் டேட்டா கலெக்ஷன் மெக்கானிசம் இருக்கணும். அதுக்கு தான் வந்து சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு எஸ்ஆர்எஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். எஸ்ஆர்எஸ் சிஸ்டம்னா என்னதுன்னா, எவ்ரி சைல்ட் பர்த் வில் பி ரெஜிஸ்டர்ட் அண்ட் இட் வில் பி சென்ட் டு தி டேட்டா பேஸ். மினிஸ்ட்ரியோட டேட்டா பேஸுக்கு போகும், மினிஸ்ட்ரிக்கு வந்து டேட்டா கிடைக்கும். ஒரு டேஷ்போர்ட் உருவாக்கி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் இல்லாததுனாலையும் எல்லா ஹாஸ்பிட்டலும் பர்த்தை வந்து அப்டேட் பண்ணிடுறாங்களா? கிடையாது. இன்னைக்கு வந்து 100 குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு 200 குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவை அப்டேட் பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால டேட்டா ஒழுங்கா இல்லை. டேட்டா ஒழுங்கா இல்லாததுனாலே இது ஒரு பெரிய இஷ்யூவா இல்லை. இதே டேட்டா வந்து ஒரு நாளைக்கு இந்தியாவில் வந்து இத்தனை லட்சம் குழந்தைகள் இப்படி பிறக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து அது ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய பாலிசி, பப்ளிக் பாலிசி இஷ்யூவா மாறும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டேட்டா கலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு சால்வ் எனி இஷ்யூ. அண்ட் டேட்டா கலெக்ஷன் சரியா இல்லாததுனாலே இந்த இஷ்யூ வந்து பெருசா ஹைலைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் இவர் ஹைலைட் பண்ணி சொல்றாரு. இதை தாண்டி அதர் இஷ்யூஸ் உங்களுக்கே தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ வை இப்போ வந்து ப்ரீடம் பர்த் இருந்து அதை ஏன் வந்து காப்பாற்ற முடியலன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸ்டில் பர்த் ஏன் நடக்குது? இப்போ அதுக்குள்ள போவோம். ஸ்டில் பர்த் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் ரீசன் மால் நியூட்ரிஷன் இன் மதர். அம்மாவுக்கு நியூட்ரிஷன் இல்லாததான் ஒரு மெயின் ரீசன் ஃபார் தி பிரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஆர் அது தாண்டி சைக்கலாஜிக்கல் மென்டல் இஷ்யூஸ் இருக்கலாம், பட் மெயினா வந்து நியூட்ரிஷன் இஷ்யூஸ். ஸோ அதனாலதான் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸுங்கிறதே அத்தனை இருக்கு. கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் அட் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல் அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா அவங்க நியூட்ரிஷன் ஒழுங்கா போய் சேரணும். இப்போ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லையும் we are having a component for pregnant women where they can get the ration. ஸோ இதுக்காக வந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ் பத்தி நான் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம், வில் see about the solutions. ஸோ எப்போ வந்து நம்ம இந்த ஸ்டில் பர்த்ஸ், ப்ரீடம் பர்த்ஸ் எல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இன்க்ரீசிங் தி ஆக்சஸ் டு பிளானிங், ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸ். அண்ட் ஃபேமிலி பிளானிங்னா நாட் ஓன்லி கான்ட்ரசெப்ஷன், கான்ட்ரசெப்ஷனையும் தாண்டி இந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரிலேட்டடா எல்லாமே இதுக்குள்ள தான் வருது. இம்ப்ரூவிங் தி ஆன்டிபார்டம் சர்வீசஸ். ஆன்டிபார்டம்னா என்ன? ஆன்டிபார்டம் அண்ட் போஸ்ட்பார்டம் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல. ஆன்டிபார்டம், இன்டர்பார்டம் அண்ட் போஸ்ட்பார்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபார்டம்னா பிரெக்னெண்டா இருக்கிறது, பிரெக்னென்ட் லேடி தான் ஆன்டிபார்டம். இன்டர்பார்டம்னா வந்து குழந்தை பிறக்கிற ப்ராசஸ், டெலிவரி நடக்கிறது. போஸ்ட்பார்டம்னா குழந்தை பிறந்த பிறகு. இந்த 3 ஸ்டெப்ஸ், 3 லெவல்ஸ்லயும் வந்து நாம மதரை வந்து டேக் கேர் பண்ணணும். ஸோ 3 லெவல்ஸ்லயுமே மதர் மேல அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ இம்ப்ரூவிங் ஆன்டிபார்டம் சர்வீசஸ். ஆன்டிபார்டம் சர்வீசஸ்னா பிரெக்னன்ட் மதருக்கு டைரக்டா ஹிட் பண்ணணும். ஸோ பிரெக்னன்சில அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒழுங்கான மெடிக்கல் செக்அப் கிடைக்கணும்.
மெடிக்கல் செக்அப் கரைஞ்சு பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் லெவல்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா இல்லைன்னா அயன் ஃபாலிக் டேப்லெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து வி ஆர் ஹேவிங் த ஸ்கீம்ஸ். ஸோ ஆன்டிபாட்டம்ல ஒரு உமனை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. என்ன ஸ்கீம்? மாத்திரை வந்தனா பணம் கொடுக்குறோம், அது வேற. ஸோ அது வந்து சுரக்ஷித் மாத்ரித்வ அபியான், பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வ அபியான்ல இங்க நம்ம வந்து வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் கண்டக்டிங் எவ்ரி 9th டே ஆஃப் அ மந்த் வந்து மெடிக்கல் செக்அப் இருக்கும். மெடிக்கல் செக்அப்ல எவ்ரி 9th ஆஃப் அ மந்த் அந்த மெடிக்கல் செக்அப் வந்து என்டையர் ஊர்லயே இருக்கிற பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு மேண்டேட்டரியா அதை வந்து அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, இட் இஸ் டு ஐடென்டிஃபை எனி பர்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் நியூட்ரிஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் டு டூ தி ரெஃபரல் சர்வீசஸ். ஓகே. ஸோ ரெஃபரல் சர்வீசஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு லேடி காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு டெலிவரி நடக்கிறப்போ இந்த கிராமத்துல உட்காந்து டெலிவரி பண்ண முடியாது. உனக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குமா, நீ வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிடு, அங்கேயே தங்கிடுங்க. ஏன்னா டெலிவரி கிட்ட வரும்போது அங்க போயிடுங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு பர்த்ல இந்த சப்போர்ட் தேவைப்படலாம். உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு, நீங்க 6வது மாசத்துல இந்த டாக்டர் போய் சிட்டில போய் பாருங்க. அந்த டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இந்த இஷ்யூ சால்வ் பண்ணும். ஐ மீன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ரெஃபர் பண்ணுவோம். அந்த ரெஃபரல் சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக தான் சுரக்ஷித் மாத்ரித்வ அபியான். ஓகே. சுரக்ஷித் மாத்ரித்வ அபியான் இருக்கு. சுரக்ஷித் மாத்ரித்வ அஸ்வான் தான் வந்து சுமன். சுரக்ஷித்னா ஹெல்தி, மாத்ரித்வனா லேடி. சுரக்ஷித் மாத்ரித்வ அஸ்வான்ல வந்து என்ன பண்றாங்க, எனி பிரெக்னன்ட் நோ பிரெக்னன்ட் உமன் ஷுட் பி டினைட் ஆஃப் எனி ஹெல்த் சர்வீசஸ். ஒரு பிரெக்னன்ட் உமன் வந்து ஒரு ஹெல்த் சர்வீஸ் கேட்கறாங்கன்னா ஷி ஷுட் நாட் பி டினைட். கவர்மெண்ட் ஷுட் என்ஷூர் தட் ஃப்ரம் தி டேட் ஆஃப் பிரெக்னன்சி டில் தி டெலிவரி அண்ட் டெலிவரி ஆயிட்டு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து டிராவல் சார்ஜஸ் வருது, லைக் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போறாங்கன்னா ஷேர் ஆட்டோக்கு எவ்வளவு செலவாகும், ஆட்டோக்கு செலவாகும்ல. ஏன்னா வந்து அவங்க வந்து நடந்து வந்தோ இல்லைன்னா இதுல வராம ஒரு கேப்லயோ ஒரு வண்டியிலயோ வராங்க. அதே மாதிரி வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமோ இல்ல டெலிவரிக்கும் ஆம்புலன்ஸ் தேவை, இந்த மாதிரி டிராவல்க்குலாம் அந்த செலவுகள் எல்லாத்தையும் வந்து என்ஷோர் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்கிற ஸ்டெப் தான் சுரக்ஷித் மாத்ரித்வ அஸ்வான் அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ அது வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதான் சுமன். ப்ரொவைடிங் கவுன்சிலிங்ஸ் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்தி டயட் அண்ட் ஆப்டிமல் நியூட்ரிஷன், அதுக்கான கவுன்சிலிங் கொடுக்கணும். அது வந்து வி ஆர் கிவிங் இன் தி சுரக்ஷித் மாத்ரித்வ அபியான்ல கொடுக்குறோம். தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து பிரெக்னன்சி டைம்ல இருந்தா அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இல்லைனா வந்து தட் வில் ஆல்சோ லீட் டு தி பர்த் காம்ப்ளிகேஷன். கங்காரு மதர் கேர். கங்காரு மதர் கேர்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீடம் பேபிஸ் அப்படின்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேபிஸ்க்கு வந்து ஹையஸ்ட் கேர் கொடுக்கணும். சாதாரணமான ஒரு பேபி கொடுக்குற கேரை விட இந்த மாதிரி ப்ரீடம் பேபியா இருந்தால் அவங்களுக்கு இன்னும் அதிகமான கேர் கொடுக்கணும். ஒரு கங்காரு எப்படி அந்த குழந்தை ஃபுல்லா டெவலப் ஆகிற வரைக்கும் கிட்டே வச்சுக்குதோ, அந்த மாதிரி மதரோ அவங்களுக்கு இருக்கிற ரிலேட்டிவ்ஸோ அந்த ஊர்ல இருக்கிற கம்யூனிட்டியோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ண முடியுமோ பண்ணணும். லைக் ஸ்டில் இட் இஸ் பீங் கம்ப்ளீட்லி டெவலப்ட். அவங்களுக்கு நியூட்ரிஷன் தேவை, சானிடைஸ்டு அட்மாஸ்பியர் தேவை, கிளீன் ரூம் தேவை, கிளீனான வீடு தேவை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி கங்காரு மதர் கேர் சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே. கங்காரு மதர் கேர் சிஸ்டம் should be implemented at rural areas. இதெல்லாம் அர்பன் ஏரியால ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இல்லை, பட் ரூரல் ஏரியால இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ குழந்தை பிறந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்ல இருந்து ஆரம்பிச்சு பிரெஸ்ட் ஃபீடிங் சைக்கிள் ஹெல்தியா கொடுக்கணும். ஏன்னா மதர்ஸ் மில்க் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர் டு பி தி பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபார் தி இன்ஃபன்ட்ஸ். ஓகே. அது இல்லாத போதுதான் நம்ம அதர் ஆப்ஷன் போகணுமே தவிர, இருந்தா தட் இஸ் தி பெஸ்ட். ஸோ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா அவேர்னஸை உருவாக்கி அதை வந்து நார்மலைஸ் பண்ணணும். பப்ளிக் ஏரியாஸ்ல இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு போறீங்க, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, அங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ரூம் உருவாக்கி கொடுக்கணும். அப்படி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அம்மா கவர்மெண்ட்ல அது பண்ணியிருப்பாங்க. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் வந்து கண்டிப்பா ஒரு மேண்டேட்டரி பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம் வந்து உருவாக்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி எனி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் பப்ளிக் ஏரியா. ஸோ தட் இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அவங்க வேற ஏதோ ஆல்டர்னேட்டிவ் போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. வட்சல்யா மாத்ரி இருங்க, வட்சல்யா மாத்ரி ஏகேக்கு ஏதோ வருமே, அஜித் குமாரா, நல்ல பேரு ஞாபகம் வச்சிருந்தா மறந்துட்டேன். சமஸ்கிருதத்துல இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. இது வட்சல்யா மாத்ரின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏகேனா என்னன்னு போய் பாருங்க, நீங்க சர்ச் பண்ணாலே வந்துடும், எல்லாம் சேட்ல போடுங்க. இந்த ஸ்கீம் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வட்சல்யா மாத்ரி ஸ்கீம்ல வந்து நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இது வந்து கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் மா ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. மா ஸ்கீம் என்னதுன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. அது வந்து மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் அம்ரித் கோஷ், அவ்வளவுதான். ஓகே. வத்சல்யா மாத்ரி அம்ரித் கோஷ், அதான் வந்து விஎம்ஏகே. இது ஏதோ
ராஜேஸ்வர் படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் மா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் இருக்குல்ல, இந்த மா ஸ்கீம்ல வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், விஎம்ஏகேல வி ஆர் ப்ரொவைடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரெஸ்ட் ஃபீடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி தரணும் அப்படின்னு பாக்குறோம். மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன்ல அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். எத்தனை வாட்டி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், என்னென்ன சைக்கிள்ல பண்ணணும், எத்தனை மாசத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து கொடுக்குறோம். தட் இஸ் தி திங். அதுக்கப்புறம் போஷான் மான்னு ஒன்று இருக்கு. போஷான் மால வந்து வி ஆர் கிவிங் தி என்ஷோரிங் நியூட்ரிஷன் டு தி கிட். அந்த குழந்தை வந்து பிறந்து முதல் 1000 டேஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் இருக்கணும் அப்படிங்கறத என்ஷோர் பண்றோம். தட் இஸ் தி போஷான் மா. Antepartum and intrapartum, monitoring labor and functional referral. So monitoring the labor side. So intrapartum அப்படின்னா நான் என்ன சொன்னேன், குழந்தை பிறக்கிறப்போ இருக்கிற ப்ராசஸ். ஸோ குழந்தை பிறக்கிறது எங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி நடக்கிற அந்த லேபர் டைம். அந்த லேபர் டைமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் லக்ஷ்யா. ஆக்சுவலி இந்த ஸ்கீம் நேம்லாம் எடிட்டோரியல் இருக்காது, எடிட்டோரியல வே ஃபார்வர்டு தான் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கான ஸ்கீம் எல்லாத்தையும் எடுத்து இங்க போட்டிருக்கேன். இதை நடத்துறப்போ அந்த ஸ்கீம் பேர் சொல்லணும் அப்படிங்கிறனால இது நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லக்ஷ்யா அப்படிங்கிறது வந்து லேபர் ரூம் குவாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ அந்த சம் அப்ரிவேஷன் வரும். லேபர் ரூம் இருக்குல்ல, லேபர் ரூம் குவாலிட்டியா இருந்தாதான் ஸ்டில் பர்த் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு சம்டைம்ஸ் என்ன ஆகுது, லேபர் ரூம் அன்ஹைஜீனிக்கா இருக்கு, ஒழுங்கா மாப் போடல, துடைக்கல, பேட்டரி எல்லாம் வந்து சரியா இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், அந்த குழந்தை பிறக்கும் போதே சம் இன்ஃபெக்ஷன்ஸோட பிறக்கும், சம் இஷ்யூஸோட பிறக்கலாம். ஸோ லேபர் ரூம் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் என்ஷோர் பண்ணணும். அந்த ஏரியால ஹைஜீனிக்கா இருக்கணும், டாக்டர்ஸ் க்ளவுஸ் போடணும், அவங்க சானிடைஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி இல்லைன்னா தட் இஸ் ஆல்சோ லீடிங் போஸ்ட்மார்ட்டம் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் ஃபார் மதர்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராமா. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ட்ராமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஃபார் ஆல் தி மதர்ஸ் ஆஃப்டர் தி சைல்ட் பர்த். ஸோ இதுக்கு பண்ணணும். அதே மாதிரி குவாலிட்டி ரெஃபரல் சர்வீசஸ். இந்த ரெஃபரல் சர்வீசஸ்க்கு தான் நம்ம சுரக்ஷித் மாத்திருத்துவ அபியான்ல வி ஆர் டூயிங். ஹெல்த் ஸ்பெண்டிங். நம்ம ஹெல்த் ஸ்பெண்டிங் வந்து இந்தியாவில் வந்து 1.55% ஆஃப் ஜிடிபி தான் இருக்கு. ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் ஃபார் தி கண்ட்ரி வித் திஸ் மச் பாப்புலேஷன். 2.5% ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு நேஷனல் ஹெல்த் பாலிசியில சொல்றாங்க. 2.5% கம்மி தான். ஆனா அதுதான் நம்ம பாலிசி டார்கெட்டாக வச்சிருக்கோம். ஆனா நம்ம பிரசென்டா இருக்கிறது அதை விட கம்மி, 1.5 தான் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் தி ஹெல்த் ஸ்பெண்டிங் ஃபார் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. ஸோ கவர்மெண்ட் வந்து ஹெல்த் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ண அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறையுது அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் சர்வேல ப்ரூஃபோட சொல்லியிருப்பான். கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தினா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பார்த்தாலே தெரியுதுல. ஆனா அதை எக்கனாமிக் சர்வேல ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. இந்தியா ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு ஒன் ஆஃப் தி எக்கனாமிக் சர்வேல 2020 அதுலயோ வந்து they would have shown 2020 2019 அந்த கிராஃபோட போட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து கவர்மெண்ட் ஷுட் இன்க்ரீஸ், யூனியன் ஸ்டேட் லெவல்ல ரெண்டு சைட்லயும் வந்து they have to increase. ஸோ இதை தாண்டி வந்து மாத்ருவந்தன யோஜனா இருக்கு. மாத்ருவந்தன யோஜனால 5000 ரூபாய் தராங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறமா 6வது மாசம் அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு. ஜனனி சுரக்ஷா யோஜனால வந்து தே ஆர் இன்க்ரீசிங் தி இன்ஸ்டிடியூஷனல் பர்த் சைல்டு டெலிவரிஸ். இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்னா குழந்தை வீட்லயே பெற்றுக்க கூடாது, குழந்தை எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல தான் தே ஷுட் கம் அண்ட் கிவ் பர்த். ஸோ இப்போ நிறைய இந்த பூமர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, யூடியூப்ல வந்து போட்டுக்கிட்டு குழந்தை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வீட்லயே குழந்தை பெற்றுக்கலாம், அந்த காலத்துல அதெல்லாம் பண்ணாங்களா? அந்த காலத்துல அப்படிலாம் பண்ணல. அதனாலதான் குழந்தை பார்த்தா செத்து போயிடுது. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி வாஸ் ஹை. ஓகே, ஏன் எதுக்கு வந்து 24 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க? ஏன்னா 12 குழந்தைங்க செத்துருது. அதனாலதான் 15 குழந்தைங்க பெற்றுக்கிறப்போ 10 குழந்தை செத்துருது. அதனால 5 குழந்தை தான் சர்வைவ் ஆகுது. ஏன் 10 குழந்தை செத்து போச்சு? வீட்லயே பெற்றுக்கிட்டதுனாலதான். அதான் அந்த காலத்துல சும்மா அந்த காலம்ட்டு வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இந்தியாவில வந்த பிறகுதான் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி குறைஞ்சிருக்கு. தட் இஸ் தி ரெக்கார்ட். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அஃப்கோர்ஸ் எஸ், பிரைவேட் செக்டர் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங், டூயிங் a lot of issues. பிரைவேட் செக்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான்னு சொல்லு, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி தப்புன்னு சொல்லாத. தட் இஸ் தி ப்ராப்ளம். நிறைய பேர் இந்த யூடியூப்ல ஒருத்தனை கூட அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து தேவையில்லாமலாம் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க. ஸோ இதுதான் வந்து வி ஹாவ் டு அட்ரஸ். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அதிகப்படுத்துறதுக்கு தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனால வந்து குழந்தை பிறந்த பிறகு அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் அதோட கேருக்காக இருக்கு. ஸோ ஜனனி சுரக்ஷா இருக்கு, சிசு சுரக்ஷா இருக்கு, ரெண்டுமே பாருங்க. ஜனனி சுரக்ஷா வந்து அம்மாக்காக, சிசு சுரக்ஷா வந்து குழந்தைக்காக. ரெண்டு ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா வேர் இம்ப்ளிமெண்டிங். எல்லாம் கவர் பண்ணியாச்சா? இது எல்லாம் பாருங்க. நான் வந்து ஸ்கீம்ஸ் ஃபார் பிரெக்னென்ட் உமன் அப்படின்னு போட்டா அது ஒரு 24 ஸ்கீம்ஸ் காட்டுச்சு. அதுல இருந்து ஃபேமஸா இருக்கிறதா நான் எடுத்து காட்டியிருக்கேன். பட் எல்லாமே படிக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஊர்ல வந்து வி ஆர் ஹேவிங் முத்துலட்சுமி ரெட்டி பிரெக்னன்சி உமன் கிட் அப்படிங்கிற ஸ்கீமும் இருக்கு. அது வந்து 18,000 வரைக்கும் தராங்க அதுல ஃபார், பட் இட்ஸ் நாட் யூனிவர்சல். இட் இஸ் டார்கெட்டட் ஃபார் தி புவர் பீப்புள் தான் வித் தி அதுக்கு வந்து பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் இந்த லெவல் கம்மியா இருந்தாதான் அந்த ஸ்கீம்ல பிரெக்னென்ட் உமன் வில் பி கிவிங் 18,000.
ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு 18, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 6 வர வரைக்கும் வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்லாம் எதுக்கு? அவங்களுக்கு வந்து வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும், நியூட்ரிஷன் அதிகமாக சாப்பிடணும். இப்போ இந்த மாத்திரை வந்தனால எதுக்கு நம்ம 5000 ரூபாய் தரோம், பிளஸ் ஜனனி சிசு சுரக்ஷால ஒரு 1000 ரூபாய் தருவோம். ஸோ டோட்டலா 6000 ரூபாய் இங்கே வரும். ஏன் இந்த 6000 ரூபாய் தரும்? இந்த 6000 ரூபாய் ஏன் தரும் அப்படின்னா, ஒரு புவர் உமன் கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேஜ் எம்ப்ளாயரா இருப்பாங்க. இப்போ நமக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல வந்து ஆர்கனைஸ் செக்டர் எல்லாருக்குமே யூ ஆர் ஹேவிங் லீவ். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருந்துகிட்டே வேலைக்கு போவாங்க. ஸோ அப்படி வேலைக்கு போறதுனால தான் பாதி இஷ்யூ வருது. ஸோ அந்த டைம்ல வந்து தே ஹேவ் டு டேக் ரெஸ்ட், வேஜ் லாஸ் வருது. ஸோ அந்த வேஜ் லாஸ் எல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்கு தான் வி ஆர் கிவிங் சம் பேர் மினிமம் 6000. அண்ட் நம்ம இப்போ முத்துலட்சுமி ஸ்கீம் இருக்கிறதுனால ஒரு 18,000 கிடைக்குது. ஸோ அதை தாண்டி அதில் வந்து நம்ம நியூட்ரிஷன் கிட்டு கொடுக்குறோம். அது அம்மா ஆட் பண்ணியிருப்பாங்க, நியூட்ரிஷன் கிட்டும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம். முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் முன்னாடியிலேருந்தே இருக்கு, பட் இதில் வந்து இதோட ஆடட் தி நியூட்ரிஷன் கிட். ஸோ 6 மாசம் கழிச்சு ஒரு கிட்டு கொடுப்பாங்க அம்மாவுக்கு. ஸோ தட் அம்மா பிரெக்னென்ட் அம்மா, நம்ம 2 அம்மாக்கள் சொல்றதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன முதல் அம்மா வந்து ஜெயலலிதாவை சொல்றேன், முதல் சீஃப் மினிஸ்டர். ஸோ ரீட் ஆல் தி ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம வந்து எப்பவுமே டிஸ்கஸ் பண்ற எடிட்டோரியல் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலா வந்து வில் சி திஸ் எக்ஸ்பிளைனர். இன்னைக்கு எக்ஸ்பிளைனர்ல வந்து we are going to see about the Joshimath issue. பட் ஸோ இது வந்து எடிட்டோரியல்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் சயின்சஸ் எழுதியிருக்காரு. ஸோ ஹிந்து எடிட்டோரியல் இருந்து எடுத்தேன். அது வந்து இது வந்து ஆப்பேடு, அது எடிட்டோரியல். அதுக்கப்புறம் வி ஆர் ஹேவிங் அ டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் 3 ஆர்டிகல்ல இருந்து எடுத்துருக்கேன். இதை தாண்டி நம்ம எக்ஸ்பிரஸ்லையும் பார்த்தேன், எக்ஸ்பிரஸ்லையும் 2 ஆர்டிகல் வந்திருக்கு, அதுல இருந்து எடுத்தேன். ஸோ இது எல்லாத்துல இருந்து தான் we are going to see the land subsidence issue of Joshimath. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கும் லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் மெட்டீரியல் த்ரூ தி ஸ்லோப். ஓகே, இட் இஸ் கிரியேட்டட் பை எனி ஆஃப் தி ஜியோலாஜிக்கல் ஓகே த்ரூ தி ஸ்லோப் மாஸ் மூவ்மெண்ட் நடக்கிறது பேர் லேண்ட்ஸ்லைட். ஓகே, எர்த் இஸ் மூவிங் த்ரூ தி ஸ்லோப் பிகாஸ் ஆஃப் தி வேரியஸ் ஏஜென்ட்ஸ். இட் கேன் பி லைக் வாட்டர் ஆர் இட் கேன் பி எனிதிங் ஆர் ஸ்னோ, கிளேஷியல் ஆர் எனிதிங். ஸோ அது லேண்ட்ஸ்லைட். லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, திடீர்னு வந்து அங்கங்க வந்து இறங்கி போறது, குழியாடுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணா நகர்ல இந்த இன்ஸ்டியூட் வாசல்ல இந்த ஓரத்துலேயே வந்து there was a big hole created. ஸோ லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்னா இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் போட்டுட்டு இருக்கிறப்போ என்ன ஆச்சு, மவுண்ட் ரோட்ல திடீர்னு ஒரு பெரிய ஓட்டம் வந்துருச்சு. ஏன்னா கீழே வந்து ட்ரில்லிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால there was a very big disruption. மவுண்ட் ரோட்ல கரெக்டா அந்த சேக்ரட் ஹார்ட் சர்ச் பார்க் ஸ்கூலோட வெளியில ஒரு மிகப்பெரிய ஓட்டம் வந்துருச்சு நியர் தி பிரிட்டிஷ் கவுன்சில். எப்படி பிரிட்டிஷ் கவுன்சில் லைக் லேண்ட் சப்சிஸ்டன்ஸ் அண்ட் இட் கிரியேட்டட் அ வெரி பிக் ஹோல். ஸோ லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்னா கீழே வந்து யூ ஆர் ஹேவிங் வேரியஸ் லேயர்ஸ்ல இந்த மாதிரி வந்து லேயர் சப்ஸ்ட்ராட்டம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் லைக் நியூட்ரிஷன் பாருங்க, இந்த இடத்துல வந்து யூ ஆர் ஹேவிங் சம் ரிசோர்சஸ். கரெக்டா, ஆயில் இருக்கலாம், ஆர் கோல் இருக்கலாம், ஆர் யூ கேன் ஹேவ் அ வாட்டர் அக்விஃபரா இருக்கலாம், எனிதிங். ஆர் இட் கேன் பி அ லூஸ் சாண்ட், ஜென்ரலாவே லூஸ் சாண்டா இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க இங்க இருந்து தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எடுத்த பிறகு இந்த இடத்துல இருக்கிற இந்த அக்விஃபர்ல இருந்து அந்த வாட்டர் இருக்கு அப்படிங்கிறதுனால தட் வாட்டர் இஸ் கிரியேட்டிங் அ போர் ப்ரெஷர். போர் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா, ராக்ஸ் இருக்கு, ராக்ஸ்ல போர்ஸ் இருக்கும், அந்த போர்ஸ்க்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற வாட்டர் தான் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நீங்க அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல தண்ணி இருக்கிறதுனால ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. அந்த தண்ணி எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அந்த போர் ப்ரெஷர் குறையறதுனால என்ன ஆயிடுது, இந்த இடத்துல வந்து ஒரு லோ ப்ரெஷர், ப்ரெஷர்ஸ் குறைஞ்சிருது. குறையறதுனால இந்த இடத்துல வந்து திஸ் லேண்ட் இஸ் கமிங் டவுன் பிகாஸ் இங்க இருக்கிற தண்ணி குறைஞ்சதுனால. ஸோ இட் இஸ் கமிங் டவுனுங்கிறதுனால மேல இங்க பில்டிங் கட்டியிருந்தா என்ன ஆயிடும், அது இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ தட் இஸ் தி திங். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோல் இருக்கு, இல்லை நேச்சுரல் கேஸ் இருக்கு, இல்லை க்ரூட் ஆயில் இருக்கு, ஆர் எனி நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு. நீங்க தோண்டி அது எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, எடுத்த பிறகு என்ன ஆயிடுது, இந்த இடம் காலி ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல மேல இருக்க ரீஜன் என்ன ஆயிடும், இங்க ஒரு பில்டிங் இருக்கும், இங்க சப்சிஸ்ட் இந்த இடம் காலியானதுனால இது அப்படியே இறங்கிடும். இது இறங்குறப்ப என்ன ஆயிடுது, எப்படி ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸ்னாலே நடக்கும். அதே ஏரியால அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சோ இல்லைன்னா ஒரு டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்னாலேயோ ஃபால்ட்டிங்னாலேயோ கூட அது நடக்கலாம், நேச்சுரல் ரீசன்ஸ்னாலே நடக்கலாம். ஸோ ஆல் திஸ் ரீசன்ஸ் ஆர் பாசிபிள். ஒரு இடத்துல லேண்ட் சப்சிஸ்டன்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு காரணங்கள்லாம் என்னென்ன, இட் கேன் பி ஜியோலாஜிக்கல், மார்போலாஜிக்கல் ஆர் ஆந்த்ரோபோலாஜிக்கல் அப்படின்னு 3 சொல்றாங்க. ஜியோலாஜிக்கல்னா என்ன, ஜியோலாஜிக்கல்னா நேச்சர் ஆஃப் தி ராக் ஆர் நேச்சர் ஆஃப் தி ஸ்ட்ரேட்டா. அந்த ஸ்ட்ரேட்டா வந்து இக்னியஸ் ராக்கா செடிமெண்ட்ரி ராக்கா அப்படிங்கிறது பொறுத்து இருக்கு. செடிமெண்ட்ரி ராக் வில் பி லூஸ் அண்ட் வீக். igneous and metamorphic rock in sometimes igneous rocks are generally stronger. ஸோ அது வந்து கிரனைட்டா பசால்ட்டா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதோட டென்சிட்டி என்னன்னு இருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் வந்து அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல வந்து லூஸ் செடிமெண்டா இல்லைன்னா யூ ஆர் ஹேவிங் அ காம்பாக்டட் செடிமெண்டான்னு இருக்கு. இந்த மாதிரி ராக்கோடைய நேச்சரை வச்சு வி கேன் டிசைட். அது வந்து லூஸ் ராக்கா இருந்ததுன்னா இட் லீட் டு தி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்.
மார்ஃபலாஜிக்கல்னா வந்து த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ரீஜன், அந்த ரீஜனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எந்தெந்த லேயர் கீழே என்னென்ன லேயர் இருக்கு. ராக்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ மேல இந்த லேயர் இருக்கும், கீழே இந்த அக்விஃபயர் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு இந்த திரும்ப ஹார்ட் ராக்ஸ் இருக்கும், ஹார்ட் ராக்ஸ் கீழே திரும்ப வந்து கிளேசியல் டெபாசிட்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்ஃபாலஜினா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ரீஜன். ஆந்த்ரோபாலஜிக்கல்னா நம்ம போய் தேவையில்லாம கையை வைக்கிறது, வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறது, ரியல் எஸ்டேட் பண்றது, ரோடு போடுறது, ட்ரெயின் கட்டுறது, ஆர் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரி நம்ம போயிட்டு டிஸ்டர்ப் பண்றது ஆந்த்ரோபாலஜிக்கல். ஸோ தீஸ் ஆர் தி 3 மெயின் ரீசன் ஃபார் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் லேண்ட் சப்சிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஜியோலாஜிக்கல், மார்ஃபோலாஜிக்கல் அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல், இந்த 3 ரீசன்னால தான் நடக்குது. இதுக்கப்புறம் இருக்கு, இதுக்கப்புறம் மழை பெய்யுறது அண்ட் ஆல் திஸ் தான். ஜியோலாஜிக்கலும் மார்ஃபோலாஜிக்கலும் நேச்சுரல் தான். நேச்சுரல் ப்ராசஸ்னா லைக் இதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், எர்த்குவைக், ரெயின்ஃபால், இது எல்லாமே வந்து ட்ரிகர் தான். ஓகே, இதெல்லாம் டிட்டர்மினன்ஸ், அதெல்லாம் ட்ரிகர்ஸ். இப்போ வந்து மார்ஃபோலாஜிக்கல் ரீசன்ல ஒரு மழை பெஞ்சு வந்துச்சு, மழை பெய்யலாம். ஆந்த்ரோபாலஜிக்கல் ரீசனும் மழை ட்ரிகரா இருக்கலாம். ஆந்த்ரோபாலஜிக்கல் ரீசனால அந்த ரீசன் வீக்கா இருக்கலாம், இல்ல மார்ஃபோலாஜிக்கல் ரீசனாலே அந்த இடம் வீக்கா இருக்கலாம், இல்ல ஜியோலாஜிக்கல் ரீசனாலே அந்த இடம் வீக்கா இருக்கலாம். ஸோ வீக் ஆனதுக்கு இந்த 3 காரணங்கள். வீக்கான ஏரியா எப்போ சம்பவமா மாறுது, அங்க மழை பெய்யற போதோ இல்லைன்னா வந்து ஒரு ரெயின்ஃபால் ஆர் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் ஆர் ஸ்னோஃபால் இந்த மாதிரி நடக்கிறப்போ, ஆர் எனி வைப்ரேஷன்ஸ் ஆர் எர்த்குவைக் வரும்போது ட்ரிகரா இருக்கு. ஸோ ட்ரிகர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, காசஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ வீக் ஆக்குறதுக்கான காசஸ் தான் இந்த 3, ஜியோலாஜிக்கல், மார்ஃபோலாஜிக்கல் அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல். ட்ரிகருங்கிறது எது வேணா இருக்கலாம், ட்ரிகரும் ஆந்த்ரோபாலஜிக்கலா இருக்கலாம், நேச்சுரலாகவும் இருக்கலாம். ஸோ ட்ரிகர் காசும் இருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால வி ஆர் கெட்டிங் தி லேண்ட் சப்சிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு சில இமேஜஸ் தான். இப்படிதான் இப்ப என்ன இருக்கு, ஜோஷிமத் அப்படிங்கிற ரீஜன்ல லேண்ட் சப்சிஸ்டன்ஸ் ஆனதுனால மேல இருக்க ரீஜன்ல இப்படி இறங்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி இஷ்யூ ஹியர். ஸோ திஸ் இஸ் தி இமேஜ் விச் வி சா. இது வந்து ஹிந்துல இருந்து எடுத்த இமேஜ். வீட்டுக்குள்ள செவர்லாம் பாத்தீங்களா, இந்த மாதிரி செவர் ஆகியிருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் நாட் கோயிங் அவுட். ஏன் வெளியே போக மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த எங்க போறதுன்னு தெரியல. இப்போ இதை விட்டுட்டு நம்ம எங்க போகலாம், நம்மளோட பாரம்பரியமா இங்க இருக்கும், பல விஷயங்கள் இங்க வச்சிருக்கோம். இதை விட்டுட்டு போனா அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் கேம்ப்ஸ்ல போதுமான இடம் இல்லை. பிளஸ் குளிர், வின்டர் சீசன். இப்போ வின்டர் சீசன்ல ரிலீஃப் கேம்புக்கு போனா வீட்டுல இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் அங்க கிடைக்காது, அந்த குளிர்ல அவங்க வாழ வேண்டியதா இருக்கு. அதனால பரவாயில்ல நம்ம வீட்லயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரில இருக்காங்க. இப்போ இது வந்து டெம்பரரி இஷ்யூவா பர்மனன்ட் இஷ்யூவான்னு தெரியல, உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் அதே வீடுகள்ல அப்படியே இருக்காங்க, எல்லாருமே எவாக்குவேட் ஆகி ரிலீஃப் கேம்புக்கு போல. ஸோ தட் இஸ் தி திங். எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன்ல இருந்து இந்த ஆர்டிகல்ல இருந்து ஐ டேக்கன் தி பாயிண்ட்ஸ். இது வந்து ரோட்ல நடக்கிற ஒரு கிராக். இந்த மாதிரி ரோட்ல ஏகப்பட்ட இடத்துல கிராக்ஸ் வந்துருக்கு. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ வாட் இஸ் லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்? லேண்ட் சப்சிஸ்டன்ஸ் இஸ் அ கிராஜுவல் செட்டிலிங் ஆர் சடன் சிங்கிங் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ லேண்ட் ஸ்லைட்ஸ்னா என்ன அப்படின்னா, யூ ஆர் ஹேவிங் அ ஸ்லோப். இந்த ஸ்லோப்புல வந்து பிகாஸ் ஆஃப் தி சம் ட்ரிகர் டு சடன் சிங்கிங் ஆர் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ ஒரு ஸ்லோப்ல நடக்கிற எர்த் மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து லேண்ட் ஸ்லைட்ஸ். ஆனா சப்ஸ்ட்ராட்டம்ல நடக்கிற ஒரு சில டீஸ்டெபிலைசேஷன்னால லேண்ட் உள்ள இறங்கி போறது தான் லேண்ட் சப்சிஸ்டன்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஒரு ஸ்லோப்ல இங்க எர்த் மூவ்மெண்ட் இருக்கு, அதனால இங்க இருக்கிற ஒரு லேண்ட் மாஸ் கீழே இறங்கி வர்றது லேண்ட் ஸ்லைடு. ஆனா சப்ஸ்ட்ராட்டம், ஸோ லேண்ட் ஸ்லைட் அக்கர்ஸ் அட் தி டாப், பட் சப்ஸ்ட்ராட்டம்குள்ள இங்க ஒரு டீஸ்டெபிலைசேஷன் நடக்கிறதுனால the land is getting sinking. So that is land subsidence. Subsidence is sinking of the ground because of the underground material movement, often caused because of removal of water, oil, natural gas or mineral resources of the ground by pumping, fracking or other mining activities. Subsidence can also be caused by natural events like earthquake, solid compaction, glacial isostatic, glacial things and isostatic adjustment. ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது நீங்க ஜியோகிராஃபில படிச்சிருக்கலாம். ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, சடனா வந்து நான் அதுக்குள்ள போகிறதா வேணாமா அப்படின்னு தெரியல. இப்போ வந்து இது ஒரு மலை, இந்த மலை மேல இவ்வளவு தூரத்துக்கு ஐஸ் இருக்கு. இந்த ஐஸுங்கிறதே ஒரு வெயிட் தானே, ஓகேவா? அதனால ஒரு வெயிட் வந்து எர்த் மேல இருக்கு, அதனால ஒரு ஈக்குவலிபிரியம் இருக்கு. இப்போ சடனா போய் கிளேசியர் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு, மெல்ட் ஆகி ஐஸ் கேப் இவ்வளவு தூரம் போயிடுச்சு. அப்போ எவ்வளவு ஐஸ் காணாம போயிருக்கு. அவ்வளோ ஐஸ் காணாம போகுதுங்கிறது அது ஹிமாலயா ஸ்கேல்ல நீங்க யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு வெயிட். சடனா அவ்வளவு பெரிய வெயிட் இல்லாம போறப்ப என்ன ஆகும், அந்த ப்ரெஷர் வந்து விச் திஸ் காம்போனன்ட் இஸ் கிவிங் ஆன் தி கிரவுண்ட் வந்து இட் இஸ் சேஞ்சிங். இது வந்து இப்ப சின்னதா லெவல்ல நடக்கிறது வேற, ஆனா ஹிமாலயா ஸ்கேல்ல நடக்கிறது வேற. அப்படி இருக்கிற வெயிட் வந்து ரிமூவ் பண்றதுனால இந்த இடத்துல என்ன ஆகுது, நீங்க அமுங்கி இப்போ உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இப்போ பைக்ல வந்து டபுள்ஸ் போயிட்டு இருக்கீங்க, பைக் நல்லா அமுங்குதுல, இப்போ பின்னாடி இருக்கிற பில்லியன் ரைடர் ஏஞ்சி போன பிறகு என்ன ஆகுது, கொஞ்சம் மேல போகுதுல. ஸோ அப்படி பின்னாடி இருக்க ரைடர் எந்திரிச்ச பிறகு திரும்ப நார்மலுக்கு வருது. ஸோ அப்ப என்ன படுகுது, தட் இஸ் ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்.
ஸோ அதிகமாக வெயிட் போகிற போது அமுங்கிறதும் பின்னாடி இருக்கிற டபுள்ஸ் போன பிறகு திரும்ப மேலே வருது தான் ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படி மேலே இருக்கிற இந்த கிளேசியர்லாம் போனா திரும்ப வந்து ஒரு ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது தட் இஸ் கிரியேட்டிங் சம் இஷ்யூஸ். இது எங்க நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி யங் மவுண்டன்ஸ் லைக் ஹிமாலயாஸ்லாம் நடக்கும். ஹிமாலயாஸ்லாம் யங் மவுண்டன்ஸ். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் வந்து பழைய மவுண்டன்ஸ், அவங்கலாம் வந்து ஓல்டு கைஸ். வெஸ்டர்ன் காட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய ஆரவல்லிஸா இருக்கட்டும், அவங்கலாம் ரொம்ப பழமையானவர்கள். ஹிமாலயாஸ்ல இப்போ உருவானது சம் ரீசெண்ட் ஒரு 70 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி தான் வந்து. அதெல்லாம் அப்ப அவனுங்களோட பழசு. அதெல்லாம் பில்லியன்ஸ்ல இருக்கு. இப்போ ஆரவல்லிலாம் பில்லியன்ஸ்ல இருக்கும். ப்ரீ கேம்பிரியன் ஏரால ஃபார்ம் ஆனது. இது டெரிஷியரி ஏரால ஃபார்ம் ஆன மவுண்டன் ஹிமாலயாஸ். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏரியாஸ்ல இந்த ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நான் ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கிளேசியர் வச்சு சொல்றேன். ஏன்னா இங்க கிளேசியர் ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னதுனால ஐம் ஜஸ்ட் கிவிங். ஏன்னா ஹிமாலயாஸ் சென்ட்ரிக்கா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால நடக்கும். அதுக்குள்ள போக வேணாம். ஜஸ்ட் ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்துக்கோ. இந்த மாதிரி ரீஸ்டெபிலைசேஷன், அந்த பின்னாடி இருக்க டபுள்ஸ் காரர் எந்திரிச்ச பிறகு பைக்ல இப்படி மேல வருது இல்ல, தட் இஸ் ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அட் தி எர்த் லெவல். எரோஷன் ஆர் சிங்க் ஹோல் ஃபார்மேஷன். சிங்க் ஹோல் ஃபார்மேஷன் தான் வந்து புதகுழி மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம ரோட்ல எல்லாம் நடக்குதுல, புவர் ட்ரைனேஜ் சிஸ்டம்னால இப்போ நம்ம இங்க இந்த இடத்துல நம்ம வாசல்லே நடந்திருக்கு. ஸோ தட் இஸ் சிங்க் ஹோல் ஃபார்மேஷன். ஆர் மெட்ரோ ப்ராசஸ்ல மவுண்ட் ரோட்ல நடந்தது. சப்சிடன்ஸ் கேன் ஹேப்பன் ஓவர் தி லார்ஜ் ஏரியாஸ், ஹோல் ஸ்டேட் லெவல், ப்ராவின்ஸ் லெவல் கூட நடக்கலாம், இல்ல ஜோஷிமத் மாதிரி ஒரு டவுன் லெவல்ல கூட நடக்கலாம். ஸோ தட் இஸ் திங். இப்போ என்ன நடக்குது, இப்போ நம்ம இன்ஸ்டியூட் வெளியே நடந்த அந்த அதே விஷயம் வந்து ஒரு ஊர் லெவல்ல நடந்துச்சுன்னா தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஜோஷிமத். உங்களுக்கு புரியுதா? இப்போ நமக்கு இங்க சிம்பிளா நடந்துச்சு, பட் அதுவே ஒரு சிட்டி லெவல்ல நடக்குது, ஒரு டவுன் லெவல்ல நடக்குது. ஸோ ஜோஷிமத் வந்து இட் இஸ் லொகேட்டட் அட் தி 6000 feet. இஸ் a busy town in the Chamoli district of Uttarakhand. பாப்புலேஷன் வந்து ஒரு 23,000 பேர். இதெல்லாம் தேவையில்லை. இங்க என்ன ஆயிடுச்சு, இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. ஏன்னா இட் இஸ் லொகேட்டட் இன் தி என் ரூட் டு தி பத்ரிநாத். ஸோ உத்தரகண்ட் இஸ் தி லேண்ட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆஃப் காட்ஸ்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சேக்ரெட் ரீஜன்ஸ் ஆஃப் தி ஹிந்துயிசம் அங்க இருக்கு. ஓகே, பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி அப்படிங்கிற 4 முக்கியமான சேக்ரெட் ரீஜன்ஸ் இருக்கிறதுனால பத்ரிநாத் போற ரூட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ஏரியா தான் இது. பிளஸ் ஜோஷிமத் அப்படிங்கிறதுல தான் வந்து ஆதி சங்கராச்சாரியா வந்து எஸ்டாப்ளிஷ்டு மட்டு. சங்கராச்சாரியா மட்டு வந்து இப்ப நீங்க ஜோஷிமத்ல தான் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் கூட ரீசெண்டா போயிட்டு வந்தாருல. ஆக்சுவலி சங்கராச்சாரியா மட்டும் கொஞ்சம் சப்சைட் ஆயிருக்கான். உங்களுக்கு புரியுதா? சங்கராச்சாரியா மட்டுங்கிறது எவ்வளவு சேக்ரெட்டான ஒரு ஏரியா. அந்த கோயிலே கொஞ்சம் சப்சைட் ஆயிருக்குன்னா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு அந்த இந்த மாதிரி எல்லாமே இட் இஸ் கமிங் டவுன். ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறுறதுனால டூரிஸ்ட், பில்கிரிம்ஸ், ட்ரெக்கர்ஸ்லாம் இங்க வர்றதுனாலேயே லாட் ஆஃப் ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ் அண்ட் பஸ்லிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆனதுனாலே என்ன ஆயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாறதுனாலேயே ஹியூமன்ஸ் வந்தாலும் என்ன நடக்கும், சும்மாவே அவங்க மோசமானவங்க இல்ல. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி ஒரு இத்தனை ஒரு வருஷத்துக்கே வந்து 50,000 பேர் வராங்கன்னா என்ன ஆக போகுது? ஸோ இட் இஸ் என்டையர்லி கோயிங் டு எரோட் தி ரீஜன் அண்ட் இஸ் கோயிங் டு டீஸ்டபிளைஸ் தி ரீஜன். 1962 வார்லேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் வந்து இந்த பரஹோட்டி. இந்த பரஹோட்டி அப்படிங்கிற இந்த ரீஜன் வந்து உத்தரகண்ட் பார்டர்ல இருக்கிற ஒரு பார்டர் டவுன் தான் பரஹோட்டி. இங்க வந்து இந்தியா சைனா பார்டர்ல ஒரு அவுட் போஸ்ட் இருக்கு. இங்கே அப்பப்போ ஸ்கிரிமிஷஸ் நடக்கும். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் லொகேஷனுங்கிறதுனால இந்த இடத்துக்கு ரோடு தேவை. அதனாலதான் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அங்க ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சோட்டா சார்தம் ப்ராஜெக்டும் கூட அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி சைனா பார்டருக்கு சீக்கிரம் போறதுக்கு ரோடு தேவை அப்படிங்கறதுனால கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, சைனீஸ் சைட்ல வந்து ஏகப்பட்ட ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. ஸோ அதனால பார்டர் மூவ்மெண்ட் அவங்களுக்கு ஈஸியா போயிடும். இந்தியன் சைட்லயும் நம்ம ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், அப்பதான் நம்மளோட பார்டர் மூவ்மெண்ட் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால தட் இஸ் another ரீசன். ஒன்னு வந்து அங்க டூரிஸ்ட் ஸ்பாட், பில்கிரிமேஜ் போனோம் அப்படிங்கறனால ரோடு போடுறோம். இன்னொரு முக்கியமான ரீசன் இது பார்டர் ரோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பரஹோட்டி ரீஜனுக்கு போனோம்னா உங்களுக்கு ரோடு தேவை, அதுக்காகவும் நம்ம போடுறோம். இந்த 2 ரீசன்னால தான் நடக்குது. ஸோ இப்போ சைனா சைட்ல நம்மளை விட பல மடங்கு அதிகமான ரோடு போடுறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆவாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்க ஆனாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் ஒன் திங். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனீஸ் சைட் ஆஃப் ஹிமாலயாஸ் இஸ் அன்இன்ஹாபிட்டட். ஏன்னா சதர்ன் ஸ்லோப்ஸ்ல தான் ஹாபிடேஷன் இருக்கும், நார்தர்ன் ஸ்லோப்ஸ்ல ஹாபிடேஷன் இருக்காது. ஏன்னா சன் இல்லாததுனால தட் வில் பி கோல்ட் அண்ட் அன்இன்ஹாபிட்டட். நான் சொல்ற லாஜிக் புரியுதா? வெஸ்ட் ஈஸ்ட் மவுண்டன்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, சன் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் தான். நம்ம இங்க ஹிமாலயாஸ் இருக்கு, யூஆர் ஹேவிங் டிராபிக் ஆஃப் கேன்சர் ஹியர். ஸோ சன் இது வரைக்கும் தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் இருக்கு, ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மலையில சதர்ன் ஸ்லோப்ல தான் வந்து சன்லைட் இருக்கு. நார்தர்ன் ஸ்லோப்ல மேல சன்னே வராது. ஸோ நார்தர்ன் ஸ்லோப்ல ஓவர் ஹெட் சன்னே இல்லாததுனால அந்த இடம் ரொம்ப கோல்டா இருக்கும், ஹாபிடேஷனே கம்மியா இருக்கும், ட்ரீஸ் க்ரோத்தும் கம்மியா இருக்கும், அங்க மக்களே வாழ மாட்டாங்க, அங்க கிராமங்களே இருக்காது. ஸோ ஹிமாலயாஸோட இந்தியன் சைட்லயும் நேபாள் சைட்லயும் தான் ஹாபிடேஷன்ஸ் இருக்கு, ஹிமாலயாஸோட சைனீஸ் சைட்ல இல்ல. ஸோ அது அன்இன்ஹாபிட்டட் ரீஜன், அதனால அங்க வந்து ஸ்லோப் ப்ரெஷர் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம சைட்ல ஏன் இப்போ உத்தரகண்ட்ல இந்த ஒரு ரோடுக்கே தாங்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அங்க வந்து பில்கிரிமேஜ் ஸ்பாட்டு, மோஸ்ட் ஆக்டிவ் ஹில் ஸ்டேஷன் அப்படி இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி அங்க வந்து இட் ஹஸ் கிராஸ் தி
வாட் எவர் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ கேரிங் கெப்பாசிட்டி கிராஸ் ஆன பிறகு இங்கே ஒரு ரோடு இப்போ எக்ஸ்ட்ரா போட்டால் கூட அது வந்து ஒரு இவ்வளோ பெரிய டிஸ்ரப்ஷன் உருவாகுது. ஆனால் சைனீஸ் சைடில் அந்த இஷ்யூ இல்லை, பிகாஸ் இட் இஸ் தி நார்தர்ன் ஸ்லோப் ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ இங்கே தான் வந்து ஜியாகிரபி இஸ் பிளேயிங் அ ரோல். ஸோ இட் இஸ் அ கேட்வே டு தி பில்கிரிமேஜ் சைட் ஆஃப் பத்ரிநாத் அண்ட் ஹேம்குத் சாஹிப் ஆஃப் தி சிக்ஸ் இருக்கு. சிக்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான குருத்வாரம் அங்கே இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்கீயிங் சைட்டும் இருக்கு. ஸ்கீயிங்னா ஐஸ் ஸ்கீயிங், ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ற சைட் வந்து ஆலி. ஸோ ஆலி அப்படிங்கிற ஊர்ல இன்டர்நேஷனல் ஐஸ் ஸ்கீயிங் நடக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க், வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் போற ரூட்டும் இதுதான், இந்த ரோடு வழியா தான் போகணும். ஸோ இவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி கொடுக்குற ஒரு ரீஜனா ஜோஷிமத் இருக்கிறதுனால தான் ஜோஷிமத்ல ரெசார்ட்ஸும் ஹோட்டல்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸும் அவ்வளோ அதிகமா இருக்கு. ஸோ ஆல்ரெடி வி ஹவ் எக்ஸீடட் தி கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ அதே மாதிரி ஜோஷிமத் இஸ் பில்ட் ஆன் தி டெபாசிட்ஸ் ஆஃப் தி ஓல்டு லேண்ட்ஸ்லைட். ஸோ ஓல்டு லேண்ட்ஸ்லைட்னா என்ன அப்படின்னா, ஸோ ஹிமாலயாசன் இப்படி இருக்கா, நான் ரொம்ப டெக்னிக்கலா போயிட போறேங்கிறது தான் இதுவா இருக்கு. ஸோ இந்த கிளேசியர் வந்து அப்படியே வந்து இட் மெல்ட் ஆன பிறகு என்ன ஆகிடும், இந்த கிளேசியர் வந்து அப்படியே வந்து அங்கிருந்து கிளம்பி வந்து கீழே அப்படியே இறங்கி வருமா, இதுதான் வந்து மொரைன் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. கரெக்டா? அது வந்து எங்க ஒரு இடத்துல நில்லுதோ அங்கதான் வந்து மொரைன் நிற்கும். என் மொரைன், சப் டெர்மினல் மொரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் வந்து கடந்து வந்து இந்த மாதிரி மொரைன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட வாட்டி நடந்து பல லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்த இடத்துலதான் ஜோஷிமத் இருக்கு. அதுக்கு மேல பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமா அது ஒரு ஸ்டெபிலைசேஷன் வந்திருக்கும். அதுக்கு மேலதான் இப்ப நம்ம ஊர் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனா ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கிளேசியல் டில் தான் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ ஹார்ட் ஹிமாலயாஸ். ஸோ ஹார்ட் ஹிமாலயாஸ் இங்க இருக்கு, நடுவுல வந்து கிளேசியல் டில் இருக்கு, அதுக்கு மேலதான் வந்து உங்களுக்கு சிட்டி இருக்கு, உங்க டவுன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் ஹிமாலயாஸ் மேல இப்ப நீங்க கட்டியிருந்தீங்கன்னா அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். இப்போ ஊட்டிங்கிறது ஹார்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மேல கட்டப்பட்டிருக்கு, கிளேசியல் டில்லாம் எதுவுமே இல்லை. இங்க என்ன இருக்கு, ஒரு கிளேசியல் டில் இருக்கிற ரீஜன் மேல ஒரு சிட்டி கட்டிருக்கீங்க. அங்க ஒரு ஹேம்லெட் இருந்தா ஓகே, அங்க ஒரு டூரிஸ்ட் டவுன் இருந்துச்சுன்னா தட் இஸ் தி ப்ராப்ளம். உங்களுக்கு புரியுதா? ஹேம்லெட்னா ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு 200 குடிசைகள் இருக்கு அப்படின்னா ஓகே. அங்க ஒரு டூரிஸ்ட் டவுன் வச்சு ஹோட்டலா கட்டி ரெசார்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். ஸோ இதனாலே வந்து தட் ரீஜன் இஸ் வெரி இது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டிசாஸ்டர்ஸ் நடந்துட்டு தானே இருக்கு. எவ்ரி 2 years ஏதோ டிசாஸ்டர் அங்கே நடந்துட்டு தான் இருக்கு உத்தரகாண்ட்ல. அண்ட் இட் இஸ் ஆல்சோ zone 5 ஆஃப் தி என்னது சீஸ்மிக் ஜோன். சீஸ்மிக் ஜோன்ல zone 5னா மோஸ்ட் டெக்னானிக்கலி ஆக்டிவ். ஏன் டெக்னானிக்கலி ஆக்டிவ்? இட் இஸ் சிட்டிங் ஓவர் த பிளேட் பவுண்டரி. இந்தியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் கொலாய்ட் ஆகிற அந்த பிளேட் பவுண்டரி மேல இருக்கு. அந்த பிளேட் பவுண்டரியில நிறைய த்ரஸ்ட் ஃபால்ட் இருக்கும். அந்த த்ரஸ்ட் ஃபால்ட்னா லைக் இந்த மாதிரி த்ரஸ்ட் ஃபால்ட் இருக்கும். ஸோ இதுக்குலாம் டெக்னிக்கலா போல இங்க இந்தியன் பிளேட் இருக்கு, அங்க யூரேஷியன் பிளேட் இருக்கு. ரெண்டுமே மோதுச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், இப்படி ஒரே இடத்துல தான் மோதும் அப்படின்ட்டு. அது அப்படிலாம் ஒரு இடத்துல எல்லாம் மோதி இந்த இடத்துல ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கும்னு இல்லை. ரெண்டு இது இப்படி மோதுதுன்னா நிறைய இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபால்ட் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இமேஜினேஷன்ல புக்ல பாக்குறப்போ ஒரே ஒரு மோதல் இப்படி இருந்து இப்படி இப்படி உங்களுக்கு டயக்ராம் போட்டிருப்பாங்க. கரெக்டா? சப்சிடென்ஸோ இல்ல லேண்ட் ரைசிங்கோ. பட் இந்தியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் இந்த மாதிரி மோதுற இடத்துல ஏகப்பட்ட த்ரஸ்ட் ஃபால்ட்ஸ் இருக்கு. த்ரஸ்ட் ஃபால்ட்னா ஒரு கிராக் உருவாகி அதுக்கு மேல ஒரு ராக் வந்து மேல போகுது, ஒரு ராக் கீழே போகுது, அதான் வந்து ஃபால்ட். ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி ஃபால்ட்ஸ் மேலதான் வந்து இந்த மெயின் த்ரஸ்ட் ஃபால்ட் மேலதான் ஜோஷிமத் இருக்கு. ஒரு ஃபால்ட் மேலே இருக்கு. ஸோ அதனால அது டெக்டானிக்கலி அன்ஸ்டேபிள் ரீஜன். ஓகே, மெயின் சென்ட்ரல் த்ரஸ்ட் ஃபால்ட்டும் வைக்ரிதா த்ரஸ்ட்னா விடி. ஸோ வைடிக்கும் மெயின் த்ரஸ்ட்டுக்கும் நடுவில் தான் ஜோஷிமத் இருக்கு. ஸோ த்ரஸ்ட் ஃபால்ட் மேலே இருக்கிறதுனால அது வந்து இது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட் ஆஃப் தேவையில்லை, ஆனா இந்த வேர்டு தேவைப்படலாம். மெயின் த்ரஸ்ட், மெயின் சென்ட்ரல் த்ரஸ்ட் ஆர் வைக்ரிதா த்ரஸ்ட், த வேர்ட் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதை பார்த்துட்டு இது ஏதோ ஒரு நதி போல, இல்லைன்னா ஏதோ வைக்ரிதா மேபி ஏதோ ஸ்கீம் போல இருக்கு அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். ஸோ தெரியாது, அதனால வந்து சொல்றேன். இது வந்து ஹிமாலயாஸ்ல இருக்கிற பிளேட் பவுண்டரிஸ்ல, கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸ்ல, கன்வர்ஜென்ஸ் பிளேட் பவுண்டரிஸ்ல ஃபார்ம் ஆன ஒரு ஃபால்ட். ஓகேவா? ஸோ கிளைமேட்டாலஜிக்கலி ஜோஷிமத் ஆல்சோ கெட்ஸ் அ ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால். நிறைய மழையும் பெய்யுது. ஸோ இவ்வளவும் வந்து ஒரே இடத்துல நடக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து உத்தரகண்டோடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட தே ஹவ் செட் தட் இந்த இடத்துல அதிகமான எரோஷன்ஸ் இருக்கு, இதுக்கு மேல எதுவும் கட்டாதீங்க அப்படின்னு 2021 ரிப்போர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து இந்த இஷ்யூக்கு என்ன ட்ரிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரோவோட இந்த டேட்டா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து தான் இந்த இஷ்யூ வந்து பெருசா இருக்கு. இந்த இஷ்யூ வந்து இதோட ஆரிஜின் பாயிண்ட் வேற இருக்கு, வில் டிஸ்கஸ். பட் இந்த இஷ்யூ இப்போ ரீசெண்டா இந்த டேட்டா வந்து இட் ஹாஸ் ஷாக்டு மெனி பீப்புள். ஸோ லேண்ட் சப்சிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 5.4 சென்டிமீட்டர் வந்து கடந்த 12 நாள்ல குறைஞ்சிருக்கு. ஸோ ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ள ஒரு 7 சென்டிமீட்டர் ஆல்ரெடி உள்ள போயிருக்கு. இப்போ 12 நாள்ல 5 சென்டிமீட்டர் உள்ள போயிருக்கான். உங்களுக்கு புரியுதா? அவ்வளோ அந்த அளவுக்கு சப்சிஸ்டன் நடக்கிறதுனாலதான் இவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்ட் டிசம்பர்ல நடந்து தட் லெட் டு ஹியூஜ் ப்ரொடெஸ்ட் பை தி பீப்புள். அந்த ப்ரொடெஸ்ட் பெரிய லெவல்ல போன பிறகுதான் அது சீரியஸ் இஷ்யூ ஆனி
சீஃப் மினிஸ்டர்ல இருந்து ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் தே ஸ்டார்டட் டு விசிட் அண்ட் அட்ரஸ் தி இஷ்யூ. ஓகே, சரி, அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நமக்கு இப்பயே தெரியாது, எப்பயோ தெரியும், அப்பயே அங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இக்னோரிங் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கமிட்டி. இது 1970ஸ்லயே வந்து மிஸ்ரா கமிட்டியில தே ஹவ் கிவன் ரெக்கமெண்டேஷன் தட் இந்த இடத்துல எதுவும் கட்டாதீங்க, இந்த இடத்துல எதுவும் வேணாம், சிம்பிளா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் அது ஒரு சேக்ரெட் ரீஜனா இருக்கிறதுனாலையும் ஹியூமன் இந்த மாதிரி ரெசார்ட்ஸோட நீட்ஸ் இருக்கிறதுனாலையும் நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கட்டி கேரிங் கெபாசிட்டி எக்ஸீட் பண்ணி வெளியே வந்துட்டோம். தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ சார்தம் ப்ராஜெக்ட். ஸோ சார்தம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது, சார்தம்னா இந்தியாவில் வந்து 2 சார்தம் இருக்கு. லார்ஜ் சார்தம் ஒன்று இருக்கு, சோட்டா சார்தம் ஒன்று. வெறும்னே சார்தம்னு சொன்னா இட் இஸ் நம்ம வந்து பூரி ஜெகநாத் டெம்பிள், துவாரகால இருக்க டெம்பிள், ராமேஸ்வரம் அண்ட் பத்ரிநாத், இந்த 4 தான் வந்து பெரிய சார்தம். இந்தியாவோட நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் நாலாபுரத்துலயும் இருக்கிற மெயின் டெம்பிள்ஸ். ஓகே, சங்கராச்சாரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதே மாதிரி ஒரு 4 சோட்டா சார்தம் அப்படின்னு சொன்னா 4 small sites which is located in Uttarakhand, which is பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. இந்த 4 தான் வந்து சோட்டா சார்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கங்கோத்ரியில கங்கா அர்ஜினேட் ஆகுது, யமுனோத்ரியில யமுனா அர்ஜினேட் ஆகுது, பத்ரிநாத், கேதார்நாத் இருக்கு. இந்த 4 ரீஜனையும் வந்து ரிஷிகேஷோட லிங்க் பண்ணும். ஸோ ரிஷிகேஷ் வந்து இட் இஸ் அட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ட்ரெக். ஸோ கொஞ்சம் ஹைட் கம்மி. ஸோ இந்த ரிஷிகேஷ்ல இருந்து தான் நீங்க எல்லாத்துக்கும் போகணும். 4 சைட்டுக்கு போனா இங்க தான் போகணும். இந்த ஏரியால இருக்கிற ரோட் கனெக்டிவிட்டி அதிக பண்ணி வைடன் பண்ணலாம் அப்படிங்கிற எய்ம்ல தான் இந்த சோட்டா சார்தம் ப்ராஜெக்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பரௌட்டிங்கிறது இங்க தான் இருக்கு. ஸோ இந்த பரௌட்டி வேணும் அப்படின்னா, இந்த பரௌட்டி அதாவது இந்த சைனா பார்டருக்கு போகணும் அப்படின்னா இந்த ரோடு தேவை. நீங்க ரிஷிகேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு ருத்ரபிரயாக் வழியா இங்கதான் ஜோஷிமத் இருக்கும். ஜோஷிமத்தை தாண்டி தான் இங்க போகணும், பத்ரிநாத் போகணும். ஜோஷிமத் இங்க இருக்குமா? இங்க இருக்கும். ஸோ ஜோஷிமத் தாண்டி தான் பத்ரிநாத் இங்க இருந்தா பரோட்டிக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் இந்த சார்தம் ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாங்க. சார்தம் பரி பிரயோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ல கவர்மெண்ட் ஸ்டார்டட் டு வைடன் தி ரோட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் தி ரோட்ஸ் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் போதே வந்து ரோடோட விட்த் எவ்வளவு இருக்கலாம், 10 மீட்டர் இருக்கலாமா இல்ல 5.5 மீட்டர் இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொன்னாங்க, 5.5 மீட்டர் விட்டுக்கு மேல போகாதீங்க, அதுக்கு மேல தாங்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த மாதிரி விட்ல நம்ம ஆர்மியோடைய டேங்க், லேட்டஸ்ட் மிசைல்ஸ் ஆர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு போக முடியாது, மினிமம் 10 மீட்டராது வேணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டிபேட்டே வந்து இட் லெட் டு தி இஷ்யூ. இதுவே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸா போச்சு, நேஷனல் செக்யூரிட்டிக்காக இப்படி பண்ணலாமான்னு. பட் நேஷனல் செக்யூரிட்டியா இருந்தாலும் ரோடு விழுந்துச்சுன்னா இப்ப என்ன பண்ண முடியும்? ரோடு போட முடியுமா? போட முடியாதுல்ல. இப்போ உங்களால ஒரு சாதாரண ஜீப் கூட ஓட்டின்னு போக முடியாது. ஸோ அதுதான் வந்து நேச்சர்ஸ் ரிப்ளை. ஸோ இதனாலதான் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் திங். உங்களுக்கு புரியுதா? இந்த டிபேட்டே வந்து இட் வாஸ் அ சுப்ரீம் கோர்ட் கேஸ் லாஸ்ட் இயர். இதுதான் அந்த சார்தம் ப்ராஜெக்ட். இந்த சார்தம் ப்ராஜெக்ட்ல இந்த இடத்துல ஜோஷிமத் இருக்கும். ஸோ இங்கதான் வந்து உங்களுக்கு அலக்நந்தா ரிவரோட வேரியஸ் ட்ரிபியூட்டரி வரும். அதை நீங்க பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கோங்க. தௌலி கங்கா மீட்ஸ் இட் அட் தி விஷ்ணு பிரயாக், அப்புறமா வந்து பிண்டர் மீட்ஸ் அட் தி கர்ண பிரயாக், அப்புறமா வந்து நந்தாகினி மீட்ஸ் அட் நந்த பிரயாக், மந்தாகினி மீட்ஸ் அட் ருத்ரபிரயாக். ஸோ இந்த மாதிரி வந்து அலக்நந்தாவுடைய ட்ரிபியூட்ரிஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து தௌலி கங்கால தேர் வாஸ் அ இதே டோப்போ 1 ப்ராஜெக்ட்ல தேர் வாஸ் அ டிசாஸ்டர். அதனால தௌலி கங்கா நியூஸ்ல இருந்தது. இப்போ திரும்ப அடுத்த 2வது வருஷம் கழிச்சு திரும்ப தௌலி கங்கா நியூஸ்ல இருந்து. ஸோ இதுல இந்த சார்தம் ப்ராஜெக்ட்ல என்ன நடக்க போகுதுன்னா 960 ஹெக்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வில் பி ரிமூவ் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்லோப் ஸ்டெபிலைசர்ஸ். இந்த மாதிரி ஸ்லோப்ஸ்ல இருக்கிற மரங்கள் தான் சாயில் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ணுது பை ஹோல்டிங் தி சாயில். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க மரத்தை வெட்டிட்டீங்க அப்படின்னா ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் போயிடுது. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் தி டிசாஸ்டர். அதே மாதிரி 55,000 ட்ரீஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ரிமூவ்ட் அண்ட் எஸ்டிமேட்டட் 20 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் சாயில். இந்த ட்ரீஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நேற்றுக்கு பார்த்தால போன வாரம் ஒரு ட்ரைபல் பர்சன் வந்து எங்க வீட்டுல மழை வருது, இது வந்து எக்கோ சென்சிட்டிவ்ஸோ நீங்க மரம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எங்க தேவையோ அங்க பண்ணணும், எங்க தேவையில்லையோ அங்க பண்ணக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் ப்ரொபோஸ் 66 டனல்ஸ், ஃபியூச்சர்ல ஒரு 66 டனல் நீங்க கட்டலான்னு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்த பிறகு எல்லாம் நின்றுடும். தட் இஸ் திங். அண்ட் ரயில் ரூட்ஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும். இன்னும் வந்து ரயில் கனெக்டிவிட்டிலாம் இல்லை. ரயில் ஒன்று கொண்டு வரலான்னு பார்த்தா இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் தாங்காது. அண்ட் லேண்ட்ஸ்லைட் இன்சிடென்ட்ஸ் ஹாஸ் டபுள்ட் இன் தி ரீசன்ட் டிகேட். கடந்த 10 வருஷத்துல லேண்ட்ஸ்லைட் வந்து டபுள் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ அடுத்து முக்கியமானது வரதான் டோப்போ 1 விஷ்ணுகாத் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து தௌலி கங்கா, ஒன் ஆஃப் தி ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் அலக்நந்தா. உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜோஷிமத் இருக்குல்ல, இங்கதான் தௌலி கங்கா வந்து அலக்நந்தாவோட சேரும். இங்கதான் அலக்நந்தாவும் போகுது. ஸோ இங்க வந்து தௌலி கங்கா வந்து அலக்நந்தா ஜோஷிமத்துக்கு மேல உங்களுக்கு விஷ்ணு பிரயாக்ல வந்து சேரும். அந்த தௌலி கங்கா ரிவர்ல தான் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அ டேம் கால்டு டோப்போ 1 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ். இந்த டோப்போ 1 ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறோம்? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்காக. நம்ம பக்கத்துல இருக்கிற நேபாள், பூட்டான்ல எல்லாம் பாக்குறோம்ல, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரிமூவ் பண்றோம், we are buying the electricity அப்படின்னு ஐஆர்ல பார்த்திருக்கோம். the same idea we are constructing here.
ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இட் சிட்டிங் ஆன் ஓல்டு கிளேசியல் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளேசியல் டெபாசிட் மேல இருக்க ரீஜன்ல ஒரு டேம் கட்டலாமா அப்படிங்கிற இந்த கொஸ்டினும் வந்து ரைஸ் பண்றாங்க. அதே மாதிரி 2009 வந்து இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது ஒன் ஆஃப் தி போரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு அக்விஃபயரை பிரேக் பண்ணிடுச்சு, பஞ்சர் பண்ணிடுச்சு. ஸோ அக்விஃபயர்ல தண்ணி ரிமூவ் பண்ணாலே போர் ப்ரெஷர் போதுன்னு சொல்றோம். இந்த போரிங் மிஷின் போய் அக்விஃபயர் பஞ்சர் பண்ணோன்னா ஒரு நாளைக்கே வந்து 60 to 70 பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே டிஸ்சார்ஜ் ஆகி வேஸ்ட் ஆனதுனால இமீடியட்டா நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கணும்னா கிராஜுவலா தான் எடுப்போம். பட் இந்த போரிங் மிஷின் பஞ்சர் பண்ணதுனால அந்த அக்விஃபயர் பஞ்சர்னால 2010 வந்து பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் போர் ப்ரெஷர் இமீடியட்டா வந்து அவ்வளவு போர் ப்ரெஷர் போனதுனால தான் அந்த ரீஜன் இன்னும் வல்னரபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2013 ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் வர்ஸ்ட் ஹிட் லேண்ட்ஸ்லைட் எவர் இன் இந்தியா எப்போ நடந்தது? 2013 நடந்த கிளவுட் பஸ்ட் ஈவெண்ட் இன் உத்தரகண்ட்ல ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஃபிளட்டிங் நடந்துச்சுல. ஸோ அதோட ஆரம்ப காலத்தோட ட்ரிகர் தான் இது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நடக்கிற சப்சிஸ்டன்ஸ்க்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா இந்த டோப்போ ஒன் ப்ராஜெக்ட்ல அப்போ நடந்த அந்த பஞ்சர்னால அவ்வளவு தண்ணி போய் போர் ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு அது அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ அந்த அன்ஸ்டேபிலிட்டி வந்து ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் தெரியுது. அது கூட ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கலாம். இது வந்து 10 வருஷம் முன்னாடி இருக்க ரீசன். இது வந்து இமீடியட் ரீசன். இமீடியட் ட்ரிகர் வந்து சார்தம் ப்ராஜெக்ட்னால நம்ம ரோடு எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம ரமணா படத்துல வர மாதிரி டம்முன்னு கட்டுறப்போ அந்த இஷ்யூ வந்து வருது. எல்லாம் டார்க் ஜோக்கா இருக்கா? கிராஜுவல் டிப்ளீஷன் ஆஃப் போர் ப்ரெஷர். ஸோ சடன் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் டிவாட்டரிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. டிவாட்டரிங் ஆஃப் ஸ்ட்ரேட்டா ஹஸ் தி பொட்டன்ஷியல் டு ட்ரிகர் தி கிரவுண்ட் சப்சிஸ்டன்ஸ் இன் தி ரீஜன். ஸோ இங்க என்ன நடக்குது? இதை தான் நாங்கள் டயக்ராமேட்டிக்கா சொன்னேன். இப்போ நீங்க இதான் ஒரு மலை ஏறுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடம் காலி ஆயிடுது, போர் ப்ரெஷர் போயிடுது. ஸோ அப்போ இந்த ரீஜன் சப்சிஸ்டன்ஸ் தானே ஆகும். ஸோ சப்சிஸ்டன்ஸ் ஆகி போயிடும். ஸோ தட் இஸ் லீடிங் டு தி சப்சிஸ்டன்ஸ் ஹியர். ஸோ இந்த மாதிரி வாட்டர் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் பஞ்சர் ஆகி தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆயிடும்? ஸோ தட் இஸ் தி திங். இது வந்து ஸ்லோப்பா இருக்கிறதுனால இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஈஸியா வந்து இங்க தண்ணி வெளியே வந்து இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணி வேற வந்து ஒரு ஏஜென்டா வந்து ஆக்ட் பண்ணும். ஜியோபிசிக்கல் எரோஷன் ஏஜென்டா ஆக்ட் பண்ணி அது வேற ஒரு வீக்கனிங் பண்ணும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹிமாலயன் டெரைன் டிமைன்ஸ் சஸ்டைனபிள் டூரிசம். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல சஸ்டைனபிள் டூரிசம் பண்றோம். பட் இந்த இடத்துல வந்து 58,000 டூரிஸ்ட் வந்து தே ஆர் விசிட்டிங் இந்த சார்தம் ரூட்ல. ஸோ அந்த ஒரு டூரிஸ்ட் ஃபுட்ஃபால் இருக்கிறதுனாலே வந்து இது ஒரு இஷ்யூவா இருக்கு. பிளஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது, அதனால ஏர் பொல்யூஷன் வருது. அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் வர்சனிங் தி சிச்சுவேஷன் அகைன். ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ட்ரைனேஜ் இல்லையா. இப்போ நம்ம ஊர்ல வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்குல்ல. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்ல என்ன ஆகுது? நம்மளோட கழிவுகள் எல்லாம் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வழியா கூவம்ல கலக்கிடுறோம், நல்ல ரிவருக்கு எடுத்துடுறோம், அது கடல்ல போய் கலந்துருது. இப்படி நீங்க முடிச்சிடுறோம். இப்போ உத்தரகாண்ட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உத்தரகாண்ட்ல வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இல்லையா, எல்லா ட்ரைனேஜும் அப்படியே போயிட்டு சோக் பிட் மெத்தட், அது அப்படியே வந்து இட் வில் கோ அண்ட் இட் வில் சோக் தி ரீஜன் அண்ட் கோ இன் டு தி மவுண்டன்ல அப்படியே வந்து ஒரு பெரிய டேங்க் கட்டி அங்கேயே அதை சோக் பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய டேங்க்ல போய் போட்டுறாங்க. அந்த டேங்க் அப்படியே நேச்சுரலான டேங்கா இருக்கும். அது அந்த சைட்ல இருக்கிற அந்த வால்ஸோட உள்ள போயிட்டு அந்த எந்த ரீஜனுக்கு போயிடுது. இந்த மாதிரி ஒரு ட்ரைனேஜ் பேட்டர்ன் வித்தவுட் டியூப் ட்ரைனேஜா இல்லாம இந்த மாதிரி சோக் பிட் மெத்தடை யூஸ் பண்றதுனால இந்த தண்ணி வந்து அந்த ரீஜனை போய் இன்னும் வந்து வீக்கன் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ப்ராப்பர் ட்ரைனேஜை கொண்டு வாங்க, அதாவது சூவேஜ் ட்ரைனேஜை ஒழுங்கா கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ரீஜன்ல இருக்கு. இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் சார்தம் ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணும் போது அப்போசிஷன் வந்து சார்தம் ப்ராஜெக்ட் கட்டாதீங்க, ஆல்ரெடி அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ரீஜன், இதுல இன்னும் இன்ஸ்டெபிலிட்டி கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது தான் வந்து த கன்சர்ன் வாஸ் when சார்தம் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்ட். ஸோ இதனாலதான் என்ன நடக்குது இப்போ புரிஞ்சிச்சா எதுக்கு சப்சிஸ்டன்ஸ் நடக்குதுன்னு? அவ்வளோ பெரிய ஒரு சப்சிஸ்டன்ஸ் சிட்டி ஸ்கேல்ல ஏன் நடக்குது அப்படின்னா அந்த லொகேஷன் அப்படி ஜோஷிமத்துங்கிற அந்த ரீஜன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரீஜனா இருக்கிறதுனால தான் the issues happening. ஸோ இமீடியட் ரிலீஃபா எல்லாருக்கும் 5,000 ரூபாய் தர போறாங்க. எவ்ரி மந்த் வந்து ஆல் தீஸ் பீப்புள் வில் பி given 5,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வாட் இஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்? 950 per room per day. அப்படி வந்து 5,000 ரூபாய் எப்படி யாருன்னா, நீங்க ஆல்டர்னேட்டா இன்னொரு இடத்துக்கு வாடகைக்கு போயிட்டீங்கன்னா கவர்மெண்ட் 5,000 ரூபாய் கொடுக்குதான். வேற ஒரு இடத்துக்கு வீடு மாத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு வேற எங்கேயுமே வீடு கிடைக்கலன்னா கவர்மெண்டோட ரிலீஃப் கேம்புக்கு வாங்க, அங்க வந்து நாங்க கொடுக்குறோம். இல்ல ஏதாவது ஹோட்டல்ல நீங்க தங்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் டே 950 தரும். நீங்க இன்னொரு ஹோட்டல்ல இந்த ரீஜன்லாம் இஷ்யூலாம் சால்வ் பண்ற வரைக்கும் நீங்க எதாவது கவர்மெண்ட் ரிலீஃப் கேம்புக்கு வரலாம், கவர்மெண்ட் கேம்புக்கு வரலாம், இல்ல வேற எங்கேயாவது வாடகைக்கு போகலாம், இல்ல ஏதாவது ஹோட்டல்ல போய் தங்கிக்கலாம். அப்படி ஹோட்டல்ல தங்கினா 950 தராங்க. ஏதோ ஒரு வீட்டுல போய் வாடகை கட்டினா 5,000 ரூபாய் தராங்க. 5,000 ரூபாய் வாடகை எங்கேருந்து பார்த்தோம். பிளஸ் வந்து கவர்மெண்டோட கேம்பும் இருக்கு. 1.5 lakh is being provided for all the landowners. 1.5 lakh landowners எல்லாம் தராங்க. பட் லேண்ட் எல்லாம் என்ன ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? 1.5 lakh வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறாங்க. அது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? இமீடியட்டா 1.5 lakh வச்சுக்கோ, அப்புறம் நாங்க பேசிக்கலாம், இப்போதைக்கு இந்த பணத்தை கையில வச்சுக்க கம்னு நம்ம ஃபியூச்சர்ல பேசிக்கலாம்.
அப்படி அதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா நர்மதா பச்சாவோ ஆந்தோலனே நம்ம இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்னும் வந்து நர்மதா டேம், சர்தார் சரோவர் டேமுக்கு இன்னும் ரிலீஃப் போல, போபால் கேஸ் ட்ராஜடிக்கே இன்னும் வந்து ரிலீஃப் போய் சேரல. இப்படி அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு போனவங்க அப்படியே போயிடுவாங்க. தட் இஸ் தி இஷ்யூ. அதனாலதான் அவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடெஸ்டா உருவாயிருக்கு. ஏன் மக்கள் அப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா தட் இஸ் தி ரீசன். அஃபெக்டட் ஃபேமிலிஸ் இன் ஜோஷிமத் வந்து டு கெட் 6 month waiver in பவர் அண்ட் வாட்டர் பில்ஸ். அடுத்த 6 மாசத்துக்கு பவர் அண்ட் வாட்டர் பில். வீடே இல்ல, இல்ல நீ கரண்ட் பில் வேற அனுப்புவியா? சரி, இது பாயிண்டா போட்டிருக்காங்க, சரி ஓகே பாயிண்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுனால அப்ரூவல் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ் வந்து ஷார்ட் டேர்ம்க்கு கவர்மெண்ட் இமீடியட்டா என்ன சொல்லியிருக்காங்க, டெம்பரரியா அந்த பிளாஸ்டிக் மவுண்டட் இந்த ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ் இருக்குல்ல, இந்த கார்பன் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஹவுசஸ், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டெம்பரரி ஹவுசிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த பீப்புள்லாம் லீவ் பண்ணலாம். அதே மாதிரி கண்டெய்னர் பேஸ்ட் ஹவுசிங் இருக்குல்ல, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் தங்கறதுக்கு கண்டெய்னரே அப்படியே ரூமா மாத்துவாங்களா, அந்த மாதிரி இமீடியட்டா கட்ட ஆரம்பிச்சு இவங்களெல்லாம் தங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் தி திங் ஹியர். ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? ராதர் தென் பில்டிங் மேசிவ் டேம்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ பெரிய டேம் கட்ட வேணா, பெரிய சொம்பு வேணா, சின்ன சொம்பு போதும் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி சின்னதாவே போதும் பெருசு வேணாம் அப்படின்னு சின்னதா ஒரு டேம் கட்டி லோக்கல் லெவல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு இது என்டையர் ரிவரையும் பிளாக் பண்ற மாதிரி இருந்தா, இந்த பிளாக் பண்றது ஒரு இஷ்யூ இருக்கு. அதனால என்ன ஆகும், இப்ப எப்படி வந்து ஐசோஸ்டாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல மேல இருக்க கிளேசியர் போச்சுன்னா வெயிட் ரிலீஃப் ஆகுது. நீங்க ரிவர் டேம் கட்டினீங்கன்னா என்ன ஆயிடுனா தண்ணி தேங்குதுல, தண்ணி தேங்குறதுனால வெயிட் அதிகமாகும். the weight on the land is increasing. That is called as dam triggered earthquake. Reservoir triggered earthquake அப்படிங்கிறது ஒரு டைப். reservoir triggered earthquakeனா என்ன அப்படின்னா, டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ரிசர்வாயர் வரதுனால அந்த வாட்டர் இஸ் வெரி ஹெவி, வாட்டர் இஸ் நாட் அ லைட் திங். அந்த வாட்டரோட வெயிட்னால அந்த இடத்துல ஒரு வாட்டரோட இத்தனை நாளா அங்க தண்ணியே இல்லை, நேச்சுரலா ஒரு இடத்துல ஒரு லேக் உருவாகுதுன்னா அங்க ஸ்டெபிலைசேஷன் ஆயிருக்கும். நீங்க திடீர்னு ஒரு லேக் உருவாக்குறீங்க பை கன்ஸ்ட்ரக்டிங் அ டேம்னா அது அடிஷனல் வெயிட்டேஜ் கொடுத்து அது வந்து ஸ்லோப்ஸ் இன்ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஸோ தட் இஸ் தி திங். அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹியூமன் பில்டிங். ஸோ ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட், ட்ரெடிஷனல் நாலேஜ் வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து ரொம்ப மாடர்னைஸா பண்ணாம ட்ரெடிஷனலா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தேர் டெல்லிங். பிரிங் இன் தி ட்ரெடிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் பிராக். ஃபார்ம் எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ். ஸோ எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் ஒன்று ஃபார்ம் பண்றோம். இப்போ நம்ம சார்தம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்றோம். அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் தராங்க, இந்த ரோடை இதுக்கு மேல கட்டாதீங்க, இந்த ப்ராஜெக்டை இந்த லெவலுக்கு பண்ணுங்க. ஆனா அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படியே வச்சுட்டு கவர்மெண்ட் இஸ் கோயிங் ஹெட் வித் தி ப்ராஜெக்ட். இது வந்து இந்த மாதிரி இது வந்து வே ஃபார்வர்ட்ல சொல்றாங்க. ஃபார்மிங் எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்ட் ஹேவிங் த ரெக்கமெண்டேஷன் இக்னோர்ட் மஸ்ட் பி அவாய்டட். இது ஒரு வே ஃபார்வர்ட். எக்ஸ்பர்ட் கமிட்டிங்கிறது எதுக்கு, என்வாயரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ங்கிறது எதுக்கு, இந்த ப்ராஜெக்ட் இங்க வரதுனால என்ன இம்பாக்ட் வரப்போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு. அதோட ரெக்கமெண்டேஷன் அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம்னா தென் வை தட் கமிட்டி, தட் இஸ் தி திங். இதுக்குதான் இக்னோர்டு வார்னிங் அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி. உங்களுக்கு புரியுதா? 1976ல எம்சி மிஸ்ரா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து பண்ணிருக்கோம். 1970ல அலக்நந்தா ஃபிளட் தான். அப்போத்துல இருந்தே அங்க ஃபிளட் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. 1970ல ஒரு பெரிய ஃபிளட் வந்தப்போ 1976ல நம்ம எம்சி மிஸ்ரா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி ஒரு இந்த இடத்துல வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது 1976ல மிஸ்ரா சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஜோஷிமத் இஸ் a landslide affected area, hence not recommended for a township. இந்த இடத்துல ஒரு டவுன்லாம் வரக்கூடாது, மக்கள் செட்டில்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தக்கூடாது. No boulders should be removed either by digging or blasting or plantation. ஸோ இங்க டேம்ஸ் கட்டக்கூடாது, பிளாஸ்டிங் பண்ணக்கூடாது. போல்டர்ஸ் ரிமூவ்லாம் என்ன, கல்லுகள் ரிமூவ் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். No trees should be cut and no mining should be done in the radius of 5 kilometers. It is noted that the poor drainage facilities, அப்பவே சொல்றாரு இங்க drainage facility ஒழுங்கா இல்லாதனால கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர் drainage sewage system கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம். So nothing has happened in the last 46 years. ஸோ 1976ல சொன்ன இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன், ஸோ நம்ம கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அதை இக்னோர் பண்றதுங்கிறது வந்து நம்மளுடைய பரம்பரை பழக்கம். 1976ல இருந்தே நம்ம அப்படிதான். உங்களுக்கு புரியுதா? கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம், அது எதுக்கு, கண் துடைப்பு. சும்மா மக்கள்லாம் சண்டை போடுறாங்கல்ல, அதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றது, அது ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கிறது, அதை இக்னோர் பண்ணிடுறது, கோயிங் ஹெட் வித் தி ப்ராஜெக்ட் பண்றது. நம்ம என்கேசிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு வே ஃபார்வர்ட்ல தராங்க. ஃபார்மிங் த கமிட்டி அண்ட் அவாய்டிங் இட், அவாய்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு. இந்த எம்சி மிஸ்ரா அப்படிங்கிற இதையே நான் வந்து ஒரு தனி இமேஜா போட்டிருக்கேன். அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிள், எங்க எக்ஸாம்பிள், எத்திக்ஸ்ல எக்ஸாம்பிள், எஸ்ஏல எக்ஸாம்பிள், ஹிஸ்டரி இஸ் நாட் ரிப்பீட் இட் செல்ஃப், மேன் இஸ் நாட் ஸ்டெப்பிங் இன் தி சேம் ரிவர் ட்வைஸ் அப்படின்லாம் கேட்டா நீங்க எழுதுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. அதுதான் வந்து we have to remember. நம்ம வந்து everything we can take from the newspaper and current affairs. உங்களுக்கு புரியுதா? அந்த கான்சியஸ் எஃபர்ட் நம்ம எடுக்கிறது இல்லை. இப்போ இதை நீங்க எஸ்ஏ எக்ஸாம்பிள்ல ஒரு எக்ஸாம்பிளா எழுதணும், எத்திக்ஸ் எக்ஸாம்பிள் தனியா எடுத்து வைக்கணும்.
ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றதுக்கு அப்போ மிஸ்ரா சொன்னாரு, இப்போ வந்து சார்தம் ப்ராஜெக்ட்லயும் சொல்றாங்க, ரெண்டுத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம், அதே டிசாஸ்டர் தான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதே மாதிரி நேச்சர் பத்தி ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, நேச்சர் நம்ம ஒன்று பண்ணா நம்மளை அசர வைக்கிற மாதிரி நேச்சர் ஒன்று பண்ணோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும். நேச்சர் இஸ் தி அன்ஹார்ம்ஃபுல் பியூட்டிஃபுல் திங் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு எஸ்ஸே வந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிளா இது எழுதலாம். நேச்சர் வந்து ஆக்ரோஷமாதுன்னா ஹியூமன் பீங்கால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது கோவிட் எக்ஸாம்பிள். இப்பதான் நம்ம பார்த்தோம், எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே காலியில. நம்ம குளோபலைசேஷன் காலி, எக்கனாமிக்ஸ் காலி, சோஷியல் டெவலப்மெண்ட் காலி, ஹியூமன் பீங்ஸோட லைஃப் காலி, எல்லாமே காலி. இப்போ எங்கேயும் என்ன பண்ண முடியும்? இப்போ ஏதாவது பண்ண முடியுமா? ஜோஷிமத்துல ரோடு போட முடியுமா? டேங்க், ஆர்மி டேங்கா, ஆர்மி ஜீப் கூட போக முடியாது இப்போ. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ டூரிஸ்ட் இனிமேல் பத்ரிநாத்துக்கு அடுத்து எப்போ பத்ரிநாத் ஓப்பன் அப் பண்ண போறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வந்து நேச்சரோட ரிப்ளை ஒன்று ஹார்ஷா வரும்போது நம்ம என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அகைன் ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் பண்ணும். டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐடியாலஜிஸ்ல. டிட்டர்மினிசம், பாசிபிலிசம் அப்படின்னு இருக்கும். நேச்சர் வந்து மனிதனுடைய போக்கை கண்ட்ரோல் பண்ணதா, இல்ல மனிதன் நேச்சரோட போக்கை கண்ட்ரோல் பண்றானா அப்படின்னு. ஸோ இட் இஸ் டிட்டர்மினிஸ்டிக். நேச்சர் தான் மனிதனோட போக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஜாகிரபியில வர டிட்டர்மினிசம், பாசிபிலிசம் இது வந்து ஒரு சப்ஜெக்ட்ல மாறும். சோஷியலிசம்ல ஒரு மாதிரி, சோஷியாலஜில ஒரு மாதிரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு மாதிரி, பப்ஆட்ல ஒரு மாதிரி, வேற இன்டர்பிரேஷன் வரும், சைக்காலஜில ஒரு மாதிரின்னு. ஜாகிரபியில இதுதான் நேச்சர் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறது தான் டிட்டர்மினிசம் சொல்லும். அது அஃப்கோர்ஸ் யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து டவுன்ஷிப், ஹைவேஸ், டனல்ஸ், ரயில்வே ட்ராக்ஸ் இதெல்லாம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதான் வே ஃபார்வர்ட். ஃபைனலா வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிக்கிறப்போ என்ன படிக்கணும்? எந்த ஒரு டிசாஸ்டர் படிச்சாலும் என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் ஃபார் டிசாஸ்டர் படிக்கணும். எர்த்குவேக்னா என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் ஃபார் எர்த்குவேக் படிச்சு வச்சிருக்கணும். யூபிஎஸ்சியோட ஃபேவரட் ஏரியா. வாட் ஆர் ஆல் தி கைட்லைன்ஸ் given by NDMA for urban flooding? What are all the guidelines given by NDMA for landslide management? What are all the NDMA guidelines given by for cyclone? அப்படிங்கிற மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி என்டிஎம்ஏ ரிலீஸ் பண்ண ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான் நேஷனல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் 2019 வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன சொல்றாங்க? லேண்ட்ஸ்லைட் அவாய்ட் பண்றதுக்கு 6 ஸ்டெப் சொல்றாங்க. இந்த 6 ஸ்டெப் ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். இது எந்த டிசாஸ்டர்னாலும் இதுதான். உங்களுக்கு புரியுதா? அந்த 6 ஸ்டெப் தான் இது. ஜெனரேஷன் ஆஃப் யூசர், ஃபர்ஸ்ட் வந்து ஹசார்ட் மேப். எங்கெங்கெல்லாம் அந்த டிசாஸ்டர் நடக்குதோ அந்த மேப்பை ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். நீங்க மேப்பை உருவாக்கி இது வந்து ஹை ஹசார்டு, இது வந்து மீடியம் ஹசார்டு, இது வந்து லோ ஹசார்டு அப்படின்னு பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹசார்ட் மேப்பிங் தேவை. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஹசார்ட் மேப்பிங் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து ஏர்லி வார்னிங், மானிட்டரிங் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஹசார்ட் மேப்பிங் தெரிஞ்சிச்சு. ஹசார்ட் மேப்பிங் எதுக்கு? ஹை ஹசார்ட் ரீஜன்ல அவாய்ட் பண்ணணும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். லோ ஹசார்ட் ரீஜன்ல தான் ஹேபிடேஷன்ஸ் இருக்கணும், எனி ஆக்டிவிட்டி ஷுட் பி டன். அதுக்கு தான் ஹசார்ட் மேப். அடுத்து என்ன பண்ணணும்? மானிட்டரிங். அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டிசாஸ்டர் வருதா இல்லையா அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். இப்போ சுனாமினா நீங்க வந்து கடல்ல வைக்கணும். ஸோ சைக்ளோன்னா நீங்க வந்து சேட்டலைட் இதெல்லாம் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடுக்கும் யூனிட் மானிட்டரிங். ஒரு இடத்துல எதனால லேண்ட்ஸ்லைட் வருது? அதிகமா மழை பெஞ்சா லேண்ட்ஸ்லைட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த சென்டிமீட்டருக்கு மழை அதிகமா பெஞ்சுன்னா இங்கே லேண்ட்ஸ்லைட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் வருமோ அந்த ஜோனெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். அது மூலம் அதான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். இவ்வளோ மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து யூ ஷுட் டெவலப் யூசிங் தி சாஃப்ட்வேர் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் வித் தி டேட்டா வாட் எவர் அவைலபிள் ஆர் எனி டெக்னாலஜி. ஸோ ட்ரோன்ஸ் மூலமா நம்ம இப்போ டெரைன் மேப்பிங் பண்ணலாம், சேட்டலைட்ஸ் மூலமா டெரைன் மேப்பிங் பண்ணலாம். அதை வச்சு வி கேன் பிரிங் இன் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அடுத்து மக்களுக்கு இதை பத்தின அவேர்னஸ் கொண்டு போகணும். அவேர்னஸ் ஃபார் தி என்னென்ன டைமென்ஷன்? கவர்மெண்ட்ல இருக்கிற நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்க்கும் அவேர்னஸ் தேவை, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவேர்னஸ் தேவை, அதே மாதிரி பீப்புளுக்கும் அவேர்னஸ் தேவை. ஒரு கிரைசிஸ் நடந்தா எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்றது அப்படின்னு. ஸோ இது வந்து லேண்ட்ஸ்லைடுக்கு தான் பார்க்குறோம். லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்க்கு கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா லேண்ட் சப்சிஸ்டன்ஸ்னு ஒரு தனி டிசாஸ்டரா வச்சு அது கைட்லைன்ஸ்லாம் இன்னும் விடலை. அதான் நம்ம பார்க்குறோம், இனிமேல் தான் வரும். ஸோ லேண்ட் சப்சிஸ்டன்ஸ் நடந்திருக்கு, பட் அது ஒரு தனி டிசாஸ்டரா இன்னும் கிளாசிஃபை பண்ணல. பட் லேண்ட்ஸ்லைடு கீழே தான் அதை we are bringing in. கெப்பாசிட்டி பில்ட், மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணணும். கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் மவுண்டன் ஜோன் ரெகுலேஷன் பாலிசிஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அந்த மவுண்டன் ஜோன்ல எந்த ஏரியால நீங்க ஹோட்டல் கட்டலாம், ரெசார்ட் கட்டலாம், எந்த ஏரியால டேம் கட்டலாம், எங்க கட்டக்கூடாது, எங்க ப்ராஹிபிட்டட் ஜோன், அந்த மாதிரி ஜோன்ஸ் வந்து ரெகுலேஷன் பாலிசி கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து ஒரு ரெசார்ட் கட்டுறீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி வந்து ரெகுலேஷன் பாலிசிஸ் யூ ஹேவ் டு பிரிங். அண்ட் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்லைட். ஸோ ஃபைனலா என்ன பண்ணணும்? ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன். ஸோ ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏரியா லேண்ட்ஸ்லைட் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ இது வந்து ஸ்லைட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து சப்போர்ட் சிஸ்டம் கொண்டு வரணும். இல்லைன்னா வந்து இந்த இடத்துல இருக்கிற நிறைய ஆஃபாரஸ்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லோப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன எஃபர்ட் எடுக்கணுமோ எடுக்கிறது தான் ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன்.
So stabilization and mitigation of landslide and creation of special purpose vehicle for landslide management. Special purpose vehicle na onnum illa, or institution. This institution is going to implement all these things. Adhaan வந்து SPV. Special purpose vehicle na it's just an institution to take care of something. Adhaan SPV. அதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு ஸ்பெஷல் விஷயம். ஸோ வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வண்டின்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜோக். ஸோ ஃபார் லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் வந்து சொல்றாங்க. இந்த 6 ஸ்டெப் இஸ் தேர் ஃபார் எனிதிங். ஸோ பேஸ்ட் ஆன் தி சென்டாய் ஃப்ரேம்வொர்க்கோட ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் வி வுட் ஹவ் டிவைஸ்டு தி லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. கிளியரா? ஸோ இதுதான் வந்து வி ஷுட் பி ஃபாலோட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி டுடேஸ் செஷன். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஆன்லைன் பீப்புள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ தேங்க்யூ ஆல். இதோட இன்னைக்கு நம்ம வில் வைண்ட் அப் தி டுடேஸ் செஷன். ஸோ பொங்கல் அன்னைக்கு இத்தனை பேர் வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ பொங்கல் அன்று சிறப்பு திரைப்படங்கள் எதுவும் பார்க்காமல், குடும்பத்துடன் கொண்டாடாமல், இந்த எடிட்டோரியல் செஷன் தான் முக்கியம் என்று தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு வந்து அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அனைத்து வாரங்களும் நீங்கள் வாங்கல். ஸோ நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து ஒரு எடிட்டோரியல் செஷன் இருந்தது, கிறிஸ்மஸ் அன்னைக்கே ஒரு எடிட்டோரியல் நடக்குது, நியூ இயர் அன்னைக்கு ஒரு எடிட்டோரியல் வருது, இப்போ பொங்கல் அன்னைக்கு வருது, எல்லாம் சண்டேலே வருது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ரீசெண்டா லீவ்ஸ் எல்லாமே சண்டே அன்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால வேலை செய்யறவங்கலாம் வந்து பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So with this we'll wind up for the day. We'll meet next week with another set of 5 editorials. If you have any doubts, post in the comment section. Do the regular revision. இது just already பார்த்துட்டு விடுறது இல்லை. You have to do the revision. அப்போதான் வந்து you'll remember the points. So take notes and see the editorial reserve for any reference in the future. Okay, it is available in the description box. So thank you all. Bye bye. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பை. ஆக்சுவலி நேற்று ஒரு வீடியோ போட்டு பார்த்தீங்களா? தமிழ் புத்தாண்டு தையா சித்திரையான்னு பாத்தீங்களா? எக்ஸ்பிளேஷன் நல்லா இருந்ததா? நம்ம சிஎஸ்ஐஆர் பத்தின எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணும்போது சிஎஸ்ஐஆர் brought தி ஃபர்ஸ்ட் கேலண்டர் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் தி ஷாக்கா எரர் அப்படின்னு பார்த்தோம்ல. ஏன் வந்து March 21 சைத்ரா ஸ்டார்ட்ஸ் ஆன் March 21 இன்ஸ்டெட் ஆஃப் April 14? நம்ம ஷாக்கா எரா கேலண்டரை டிசைட் பண்ணும்போது March 21 தான் நியூ இயரா முடிவு பண்ணோம். நம்ம வந்து ஈக்வினாக்ஸ் அன்னைக்கு தான் நியூ இயர் ஆரம்பிக்கிறோம். ஸோ April 14 இஸ் ஆல்சோ ராங் அப்படிங்கிறதா நம்மளுடைய சிஎஸ்ஐஆரோட ரிப்போர்ட்டும் சொல்லும். அதுதான் நம்மளும் அடாப்ட் பண்ணிருக்கோம். March 21 இஸ் கரெக்ட். இந்த April 14 பேஸ்டு கேலண்டர் தப்பு. அதே மாதிரி தையா ஏப்ரலான்னு போகாதீங்க, March 21 தான் கரெக்ட் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்றோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியலா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தையா இல்லைன்னா வந்து சித்திரையா அப்படிங்கிறது நீங்க சண்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இஷ்யூவா கூட அது மாதிரி இருக்கு, 2 தரப்பு இருக்கிறதுனால. அண்ட் ஹிஸ்டரி இஸ் டெல்லிங் தி ரெஃபரன்ஸ் ஃபார் போத். தைக்கு இருக்கு, சித்திரைக்கு இருக்குன்றாங்க. அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா சயின்டிபிக்கலி March 21 இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் ரீசனிங் தெரியணும்ல, ஏன் வந்து சிஎஸ்ஐஆர் வந்து March 21 வந்து ஷாக்கா எரா கேலண்டரை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல அது புரியுங்கிறதுனால தான் அந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ கோன் சி மிஸ்டர் ஜிகே அவரோட சேனல்ல போட்டிருந்தாரு அந்த வீடியோ தான் ஷேர். ஓகே, ஸோ திஸ் வில் வைண்ட் அப். பை பை.